பரணி, உங்களுக்கு கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிங்க. கேக்குதுமா? ஓகே, அப்படியே அப்டேட்டோட சொல்லுங்க மைனா. ஓகே. என்ன சும்மா இப்போ கரெக்டாக டைம்க்கு வந்துட்டாரு. ஆக்சுவலா இன்னைக்கு அவர் நிறைய பேசணும்னு துடிக்கிறாரு. இன்னைக்கு காலையில இருந்து அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தார். இன்னைக்கு பேசுறதுலாம் பேசிக்கிட்டே இருக்க ப்ரோ, உங்களுக்கு கேப்பே தரமாட்டேன், இன்னைக்கு நான் தான் பேச போறேன் அப்படின்னு காலையில இருந்து. இப்ப கூட ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி டீட்டெயிலா சொல்லிட்டு இருந்தாரு என்ன நான் பேச போறாங்க. நீங்க சொல்லுவாரு பாருங்க பெருசா. ஓகே, வெயிட்டிங். சரி, இது கூலி படத்துலேருந்து சிட்டுக்கு வைப் அந்த சாங் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் சாங் வந்து ஜூன் 25 6 PM ரிலீஸ் பண்ணுறாங்க. அதேமாரி ஓஹோ எந்தன் பேபி அந்த படத்தோட டைட்டில் ட்ராக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சித் ஸ்ரீராம் தான் பாடியிருக்காரு. எனக்கு சாங் உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. போன சாங்கும் பிடிச்சிருந்துச்சி, இதுவும் பிடிச்சிருந்துச்சி. ஜென்மாட்டிக்கு மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. லவ் மேரேஜ் வந்து சென்சார் ஆயிருக்கு. 2 hour 6 minutes அதான் ரன் டைம் அந்த படம். அதுக்கப்புறம் ஜீத்து ஜோசஃபோட அடுத்த ஃபிலிம் ஆசிஃப் அலி, அதுக்கப்புறம் அபர்ணா பாலமுரளி நடித்த மிராஜ், அதோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவ்வளோதான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஏதாவது விட்டு போயிருக்கோம். பன் பட்டர் ஜாமில் வந்து ட்ரெய்லர் ப்ளஸ் ஸ்னீக் பிக் அதை சேர்த்து ஸ்டீலர் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு மத்தியானம் 12 PMக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பரணி, ஒரு நம்பிக்கை இல்லாத செய்தி, ஆனா அஃபீஷியலா வந்த செய்தி. இது நம்புறதா இல்லையான்னு தெரியாத மாதிரி ஒரு செய்தி. அது சொல்லலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. அஃபிஷியலாக அது வந்திருக்குன்றீங்க, அஃபீஷியலா சொல்லுங்க. தான் வந்திருக்கு. என்னன்னா வந்து கண்ணப்பா படத்துல பிரபாஸ் 45 நிமிஷம் நடிச்சிருக்கிறாரு. அஃபீஷியல் ப்ரோமோல சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு நம்பிக்கையே இல்லை, எப்படி சாத்தியம்னு தெரியல. ஆனா அஃபீஷியல் அப்டேட்ல பிரபாஸ் வந்து 45 நிமிஷம் நடிச்சிட்டு இருக்காரு, படத்துல வராரு அப்படின்னு சொல்லி அஃபீஷியல் ப்ரோமோ விட்டுருக்காங்க. எந்த வகையில நம்புறதுன்னு தெரியல. எனக்கு என்னன்னா, இவங்க ஹார்ட் டிஸ்க் இல்லாமலே 3 hour 15 minutes ரன் டைம் போட்டிருக்காங்க. ஹார்ட் டிஸ்க் கிடைச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? அதுதான் எனக்கு புரியல. ஏங்க அது ஒரு ப்ரொமோஷன் தாங்க, இன்னுமா நம்புறீங்க? ஏங்க இருந்தாலும் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தேன்னு சொன்னாங்களேங்க. இவர் தான் திருட்டு போயிட்டாரு, சிசிடிவில இவர் தான் எடுத்துட்டு போயிட்டாரு, அப்படி இப்படின்னாங்களே, அதுக்காக சொல்றேன். நான் இன்னும் நம்பிட்டு தான் ப்ரோ இருக்கேன். இன்னும் பச்சை குழந்தையாவே இருக்கியே ப்ரோ. 45 நிமிஷம் ஒரு ரோல் இருக்குதுன்னா பார்ப்போம். இது இப்போ போறீங்களா பிரகாஷ்? நான் இந்த வாரம் இப்போ போவீங்களா அந்த இல்ல, படத்துக்கு? இந்த வாரம் வந்து ஏகப்பட்ட பிளான் இருக்கு, ஏகப்பட்ட படங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. அதேமா ஃபர்ஸ்ட் மார்கன் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் வர படத்துல மார்கன் பார்த்துட்டு அப்புறம் லவ் மேரேஜ் பார்ப்பேன், அதுக்கப்புறம் கண்ணப்பா. லைனா இன்னொன்று இந்த வாரம் வர எல்லா படமும் நம்ம தேட்டர்ல பார்ப்பேன்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர், நான் செம்ம ஆமா, பிளான். மார்கன் அப்டேட் விட்டுட்டீங்க. அவங்க பஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க தமிழ்நாடு முழுக்க. ஆமா, அப்புறம் இன்னைக்கு ஒரு அப்டேட் சொல்லலாம்னு நினைச்சேன். அண்ணா, என்னன்னா, நேற்று நீங்க ஒரு படம் சொன்னீங்கல்ல, அந்த படம் மாவீரன் சொன்னார்ல, சித்தாரை ஜமீன் பர். ஆமா. அது இன்னைக்கு எனக்கு ஷோ டைம் செட் ஆகல. நான் நாளைக்கு தான் பாக்குறேன். நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் பாக்குறத. நாளைக்கு பார்த்துட்டு அந்த படம் எப்படி இருக்குங்கிற சொல்றேன். ஓகே ஓகே. மார்கன் பஸ் ப்ரொமோஷனல் டூர் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுவே வந்து ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தா எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஏங்க இப்ப எல்லாம் ஏஐ ஜென்ரேட் இமேஜ் தாங்க நல்லா இருக்குது அபிஷியலை விட. கம்முன்னு வைத்தறிச்சலை கிளப்பாதீங்க. ஏங்க அதுக்கு ஒரு ஒரு கிளாரிட்டி இருக்கணுங்க அந்த இமேஜுக்குன்னு. சும்மா ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாதுல்ல. நான் இந்த 10 நாள் பிரசன்னா கொடுக்கறதுக்கு பதிலா பேசாம ஏஐட்டே கொடுத்துட்டு போயிடலாம். நீங்க அப்படியே வரீங்களா? சரி, ஓகே. சுகுமார்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. எதுவும் பேசணும்னு சொன்னீங்களா? அவ்வளோதான், வேற அப்டேட் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க பிரதர். நேத்து டிஎன்ஏ பார்த்தேன் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் உங்க கிவ்அவேக்கு. படம் ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. சூப்பர். எனக்கு என்னன்னா,
காலையில இருந்து ஒரு டிஎல் பார்க்கும்போது இந்த ஸ்கேம்னு ஒரு வார்த்தையை போட்டுட்டு இருந்தாங்க இந்த படம் ரிவ்யூல. எனக்கு புரியல என்னன்னு பார்த்தா டிஎன்ஏ ரிவ்யூஸ்ல வந்து ஸ்கேமு, சும்மா எல்லாரும் ஆகாவகம்னு சொல்றாங்க, அப்படிலாம் இல்லை, ஒரு பிலோ ஆவரேஜ் படம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரிவ்யூஸ். எனக்கு அது ஒரு ஷாக்கிங் ஆயிடுச்சு. எப்படா இது, அதாவது அல்ட்ரா நெகட்டிவா இருந்தா பரவாயில்ல, இல்ல அல்ட்ரா மோசமா இருந்தா பரவாயில்ல, படம் நல்ல படம் எல்லாரும் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கோம். நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துப்போம், ஆனா படம் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஆனா இந்த படத்தையும் ஸ்கேம் லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்களேன்னு ஆச்சரியம். இல்ல சில பல ட்வீட்ஸ் பார்த்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுல்ல? கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. பின்னாடி நாய்ஸா இருக்கு. அப்படியா? நான் இப்பதான் ப்ரோ இன்னைக்கு தான் பார்த்தேன் படம் டிஎன்ஏ. எனக்கு அந்த அளவுக்கு பெருசாலாம் பிடிக்கல ப்ரோ. ஒரு ஆவரேஜ் மூவியாக தான் இருந்தது. எனக்கு இந்த படம் என்ன படம் அது 11 தான் எனக்கு இந்த படத்தை விட ரொம்ப நல்லா இருந்தது. கம்பேர் பண்ணலாமான்னு தெரியல, பட்டு டிஎன்ஏ எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல ப்ரோ, என்னோட தனிப்பட்ட ப்ரோ கருத்து. அப்படி கம்பேர் பண்ணா 11 வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியோட நல்லா இருந்துச்சு. ஆனா டூரிஸ்ட் ஃபேமிலி அளவு ஓடுச்சா 11? இல்ல இல்லை ப்ரோ, நான் ரீசெண்டாக வந்ததை சொன்னேன், மற்றபடி வேற எதுவும் இல்லை. இல்ல 11 ஓடிடில வந்துருச்சு ப்ரோ. டிஎன்ஏ இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு, ரெண்டே கம்பேர் பண்ணாதீங்க. ஓகே ஓகே, கம்பேர் பண்ணல, ஜஸ்ட் இது. இல்ல அவரு த்ரில்லருங்கிற அந்த ஜானருக்கு சொல்றாரு, சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படிங்கிற ஜானருக்கு சொல்றாரு. ஆமாம் ப்ரோ, ஆமாம் ப்ரோ. ஓகே. ப்ரோ அப்படி பார்த்தா எனக்கு டிராகன் சுகுமார்னா கண்டினியூ பண்ணுங்க. நீங்க அப்படி பார்த்தா இல்ல இல்ல உங்களுக்கு இல்ல டிராகனு இல்ல சுகுமார்னா மியூட் போட்டு விளையாடுறாரு. அப்படி பார்த்தா எனக்கு டிராகன் ஒர்க் பேசுங்க. சுகுமார் ப்ரோ நீங்க இல்ல சுகுமார் ப்ரோ நீங்க வந்துட்டீங்கன்னு தெரியுது, ஆனா திரும்ப திரும்ப பண்ணணும். ஒருத்தர் பேசிட்டு இருக்க, முடிச்சிட்டு இருங்க, அதுக்கப்புறம் நீங்க ஃபுல்லா நீங்களே பேசுங்க. அதுக்கப்புறம் நீங்க பேசுங்கண்ணா, பாவனா. ப்ரோ. யாரு ப்ரோ மீட் போடுறது? யாருங்க? சுகுமார் ப்ரோ தான், மத்திய அமைச்சர் மாவீரன் ப்ரோ. அப்படி பார்த்தா எனக்கு டிராகனும் ஒர்க் அவுட் ஆகலன்னு நான் சொன்னேன் ப்ரோ. ஆனா அது எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க, அது சொல்ல வந்தேன். கரெக்ட் ப்ரோ, இதான் இல்லை தனிப்பட்ட கருத்து தான், அதான் சொன்னேன், வேற எதுவும் இல்லை ப்ரோ. கேக்குதா? கேக்குது கேக்குது. இல்ல தமிழ் வேந்தன் ப்ரோ, இதுக்கெல்லாம் வந்து நம்ம டென்ஷன் ஆக தேவையில்ல. முந்தா நாள் நான் ஆமீர் கான் படம் நல்லா இருந்துச்சுன்னு பின்னாடியே ஒருத்தர் வந்து நல்லா இல்லைனாரு. அது மாதிரி நீங்க நல்லா இருக்குனீங்க, அவர் பின்னாடியே வந்து நல்லா இல்லைன்ட்டாரு. இது உங்க கருத்து, அவர் கருத்து சொல்றாரு, அவ்வளவுதான். ப்ரோ நான் டென்ஷன் ஆகல ப்ரோ. 11ஓட கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொன்னேன், அவ்வளவுதான். இல்ல ரீசெண்டா டக்குனு அந்த படம் தான் ஞாபகம் வந்துச்சு ப்ரோ, அதனாலதான் சொன்னேன், வேறபடி மத்தபடி வேற எதுவும் இல்லை ப்ரோ, தப்பா நினைச்சுக்காதீங்க ப்ரோ. அப்புறம் நேத்தையில இருந்து நான் ஒன்னு பேசணும்னு சொல்லியிருந்தேன் ப்ரோ. இப்ப ரீசெண்டா நான் டாக்கு மகாராஜும் பகவந்த் கேசரியும் பார்த்தேன். நான் வந்து பாலையாவுக்கு பயங்கர அடிக்ட் ஆயிட்டேன் ப்ரோ. அவர் எல்லா படமும் இன்னைக்கு டெய்லி இப்படி ஒரு வாங்குங்க, இத வாங்க, டெய்லி இதத்தாங்க ஒரு நீங்க முதல்ல ப்ரோ. சொல்லி இருக்கணும். இல்ல ப்ரோ, அப்பார்ட் ஃப்ரம் ட்ரோல்ஸ் நான் வந்து பகவந்த் கேசரி வந்து ஜனநாயகன் ரீமேக்ங்கிறதுனால உட்காந்து பார்த்தேன். இன்னைக்கு நான் வந்து ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன் ப்ரோ பாலையாவுக்கு. அவர் என்ன பண்ணாலுமே ரசிக்கிற மாதிரி இருக்குது. டாக்கு மகாராஜும் அருமையா இருந்துச்சு. இதுக்கப்புறம் இது அகாண்டா உட்காந்து பாக்கலான் இருக்கேன் நான் இப்போ. பாரு அடுத்த ப்ரோ, படமா அக்கண்டா பாருங்க, வீரசிம்மா ரெட்டி அது பாருங்க, அது போக லெஜெண்ட்னு ஒரு படம் இருக்கும், அது பாரு ப்ரோ. லெஜெண்ட் இன்டர்வல் எனக்கு வேற லெவல்ல சஜஸ்ட் பண்ணுங்க இருக்கும். ப்ரோ. நான் வந்து பயங்கர அடிக்ட் ஆயிட்டேன் பாலையாவுக்கு. ஓகே ஓகே, இது வீரசிம்மா ரெட்டி பாருங்க, அதுக்கப்புறம் லெஜெண்ட்னு ஒரு படம் இருக்கும், தமிழ் டப்பிங்லயே இருக்கு, அதுவும் பாருங்க, வீரசிம்மா சூப்பரா ரெட்டி இருக்கும். அந்த டபுள் ஆக்ஷன் தானே ப்ரோ, அப்பா பையன் ஆமா ஆமா, வெளிநாட்டுக்கு போவாரு. நான் அதே ஒரு படம் அதான். ட்ரோல்ல தான் இவ்வளவு நாள் பார்த்தேன். ஆனா இப்ப உட்காந்து பாக்குறதுக்கு அவர் பண்ண எல்லாமே நான் ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. ட்ரோல் எப்படி பண்ணாலுமே இருந்துச்சு ப்ரோ நான் பகவந்த் ரசிக்கிற கேசரி மாதிரி இன்ட்ரோல் இருக்கு பிளாக்? எப்படி இருந்துச்சு? ஹைலி இன்ஃப்ளேமபிள் ப்ரோ. பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. அதை விட இந்த ஸ்ரீலீலா ஃபைட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. கிளைமேக்ஸ்ல இவ்வளவு நாளா மிஸ் பண்ணிட்டேன் இந்த படத்தெல்லாம். வாங்கப்பா வாங்க, இப்ப ப்ரோ இப்படிதான் வாங்கயா, எல்லாரும் வாங்கயா. நான் காமெடியா சொல்லல ப்ரோ, மனசார சொல்றேன் ப்ரோ. ப்ரோ அருமையா நானே இருந்துச்சு. வெறித்தனமான பாலையா ஃபேன் தான் ப்ரோ. இவங்க தான் நம்ம சொந்த கிண்டல் பண்றாங்க, பிரகாஷ் ப்ரோவா தவிர. அவருக்கு தெரியும் பாலையாவோட பொட்டன்ஷியல். மத்த எல்லாரும் கீழே ஒருத்தர் பாருங்க சிரிச்சிட்டு இருக்காரு. இல்ல ப்ரோ, இவங்க கிண்டல் பண்ணியே அவர் வந்து ட்ரோல் மெட்டீரியலாவே பார்க்க வச்சுட்டாங்க. ஆனா இப்ப பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, அதை வேற ஒருத்தவங்க பண்ணா ட்ரோல் பண்ணலாம், ஆனா அவர் பண்ணும்போது மாசா இருக்குது.
நீங்க அக்கண்டாவே பாருங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல வந்து அக்கண்டா கேரக்டர் என்ட்ரி ஆனதுல இருந்து சீனுக்கு சீனு மாசா இருக்கும். கண்டிப்பா ப்ரோ, இனி டெய்லி ஒரு பாலையா படம் பார்க்க போறேன். பாருங்க, அக்கண்டா பாருங்க, வீரசிம்மா ரெட்டி பாருங்க, லெஜெண்ட் பாருங்க. மாவீரன் மனசுல நினைப்பாரு, ப்ரோ ஐ டோன்ட் கேர். நடக்கட்டும் அப்படின்னு. இல்ல எனக்குலாம் வந்து இப்போ ரீசெண்ட் பாலையா படங்களை விட பழைய பாலையா படங்கள் ரொம்ப பிடிக்கும். ரீசெண்ட் பாலையா படங்கள்ல கொஞ்சம் சோசியல் மெசேஜ், பொறுப்பு எல்லாம் கலந்து கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கு. அது நல்லது, படம் அது பண்றது நல்லது. எனக்கு பழைய படங்கள் லெஜெண்டு, சிம்மா, அதுக்கு முன்னாடி வீரசிம்மா, அந்த என்னது சைரசிம்மா ரெட்டின்னு ஒரு படம் இருக்குங்க, அது ஆதித்யா 369, அதெல்லாம் நல்லா இருக்கும். பழைய பாலையா படங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க லெஜெண்டு சிம்மாலாம் மிஸ் பண்ணிடுறாங்க, அதெல்லாம் செம்ம பண்ணு. என்ன ஒண்ணு இப்போ கேட்டால், இப்போ வீரசிம்மா ரெட்டி சொன்னோன்னே சொன்னாரு, இந்த டபுள் ஆக்ஷன் பண்ணியிருப்பாரு அதுவான. அவர் பெரும்பாலான படம் டபுள் ஆக்ஷன் தான் பண்ணியிருப்பாரு. ஒன்னே ஒண்ணுதான், ஒரு பாலையா இருப்பாரு, அவர் பிரச்சனையில மாட்டிருப்பாரு, இன்டர்வல் பிளாக்ல ஒரு பெரும் பிரச்சனை இருக்கும், அப்ப இன்னொரு பாலையா வருவாரு, காப்பாத்துவாரு. அதுதான் கதையா இருக்கும் பெரும்பாலான படங்கள். ஆனா நல்லா தான் இருக்கு. இல்லை என்டர்டைன்மெண்ட் மட்டும் பார்த்தோம்னா அவர் செம்ம, நமக்கு வந்து பயங்கரமான ஒரு என்டர்டெய்னர் அவர். நம்மள வந்து 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் படம் பார்க்குறோமா, ஃபுல்லா ஜாலியா ரசிக்க. இப்போ பழைய ஜூனியர் என்டிஆர் படங்களும் அப்படிதான் இருக்கும். ஜூனியர் என்டிஆர் படங்கள், அல்லு அர்ஜுன் படங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 3 பேத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. யாரு, பாலையா, ஜூனியர், இவங்களோட அதாவது ஃபிளாப் படங்கள் முதல் கொண்டு நமக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணும், நல்லா இருக்கும். நீங்க எனக்கு தெரிஞ்சு துவாட ஜெகநாதம் வந்து படம் வந்து ஓரளவு டீசென்ட் படம் தான், ஆனா பயங்கரமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம். அதே மாதிரி எனக்கு வந்து நான் பேரு சூர்யா, நாயில் இந்தியா படமே ஃபிளாப் படம்னாலும் இங்க மலையாளத்துல நல்லா போச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட சரவணேட்டுன்னு ஒரு படம் இருக்கும். சரவணேட்டுலாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து தெலுங்குல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அபோவ் ஆவரேஜ் படம், இல்லை டீசென்ட் படங்கிற மாதிரி தான். ஃபிளாப் லிஸ்ட்லையும் சேர்க்க முடியாம, அந்த லிஸ்ட்லையும் சேர்க்க முடியாம இருந்த படம். ஆனா செம்ம ரிப்பீட் வேல்யூ உள்ள படம், 5 சீன்ஸுக்காகவே. அது தெலுங்கு படங்கள்ல பல அந்த 3 ஹீரோக்களுக்குமே அப்படி ஒரு ரிப்பீட் வாட்ச் என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் நிறையா இருக்குது இந்த 3 பேத்துக்கும், பாலையாக்கு, ஜூனியர் என்டிஆர், அல்லு அர்ஜுன். நல்ல படம். இப்பதான் ஜூனியர் என்டிஆர் தேவையில்லாம இந்த ப்ரோ பிளானிங் சரவணேடுனா மாட்டிக்கிட்டாரு. அல்லு அர்ஜுன் படமா? அதேதான் ஆமா, அதேதான் தமிழ்ல அதேதான். இவன் சரியானவன் இருக்கும் ப்ரோ. அந்த படம் தான், வேற எதுவும் இல்லை. இவன் சரியானவன். அதெல்லாம் வந்து ஃபைட் சீன்ஸுக்காகவே முரட்டுத்தனமா பார்க்கலாம், என்ன மாதிரி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி கோயப்பட்ட ஸ்டீலுக்குன்னே ஒரு டைப் இருக்கு. ஒரு ஃபிளாஷ்பேக் ஆரம்பிப்பாரு, கதையில சின்ன வயசுல இருந்து ஆரம்பிப்பாரு, திடீர்னு ஒரு படம் இது ரியலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு ஃபிளாஷ்பேக் ரெண்டுக்கு நடுவில் ஒன்று வச்சிருப்பாரு, பயங்கரமா அட்டாச் பண்ணி வச்சு விட்டுருவாரு. அது கோயப்பட்ட ஸ்டீலோட டைப். இவங்களுக்குலாம் ஒரு காம்பினேஷன் என்னன்னா, நம்ம எந்த படம் பார்த்தாலும் நமக்கு போர் அடிக்காம போகும். இந்த சரவணோட படத்துல என்ன ப்ரோ, இவங்கள அது வித்யாலேகாவை அவங்கள சாம்பார்னு கலாய்ச்சிருப்பாங்க, அந்த அந்த படம் தான். படமே தான், அந்த படமே தான். அதேதான். அதுலதான் வந்து ஆதி மிருகம் ஆதி வில்லனா இருப்பா அப்படி. ஓகே ப்ரோ. ப்ரோ ஆனா பாலையா படத்துல 2.5 மணி நேரமா அவரே வர்ற மாதிரி இருக்கு. பிரகாஷ் ப்ரோ, அவர் ஸ்கிரீன் பிரசன்ஸ் சொல்லு. அப்படி ப்ரோ, செம்மையா ஹோல்ட் பண்ணுவாரு. எனர்ஜி ப்ரோ, எனர்ஜி வேற லெவல் அவருக்கு, இந்த வயசுலயும் எனர்ஜி. பிரகாஷ் ப்ரோ. சரி, யாரை கூப்பிட்டாங்க, சொல்லுங்க பிரதர். நான் சந்தியா தீபக் ப்ரோ. அந்த குபேரா சொல்லுங்க படத்தை brother. பத்தி கேட்கணும். அதுல அந்த இன்ட்ரோடக்ஷன் சீன் இருக்குல்ல, தனுஷோட இன்ட்ரோடக்ஷன் சீன், அந்த ஒரு ஆமா காரை துரத்திட்டு போவார்ல திருப்பதி தெருக்கல்ல, ஆமா அது ஆமா. அந்த சீன் மூலியமா என்ன சொல்ல வர்றாரு? அவர் துரத்திட்டு போவாரு, அடிக்கவும் மாட்டாரு, காரும் போயிடும். அங்கேருந்து வந்து பாவமா சொல்லுவாரு, நான் துரத்திட்டு போனேன் முடியல அப்படின்றாரு. என்ன என்ன ஹீரோ எலிவேஷன் மாதிரி ரொம்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆனா அதை அப்படி இல்ல முடிச்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளா எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அவர் வந்து மத்த பிச்சைக்காரங்க மாதிரி கிடையாது. பிச்சைக்காரங்கன்னா அப்படியே விட்டுருவாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எதுவுமே தெரியாது, எழுத படிக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது, எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒன்று அடிபட்டுதான் அவ்வளோதான், அங்கேருந்து அழுதுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, அவர் மட்டும் பிச்சைக்காரங்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறாரு. அவர் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஒரு நாலேஜபிள் பெக்கர்னு வச்சுங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் அது முன்னாடிக்கு என்னன்னா இருக்கும் மெயின் பாத்தீங்கன்னா, ரீசன் இருக்கும் அதுக்காக தான் படத்துல. அவர் வந்து அதுல வந்து என்னன்னா, யானை மாதிரி அவர் வந்து இந்த கரெக்ட், சிவப்பு இதுதான் கலர் சொல்ல ஜீப்பை வந்தேன். பார்த்தாரு, சிவப்பு கலர் அந்த ஜீப்பை பார்த்தாரு, கலர் இங்க ஞாபகம் போனேன் அப்படின்னு வச்சுக்கிறாரு. அவர் வந்துட்டு எல்லாத்தையும். பாக்கியராஜ் கேட்கும்போது நான் பார்த்தேன் அது வந்து சிவப்பு கலர் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் டைலாக் சொல்லுவாரு. ஸோ அவரோட ஞாபக சக்தி காட்டுற மாதிரி ஒரு சீன் அது. அல்ல அதுக்காகவும், ஏன்னா பின்னாடி நம்ம நிறைய விஷயம் பார்ப்போம். எப்படின்னா வந்து நாகார்ஜுனோட ஃபோன் நம்பரை ஒரே தடவை ஞாபகம் வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அந்த வீட்டை ஞாபகம் வச்சுக்கிறது. என்னதான் ஒரு பிச்சைக்காரனா இருந்தாலும் அவன் வந்து ஒரு தனித்துவமானவன், அவன் கொஞ்சம் வந்து நாலேஜபிள் பர்சன், அவன் வந்து ஞாபக சக்தி அதிகம். அவனால வந்து இந்த இடத்துக்கு ஒரு மொழி தெரியாத இடத்துல கொண்டு போய் விட்டாலும் ஒரு தடவை பார்த்துட்டா சில அடையாளங்களை வச்சு அவன் திரும்ப வர முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சீன். அதுக்கப்புறம் பாக்கியராஜ் விளக்கம் சொல்லுவாங்க, நான் சிவப்பு கலரு மசூதி இந்த இடத்துல பார்த்து இப்படி ஞாபகம் வச்சுக்கணும், கலரு இடம் இதை வச்சு ஞாபகம் வச்சுட்டா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான், நீ யானை மாறுடா
அப்படின்னு சொல்லுவார். அதுக்காக தான் அந்த சீன் வச்சிருப்பாங்க. அது வந்து ஹீரோ சரி சரி எலிவேஷனுக்காக மட்டும் இல்ல, அவரோட கேரக்டர் ஓகே டெப்த்துக்காக. ஓகே ஓகே. சுமார் ப்ரோ நீங்க ஃபுல்லா பேசிக்கிட்டே இருப்பேன், நீங்க என்ன மைக் ஆன் பண்ணவே இல்லை, சொல்லுங்க. எங்க பேச விடுறீங்க? ஒரு தானே வந்து இப்ப கீ பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு. ப்ரோ அந்த ஆமா அதுதான் சேகர் நான் சொல்றேன். கமலாங்கிறவரு சேகர் கமலாங்கிற அந்த தெலுங்கு வெற்றிமாறனா ப்ரோ? வெற்றிமாறன் மாதிரி வச்சுக்கலாமா இல்ல அது இல்ல ப்ரோ, பேட்டர்ன்ல? அவரு இல்ல அவர் அந்த ஃபீல் அளவுக்குலாம் குட் இல்லைங்க. படம் தான், ஃபீல் குட் படம் தான் இதுக்கு அவர் முன்னாடி ஃபீல் எடுத்துட்டு இருந்தாரு. ஆமா அவர் ஒரு பாலிடிக்ஸ் படம் எடுத்தார், லீடர்னு ஒரு படம் எடுத்தாரு. அப்புறம் பெரும்பாலான படங்கள் ஃபீல் குட் படங்கள் தான். ஃபிட்டாலாம் நீங்க பாத்திருப்பீங்களா, இந்த சாய் பல்லவி டான்ஸிங்கே ஃபேமஸ் ஆகி ஃபிலிம்ஃபேர் அவார்ட்லாம் ஆமா வாங்கினாங்களே அந்த சாய் நாக பல்லவி. சைத்தன்யா அந்த படம் பாத்துருங்க, அது நல்லா இல்ல தான் இல்ல இல்ல அது நாக லவ் ஸ்டோரி, அது சைதன்யா லவ் இல்ல, ஸ்டோரி, நாக சைதன்யா இல்ல, அது நாக சைதன்யா கூட நடிச்சது வேற படம். லவ் ஆமா லவ் ஆமா ஸ்டோரி, அது ஸ்டோரி அது. லவ் அது ஸ்டோரி. லவ் அது ஸ்டோரி, நல்லா படம் பேரே லவ் ஸ்டோரி. அதுக்கு முன்னாடி ஃபிட்டா வருண் தேஜாவா அவர் பேரை அடிச்சிருப்பாரு. ஆமா வருண் ஆமா அவங்க ரெண்டு தேஜ். பேரும் அவங்க ரெண்டு பேரும் பேர் வேற தெரியாது. அதான் அதான். வருண் தேஜ். சாய் எனக்கு வருண் தேஜ். சாய் தரம் இல்ல, எனக்கு வந்து சாய் சாய் தரம் தரம் தேஜ், வருண் தேஜ் இல்ல சாய் இதெல்லாம். தரம் தேஜ், வருண் தேஜ், அப்புறம் இன்னொருத்தருக்கான ரேப்போ ராம் புத்தினி. இந்த 3 பேத்துக்கும் பேர்ல கொஞ்சம் குழப்பம் வரும். அந்த ரேப்போ கொஞ்சம் விஷால் மாறிடுச்சு, வந்துட்டியா? இப்ப பழக்கமாயிருச்சு. வந்துட்டேண்ணே அண்ணா, மாலை வணக்கம்ண்ணே, பிரகாஷ் அண்ணே, சுகுமார் அண்ணே. சரி சரி. நைட்டு 9 மணிக்கு மாலை வணக்கம். ஓகே. எல்லாம் இல்ல இல்ல, மாலை தாங்க. இல்ல விஷால் 8:57 வந்திருக்கான், அது வரைக்கும் மாலை போதும். வணக்கம் தான். அண்ணா சொல்லுங்கண்ணே, இப்ப சுகுமார் அண்ணா சொல்லுங்கண்ணே. என்னப்பா அண்ணா இன்னைக்கு பேசினே இருக்கணும்னு தோணுது, ஆனா என்ன பேசுறதுன்னு தெரியல. வாங்க நம்ம பேசுவோம். நேத்து நம்ம ஆளு வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டிருக்காரு, முடிய வெட்டி. ஏதாவது சொல்லுங்க அதை பத்தி, சந்தோஷமா ஏதாவது கேக்குறேன். யாரு? அண்ணா இது மாதிரி தானே நீ பண்ணுவ. எஸ்டிஆர்ண்ணே. STR வேற யாரு? STR ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, இந்த விருபக்ஷா டைரக்டர் நெக்ஸ்ட் என்ன படம் ப்ரோ பண்றாரு? அந்த படம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம் ப்ரோ. விஸ்வம்பரான்னு ஒரு படம், அதுதானே அவர் தானே இந்த இல்ல இல்ல சிரஞ்சீவி இல்ல இல்ல படம். அவர் விஸ்வம்பரம் எடுக்கிறவர் வேற. விஸ்வம்பரம் எடுக்கிறவர் வந்து இந்த படம் எடுத்தவர், கல்யாண் ராம் வச்சு படம் எடுத்தார்ல, பிம்பிசாரா. பிம்பிசாரா. ஓகே பிம்பிசாரா ஓகே. எடுத்தவர் தான் இருக்காரு. இவர் வந்து சுகுமாரோட அசிஸ்டன்ட். யாரு, ஐயோ படம் பேர் மட்டும் நிறைய குழப்பம். இவரு விருப்பாக்ஷா எடுத்தவர். விருப்பாக்ஷா இப்ப வேற ஒரு படம் ஸ்கிரிப்ட் ஒர்க்ல இருக்கிறாரு. அவர் இன்னும் அடுத்த படம் வந்து இன்னும் அண்ணா கமிட் இந்த பண்ணல. மோகன்லாலோட பிம்பிசாராவா அது மாதிரி ஒண்ணு ஆரம்பிச்சாங்களே பெரிய படம், அது போஸ்டர்ல வேற, வந்துச்சு, அது வேற, அது வேறயா? அது வேற, அது வேற, அது வேற. ஓகே ஓகே. ப்ரோ அந்த விருபக்ஷா படம் சூப்பர் படம் ப்ரோ, நிறைய டைம் பார்த்துருக்கேன். அந்த படம் ரொம்ப பிடிச்ச படம். அதான் அந்த அந்த படத்துக்கு வெயிட்டிங், அந்த டைரக்டரோட அடுத்த படத்துக்கு வெயிட்டிங் இருங்க, ப்ரோ. நான் எனக்கு பேர்ல கன்ஃபியூஸ் ஆயிடுது, விசால் சொன்னனால சொல்லிடுறேன். அது விருஷபா. ரிஷபா. விருஷபாங்கிறது மோகன்லால் படம். ஆமா, அது ஓகே ஓகே. விருஷபாங்கிறது மோகன்லால் படம். விருப்பக்ஷாங்கிறது தெலுங்குல நம்ம பார்த்த படம், சம்யுக்தா மேனனா அவங்க நடிச்ச இல்ல படம். அந்த படத்தை தான் நான் சொல்றேன் ப்ரோ. அந்த படம் டைரக்டர் அடுத்த படத்துக்கு தான் வெயிட்டிங் ப்ரோ. என்ன படம் பண்றாரு அப்டேட்? இல்ல அவரு ஸ்கிரிப்ட் ஒர்க்ல இருக்கிறாரு, பெரிய ஹீரோக்கள்கிட்ட பல ஹீரோக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அந்த படத்துக்கும் வந்து சுகுமார் தான் தயாரிப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த இல்ல படத்தையும் ப்ரோ, அவர் ஆமா நாக விருப்பக்ஷாவே சைத்தன்யா பெரிய வச்சு படம் ஹிட். பண்றாரு. ஆமா நாக நாகச்சைத்தன்யா சைத்தன்யா படம். வச்சு. கரெக்ட் கரெக்ட். இண்டியானா ஜோன்ஸ் மாதிரி ஒரு போஸ்டர் வந்துச்சுல்ல கமலு. கரெக்ட். ஆமா, ஆமா. மோஷன் போஸ்டரே வந்துச்சு. ஆனா அந்த படத்துக்கே ஸ்டோரி வந்து இவர் தானே, புஷ்பா டைரக்டர் தானே. சுகுமார் தான், சுகுமார் ஆமா, தான். சுகுமார் சுகுமார் தான். தான். இல்ல சுகுமார் வந்து ஸ்கிரீன் பிளே மட்டும் பண்ணாரு, ஸ்டோரி மட்டும் இல்ல, ஸ்கிரீன் பிளே மட்டும் பண்ண. சுகுமார் ரைட்டிங்னு அவர் தயாரிச்சாரு, அவரோட அசிஸ்டன்ட்ங்கறனால ஸ்கிரீன் பிளே பண்ணி பெரிய கொடுத்தாரு ஹிட் கொஞ்சம் இல்லண்ணே, கூடுதலா. பெரிய ஹிட் ஆமா, இல்லண்ணே 100 அப்போ. கோடிங்க, 100 கோடி அறிமுக படத்திலே 100 கோடி. அதுவும் அன்எக்ஸ்பெக்டடா தியேட்டர்ல போய் சும்மா ஒரு வீக்கெண்ட் உட்காந்து மிரட்டி விட்டாங்க அந்த படம், தெருவில் உட்காந்து. ஆமா எனக்கு அதுல ரயில்வே ஸ்டேஷன் சீன் வரும்ல, சரியான அதுதான் சீன் ப்ரோ, இயற்கையில உண்மை. ஒரு அதே தான் நானும் சொல்ல சரியான வந்தேன். சீன். படத்திலேயே பக்குன்னு ஆயிருச்சு. படத்திலேயே நம்ம இந்த த்ரில்லர் படங்கள் எத்தனையோ படங்கள் பார்த்திருப்போம், ஆனா அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அது மாதிரி வர்றது வந்து ரேரா தான். இப்ப நீங்க இந்த பாய்ஸ் சொன்னீங்கல்ல, இந்த பாய்ஸ்ல 20 நிமிஷம் ஒன்று வரும்ல ஒரு சீன், இந்த ஏ ட்ரெயின் இன்ட்ரோ, கை ஆமா அந்த ப்ரோ. மட்டும் அதாவது குபீரா கை இருக்கும். மட்டும் இருக்கும். அதே ஒரு பஸ்ட் ஏங்க குபீர்ன்ட்டீங்க என்னங்க போங்க. அதான் இல்லண்ணே, எதிர்பார்க்க டக்குன்னு ஒரு சம்பவம் நடக்கும்ல, அது சொல்றேன். அது மாதிரி இல்ல, அது மாதிரி ரொம்ப ரேருங்கிற, அது மாதிரி நல்ல சம்பவம் பயங்கரமா இருக்கும். அப்படி ஒரு சம்பவம் வந்து இந்த விருப்பாக்ஷாலா இருக்கும். சரியான சீன் அந்த ட்ரெயின் சீன். நானா வந்து ஓடி இருக்கு லவ் பண்றாங்க கலந்து சீக்கிரம் பேசி தொலைகிறா, பேச்சு பிடிக்க மாட்டாங்கிற மாதிரி தான் இருக்கும். வச்சாமா ட்விஸ்ட்ங்கிற மாதிரி அடிச்சு தூக்கும், செம்மையா இருக்கும். அத இன்னொரு scene. கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்களே, ஆமா, சரியான ட்விஸ்ட் அது. ரெண்டுமே சரியான ட்விஸ்ட் ப்ரோ. அந்த குமார் யாருங்கிறது, அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ரெண்டுமே அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோ. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அது போல அந்த ட்ரெயின் சீன் தான் தூக்கி வாரி போட்டுருச்சு உண்மையிலே. இன்னொரு இன்னும் சீன் நல்ல படம். ஒரு பாத்தீங்களா ப்ரோ? என்னங்க ஹாப்பி டேஸ்னு ஒரு படம் வந்துச்சு இல்லீங்களா? சேம் டைரக்டர், குபேர ஆமா டைரக்டர். ஆமா. இனிது இனிது, ஆமா தமிழ்ல ஆமா இனிது ஆமா. இனிதுன்னு எடுத்தாங்க. அதுவும் செம்மையா இருக்கும் அந்த படம். அதை பார்த்து காலேஜ் போய் ஏமாந்தவங்க பல பேர் தலைவா.
இல்ல ப்ரோ இல்லங்க படத்துல உள்ள டேய், காலேஜை பார்த்து தியேட்டருக்கு இது படத்துல உள்ள காலேஜை பார்த்து ரியல் லைஃப்ல காலேஜ் லைஃப் நல்லா இருக்கும்னு நினைச்சு போனாங்கன்னு வச்சுங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது. அது போனான்னு இல்ல உண்மைதாங்க. ப்ரோ, நீங்க பாலா படம் போயிருக்காரு. பார்த்துட்டு காலேஜ் போனீங்கன்னா பிரகாஷ் ப்ரோ சந்தோஷமா இருக்கும், அவ்வளவுதான். போனார் இல்ல, போயிருக்காரு. அதனாலதான் வருத்தப்பட்டு சொல்றாரு ஆமா. விஷால் ப்ரோ. ஆனா சரி விஷால் ப்ரோ, எஸ்டிஆர் 50 ஒரு அப்டேட் பாத்தீங்களா இல்லையா? ஐயா ஐயா என்னென்னமோ இல்ல சொல்றாங்க, அதை ஒண்ணுமே சொன்னீங்கன்னா சுகுமார் ப்ரோ வந்து டென்ஷன் ஆயிடுவாரு பயங்கரமா. எல்லாத்தையும் இப்போ ஜோம்பியா மாதிரி இப்போ கேடிவில மிருதன் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க அப்புறம் சினிடாக்ஸ் பேசல மிருதனை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அவரு இல்ல இல்ல கொலகாரில் ப்ரோ, இருக்காரு. இன்னைக்கு ஒவ்வொரு தடவையும் நம்பர் மாறிக்கிட்டே இருக்குன்னு அவர் டென்ஷன் ஆயிடுவாரு. இல்ல என்ன மூவர் யாரோ வந்து மியூட் போட்டே அந்த இருக்காங்க. படம் வந்து 50வது படம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த வீடியோ வெளியான 1 மணி நேரத்திலேயே அந்த சொல்லுங்க. அந்த தேசிங் பெரியசாமி சைட்ல இருந்து 50th மூவி அதான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி. இல்லைங்க பாவங்க, அந்த தேசிங் பெரியசாமி மட்டும் நிறைய ரூம் இருங்க. அவர் அந்த சிம்பு கூட படம் பண்ண ஆரம்பிச்சு பாத்தி எட்டுன்னு இருக்கப்போ வந்து அப்படியே போயிட்டு ரொம்ப நாள் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து தேசிங் பெரியசாமி வந்து அஜித் கூட இணைகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் அவங்க தான் கிளப்பி விட்டாங்க நினைக்கிறேன். மூவர் தான் கிளப்பி விட்டாங்க நினைக்கிறேன். கிளப்பி ஆமா, விட்டோன்னே உடனே போட்டோ போட்டாரு. உடனே சிம்பு கூட சேர்ந்துருக்க போட்டோ எடுத்து போட்டாரு. அவர் மேலேயும் என்னத்தை காண்டுன்னு தெரியல நீங்களுக்கு. அவரும் ஒவ்வொரு தடவையும் இந்த படம், ஏன்னா அந்த படத்தை வந்து எத்தனை தயாரிப்பாளர் பேச்சு எத்தனை இது பண்ணி இப்போ கடைசி சிம்புவே தயாரிக்க முன் வந்து சிம்பு தயாரிச்சு அனௌன்ஸ் பண்ணி யுவன் சங்கர் மியூசிக்ல போட்டு இப்போ பாட்டு ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. படத்து ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. அவர் சிம்பு வெயிட் பண்றதுல ஒரே ஒரு விஷயம் தான், கூடுதலா சேர்ந்து தயாரிக்க இன்னொரு ப்ரொடியூசர், ஒரு கோ ப்ரொடியூசர் தேடிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். அதுக்கு மாட்டிக்கிச்சுன்னா அவருக்கு ஷூட்டிங் போயிடுவார். அதுக்கு அது மாற்றலாம் கூட ஷூட்டிங் போறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அதுக்காக அவர் அல்லுவதுக்கு எல்லா படங்களையும் அவர் கமிட் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா படத்துலையும் அட்வான்ஸ் வாங்கி இந்த படத்தை இறக்க எல்லாரும் முடிவு பண்ணிட்டாரு. அந்த படத்தை ரொம்ப நம்புறாரு, சிம்புவும் நம்புறாரு, டேரக்டரும் நம்புறாங்கிறப்ப அந்த படத்தை நெகட்டிவா போட்டு நெகட்டிவா பேசி அந்த படம் நடக்க போறது இல்ல, போஸ்ட்போன் ஆகுன்னு சொல்லி ஒரு யூஸ் அவங்க ஏன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அந்த டேரக்டர் மேல என்ன காரணம்னு தெரியல. நல்ல ஏன் பிரகாஷ் டேரக்டர். ப்ரோ, ஆனா ஏஜ் அவங்க நேத்தி கண்ணும் கண்ணுமே ஒரு படம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணா மார்க்கெட் வேல்யூ கூடும்ல. ஒரு சின்ன படம் பண்ணிட்டு நல்ல படமா ஆனா ரொம்ப சிம்புவும் டைம் ஆயிடுச்சுல வரும். தலைவா. இல்லைங்க பிரதர், ஒரு ரெண்டே விஷயம் இல்ல தான். ப்ரோ, இல்ல ஏஜிஎஸ் இப்போ ஜாயின் என்னன்னா பண்றதா இல்ல சொன்னாங்க. ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு தான். ஒண்ணு வந்து இப்போ கலைப்புலிதார்கிட்ட இந்த படம் போச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரொடியூசர்கிட்ட போச்சு, அதுக்கப்புறம் கமலஹாசன்கிட்ட போச்சு. கமலஹாசன் வந்து இப்போ வந்து சிம்பு தயாரிக்கிறாரு. ஓகேங்களா. இந்த சிம்பு தயாரிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இன்னும் அது போக இந்த படம் வந்து இன்னொரு 4 கம்பெனிக்கு போச்சு. ஏஜிஎஸ்ட போச்சு, அப்புறமேட்டு வந்து வேல்ஸ் இன்டர்நேஷனல்ல போச்சு, துபாய் கண்ணன் அதுக்கப்புறம் ரவி. அது ஏகப்பட்ட பேர்த்துல போச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு 10-12 பேர்த்தியாச்சும் இந்த படம் போயிருக்கும். எல்லாரும் சொன்னது என்னன்னா அந்த கதை செம்ம ஆகா ஓக பயங்கரம், இந்த படம் தான் எடுக்கணும். அந்த டேரக்டர் வேற படம் கேட்கல, இதே படம் தான் கேட்கறாங்க. ஆனா பட்ஜெட் கம்மி கேட்கறாங்க. டேரக்டர் என்ன சொல்றாரு, நான் வேற படம் எடுக்கிறனா கூட எடுக்கிறேன், இந்த படத்தை நீங்க விட்டு அடுத்த எடுக்க சொன்னீங்க கூட எடுக்கிறேன், ஆனா இந்த படத்தை இந்த பட்ஜெட் எடுக்க சொல்லாதீங்கிறாரு. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது பர்ஃபெக்ட். ஏன்னா ஒருத்தர் வந்து சமரசம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஸ்டார்டிங் பட்ஜெட்லேயே சமரசம் ஆயிட்டாருன்னா ஷூட்டிங் போகும்போது இன்னும் கொஞ்சம் குறைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் போகும்போது இன்னும் கொஞ்சம் குறைச்சிட்டே போவாங்க. நம்ம ப்ரொடியூசரை பத்தி தெரியாது உங்களுக்கு. அங்கே ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலருங்கிற பேரில் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய டார்ச்சர்லாம் பண்ணுவார். இதுக்கு இவ்வளோ செலவாகக்கூடாது, அதுக்கு இவ்வளோ செலவாகக்கூடாது, 500 பேர் இடத்துல 200 பேர் கொடுப்பாரு, 200 பேர் இடத்துல 50 பேர் கொடுப்பாரு. அது ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால ஒரு டேரக்டர் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே தெளிவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த தெளிவு வந்து தேசிங் பெரியசாமிக்கு இருக்கு. நல்லா பக்காவா ஒரு இந்த படத்தை வந்து உங்க ஷூட்டிங் போனாதான் நான் வந்து தெரியும் அந்த எந்த அளவுக்கு பிரம்மாண்டங்கிறது. ஏன்னா வந்து சூப்பர் ஸ்டாருக்கே கதை போயிருக்கு அப்படிங்கிறப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த கமல் சார் ஏன் ப்ரோ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணல? அவர் பண்ணியிருந்தா அது கரெக்டான ரூட்டுக்கு போயிருக்கு ப்ரோ, என்னை பொறுத்த வரைக்கும். கடைசி இப்போ சொல்லிட்டாரு, இந்த தக்லைஃப் ஈவெண்ட்டை சொல்லிட்டாரு, ஒரு படத்துக்காக நாங்கள் ஒரு படத்தை தியாகம் பண்ண வேண்டியதாச்சு, இந்த தக்லைஃபுக்கு சிம்பு தேவைப்பட்டாருன்னு சொல்லிட்டாரு ஒரே வார்த்தை. தேவைப்பட்டிருக்க வேணாம் ப்ரோ. இல்ல சரி பேசுங்க. எஸ்டிஆருக்கு அதான் கரெக்டான படம். 50வது படம் பண்ணாருன்னா அவரு தேசிங்க பெரியசாமி படம் தான் கரெக்டா இருக்கும். சரி பார்ப்போம், அந்த படம் ஃபர்ஸ்ட் எடுக்கட்டும். சுகுமார் ப்ரோ இந்த மமிதா இல்ல விஷாலுக்கு மேல உங்களுக்கு ஒருத்தர் வந்துட்டாரு. சரி மமிதா பைஜுவா அவங்க பேரு என்ன? ஆமா ஆமா மமிதா பைஜி தான். சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல அவங்க வந்துட்டு இப்போ வந்து ரூமர் கல்வி விட்டாங்களா, அது உண்மையா எப்படி? அது ரூமர்லாம் இல்ல ப்ரோ, வீடியோ பாத்தீங்களா? இல்ல பாக்கல ப்ரோ, கேட்டிருந்தேன் மெசேஜா படிச்சு இல்ல அவ்வளவு. இல்ல அது ரூமர் இல்ல, இல்ல ஆக்சுவலா ஒரு அவங்க அப்படி நிமிஷம். சொல்லி இருந்தாங்க, அதுதான் சொல்ல வரேன். அது வார்த்தையை வேற மாதிரி இது பண்ணுங்க. இல்ல என்னன்னா இதே விஷயத்த தான் நம்ம ஸ்டார்டிங் டைம்ல சொல்லிட்டு இருக்கோம். அதுல நிறைய பேர் வந்து இல்ல அதெல்லாம் நடக்காது, அவர் சொன்ன மாதிரினாங்க. நமக்கு இதே விஷயம் எனக்கு இன்னமும் அந்த நம்பிக்கை இருக்கு. அது வந்து அவங்க சொல்றதா உண்மை, மமிதா பாய் சொல்றதா உண்மை, அவ்வளவுதான். இப்போ இது ஒன் லாஸ்ட் மூவி இது இருக்காதுங்களா? அப்பெல்லாம் இருக்காதுங்க. எப்படிங்க நம்புறீங்க அதை? சரி எனக்கு தெரியல, சரி விட்டுருங்க, வேற அந்த டாபிக்ல போகலாம். நான் அப்ப நம்புறதா இப்பயும், இப்ப நம்புறதா எப்பயும். எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம ஸ்பேஸ்லயே வந்து அஜித் குமார் ஒருத்தர் வந்தார்ல, அவரே சொன்னார் அதெல்லாம் கண்டிப்பா கிடையாது. அவர் ஒரு தடவை சொன்னார்னா கண்டிப்பா
அவர் வந்து கடைசியே படம் தான் இது, அதுக்கப்புறம் மாற மாட்டாருன்றாரு. நான் அன்னைக்கு சொன்னதுதான், இருக்காரு உங்களுக்கு அஜித் அந்த குமார் டைம்ல இங்கதான். தெரியும் அப்படின்னு. அதான் இருக்காரு, அவர்கிட்ட தான் சொல்றேன். இப்போ நானே வந்து நானே நான் சொன்னேன் அன்னைக்கு சொன்னேன், என்ன சொன்னேன், அந்த அப்புறம் டைம்ல ஏன்பா பாத்துக்கலாம், அவர் கண்டிப்பா ஒரு படம் பண்ணுவாருண்ணே. இல்லப்பா, அவர் நடிக்கணும் தான் இல்லைண்ணே, எங்களுக்கும் ஆசை. ஏங்க அவர் நமக்கே தெரியுங்க, எல்லாத்துக்கும் தெரியுங்க இது. எனக்கும் என்னன்னா அதுதானே ஆசை. இப்ப நான் என்ன வேண்டாம்னா சொல்ல போறேன், புரியலையே. ஏன்னா அப்ப அவர் நடிக்கணும்னு நான் என்ன வேண்டாம்னா சொல்ல போறேன். இல்ல சொல்றோம். ஏங்க நேத்துல இருந்து கிட்டத்தட்ட அதை ஒரு 100 வாட்டிக்கு மேல பாத்துட்டு ரிங்டோனை மாத்திட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கேன். இன்னொரு அதே மாதிரி புது படம் இல்ல வருதுன்னா எனக்கு என்ன கவலையா? மமிதா பச்சி சொன்ன வீடியோ சொல்லிட்டாரு, பார்த்தேன்னு கேக்குறேன். பாத்துட்டேன். நான் நேத்து அதை பத்தி பேசிட்டேனே. இங்க பேசலையா? நான் நேத்து மாவீரன்ட்டால டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவர் தான் சொல்லிட்டு இருந்தார், இந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ இப்ப பார்த்ததுதான் பெரும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அதை பேசிட்டு தான் இருந்தோம். அந்த படம் வந்துட்டு இந்த அரசியலுக்கு முன்னாடி வந்துட்டு போய் எப்படி ப்ரோ அது? எனக்கு தெரிஞ்சு இவரு வினோத் லிஸ்ட்ல வருவார். இல்ல எனக்கு தெரிஞ்சு வினோத் லிஸ்ட்ல வருவார்னு நினைக்கிறேன். அவரு தானே வினோத் தானே இவரு. இல்ல அப்படி இல்ல ப்ரோ. எனக்கு என்னன்னா அவர் வரக்கூடாது படம். ஏன்னா இப்போ ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டா மறுபடியும் அந்த ப்ராமிஸ் வந்து இது பிரேக் பண்ணக்கூடாது இல்லையா ப்ரோ? சிம்பிள், அவ்வளவுதான் ப்ரோ. என்ன விளையாடுறீங்களா ப்ரோ? அவர் பிரேக் அது அவரோட இது, அவர் பண்றாரு பண்ணல, அது வந்து அவர் வந்து எலெக்ட் பண்ணி அவர் வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டு அப்புறம் வரக்கூடாதுன்னு சொன்னா அது ஓகேன்னலாம். அவரோட இஷ்டம். அவர் வந்து ட்ரை பண்றாரு, ட்ரை பண்ணலன்னா திரும்பி வர. இப்ப நீங்களே வந்து ஒரு வேலையை விட்டுன்னு ஒரு வேலைக்கு போறீங்க, கிடைக்கலன்னா அதுக்கு பழைய வேலைக்கு போகாம வீட்லயே சும்மா இருப்பீங்களா? அப்படிதான் இருக்குது நீங்க சொல்றது. பொலிட்டிக்ஸ் வந்துட்டு அது வந்து வேலை இல்ல ப்ரோ, அது கடமை. ஓகேவா? அது கடமைதான், கடமைதான். ப்ரோ அப்ப அவர் இன்கம்க்கு என்ன ப்ரோ பண்ணுவாரு சொல்லுங்க? கட்சிக்கும் செலவு பண்ணணும். பேசும்போது டிஸ்டர்ப். சுகுமார் ப்ரோக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி கம்மி ப்ரோ, அவர் அப்படித்தான் பேசுவாரு. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. கேக்குது. ஹரி கேஎஸ் ரவிக்குமார் இந்த மாதிரி ஒரு மசாலா படம், அதாவது ஒரு ஃபேமிலியோட 6 to 60 வரைக்கும் பாக்குற மாதிரி படம் எடுக்கிற இந்த ஜென்ரேஷன்ல அப்படி டைரக்டர் யாரும் இல்லையா ப்ரோ? அதாவது யாருமே இல்லைங்க. இல்ல உண்மையாலுமே யாருமே இல்ல. முன்னாடி நடுவில் பாண்டியராஜ் இருக்காரு. இல்ல அப்படி பாண்டியராஜ் படமும் எல்லா படமும் ஓடுறது இல்லையே. எல்லா படமும் எங்க ஓடுது பாண்டியராஜ்? அவர் அந்த மாதிரி அந்த ஸ்டேட் அவர் போகவே இல்லை. கே ரவிக்குமார் ஹரி ஸ்டேட்டுக்குலாம் அவர் போகவே இல்லை. அவரு சிறுத்தை சிவாலாம் அந்த டயர் 2ல வருவாங்க. இல்லங்க, சிவா வந்து கொஞ்சம் நம்பினாங்க எல்லாரும் அந்த கே ரவிக்குமார் ரூட்ல. சிவாவை கொஞ்சம் நம்பினாங்க. அவரும் பாத்தீங்கன்னா அண்ணாத்தை கங்குவால போட்டு சொதப்பி விட்டார்ல. உங்களுக்கு வந்து சிவா வந்து எந்த வகையில கே ரவிக்குமார் அப்படின்னா, படத்தை பட்ஜெட்டை கரெக்டா சொல்றவரு, பட்ஜெட்டை எகிரி மாட்டாரு. ஒரு பட்ஜெட் சொன்னாரு, அந்த பட்ஜெட்ல முடிக்கிறாரு அப்படின்னா. அதுக்கப்புறம் ஒரு பீரியட்ல வந்து அவருமே அந்த இதை மாறிட்டாரு. எப்படின்னா பட்ஜெட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணாரு. அந்த ஷூட்டிங் டேஸை மாத்திட்டாரு. ஷூட்டிங் டேஸ் வந்து எப்படின்னா சிவா கே ரவிக்குமார்லாம் 60 நாள் சொன்னாருன்னா 60 நாள்ல படத்தை முடிச்சிருவாரு. 6 மாசம் சொன்னாருன்னா 6 மாசத்துல படத்தை முடிச்சிருவாரு. அவர் மாறவே மாட்டாரு கே ரவிக்குமார். ஆனா இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப சிவாலாம் பாத்தீங்கன்னா ஒரு படத்தை சாதாரண அண்ணாத்தே மாதிரி படத்தை அவர் வந்து 1.5-2 வருஷம் எடுப்பாரு. விவேகம் மட்டும் எடுக்கலாம், பாருங்க ஷூட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற படம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் எடுக்கிறதுலாம் ரொம்ப விசுவாசம் டைம். அந்த கதைக்கெல்லாம் வந்து அவ்வளவு நாள் ஷூட்டிங் தேவையே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கும் சில கதைகளுக்கெல்லாம். ஆனா அவர் அதை பண்றாரு. இப்ப இழுத்துட்டாரு. முன்னெல்லாம் அவர் இந்த கே ரவிக்குமார் மாதிரி ஒரு பேர் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்த அடுத்த டேரக்டரா இருந்தாரு, அந்த லிஸ்ட்ல இல்லை. அதே மாதிரி இப்ப யாருமே இல்லை. கே ரவிக்குமார், ஹரி அந்த லீக்ல உள்ள டேரக்டர் இப்ப தமிழ் சினிமாலே பஞ்சம். தெலுங்குல நிறைய பேர் இருக்கிறாங்க, தமிழ்ல ரொம்ப 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 பஞ்சம். அப்புறம் அது ஒரு பெரிய குறை ப்ரோ, அந்த மாதிரி டைரக்டர்ஸ் இல்லாதது ஒரு பெரிய குறை. ஆமா, அது பெரிய குறை. பெரிய நடிகர்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கு ஆடியன்ஸுக்குமே ரொம்ப பெரிய குறை தான். ஏன்னா டயர் 2 நடிகர்களுக்குமே கமர்ஷியல் படம் இல்லாம எல்லாமே வந்து ஒரே மாதிரி லவ் சப்ஜெக்ட் இல்லைன்னா ஏ சென்டர் ஃபுல்லா ஆக்ஷன் படம்னு போயிடுறாங்க. கலவை கட்டி அடிக்கிற படங்களே கிடையாது இப்ப. எல்லா படமும் எல்லா ஜானரும் அடிக்கணுங்கிற மாதிரி இப்ப டேரக்டர் இல்லாம போனது. அதாவது சொல்ல போனா சிம்பிளா சொல்ல, மசாலா படமே எடுக்க முடியாத டேரக்டர் இங்க இல்ல. கலந்து கட்டி எடுக்கிற டேரக்டர் யாருமே இல்ல இப்ப. ஒன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனு, இல்ல ஃபுல் லவ். ப்ரோ சுந்தர்சி இருக்காரு ப்ரோ. சுந்தர்சி காமெடி தானங்க. வெங்கட் பிரபு அந்த லிஸ்ட்ல வர மாட்டாரா? சுந்தர்சி வெங்கட் பிரபு வந்து ஒரு அந்த ஒரு ஜானர்ல உள்ள போய் உட்காந்துருவாரு. நீங்க வந்து டைம் டிராவல், டைம் லூப், அப்புறம் டைம் லூப் மட்டும் தான். ஒரு கொள்ளையடிக்கிற படம் தான். ஒரு பாய்ஸ் மட்டும் பாக்குறேன்னா பாய்ஸ் மட்டும் படம் தான். அவர் A to Z ஒரு 4 பாட்டு, 4 ஃபைட்டு, 4 இது அப்படி அந்த சீக்வன்ஸ்ல வெங்கட் பிரபு படம் எடுக்கிறது இல்ல. அவர் ஒரு ட்ராக்ல பெரும்பாலும் வெங்கட் பிரபு படங்கள்லாம் வந்து 1 நாள் நடக்கிற மாதிரி இப்படிதான் எடுக்கிறாரு. ஒரு நாள் கதை 1 நாள் நடக்கிற மாதிரி கதை அப்படி போயிடுறாரு. ஃபுல் கமர்ஷியல் பெகையில் இப்ப யாரு இருக்கா? எந்த டேரக்டருமே இல்ல.
கொஞ்சம் நடுவில் சிவா அப்புறம் அது அதாவது 50% சிவா, ஒரு 20% பாண்டியராஜ் அப்படி வேணும் வச்சுக்கலாம். தவிர அந்த 100% கே எஸ் ரவிக்குமார் இடத்துக்கோ ஹரி இடத்துக்கோ யாருமே இல்லை. எங்க விஷால் காணோம்? ஆமா, விஷால் இருந்தா மட்டும் நீங்க பேசவா போறீங்க? அப்பயும் மைக்கு மியூட் தானே போட போறீங்க? ஏங்க தெரியுங்க, அதுக்கு மேல ஒருத்தர் வந்தாருங்க, ஆர்கேன்னு. நீங்க பேசுறதுக்குன்னு ஒருத்தர் வந்தாருங்க. ஆர்கேவா 6Kவா அவர் வந்தாரு ப்ரோ? அவரும் காணோம். பரணி விஷால் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க பாரு. ப்ரோ இல்ல 6K. எங்க விஷால் காணோம்? அவருக்கு போய் 5 நிமிஷம் ஆச்சு ப்ரோ. இல்ல ப்ரோ, கீழே தான் இருக்காரு. எமோஜி போட்டுட்டு இருக்காரு ப்ரோ, கை காமிச்சிட்டு இருக்காரு. 3 ஹோஸ்ட்டுக்குமே ப்ரோ காட்டலையா ஒரு இது? பிரகாஷ் ப்ரோ, நீ சாய் அபங்கர் மூவி லிஸ்ட்னு ஒரு லிஸ்ட் சுத்திச்சு ப்ரோ, அது உண்மையா ப்ரோ? நீங்க பாத்தீங்களா? ஹலோ, கேக்குதா? இல்ல பார்த்தேன். அந்த அவ்வளோ லிஸ்ட்ல வந்து அவ்வளவும் உண்மை கிடையாது. சரி பிரகாஷ் ப்ரோ, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இது பிஸ்னஸ் ப்ராஜெக்ட் அதெல்லாம் ஓகே தான். பட் எனக்கு இது கேட்கணும்னு தோணுது, கேட்கலாமா? கேளு சொல்லுங்க, என்னமோ கேட்டுருங்க. வந்துட்டீங்களே கேட்டுருங்க. சுகுமார் ப்ரோ புரிஞ்சு சொல்லுவார் இல்லைன்னா. இல்ல ப்ரோ, இந்த எஸ்கே ஒரு படம் பண்றாருல, அந்த குட் நைட் டைரக்டர் கூட, ஆமா, அதுவுமே ஷாய் அபியங்கருக்கு தான் போகுதுன்னு சொல்றாங்க. பட் அந்த குட் நைட்டுக்கு அந்த மியூசிக் டைரக்டர் அவர் சூப்பரா போட்டிருந்தாரு, எல்லா சாங் பிஜிஎம் எல்லாமே அவரே யூஸ் பண்ணலாம் ப்ரோ. ஷான் இப்போ ரோல்டன். அதாவது அவங்க ஷான் ரோல்டன் கரெக்ட். இது லவ் மேரேஜ் அவர் தானே. இப்ப நமக்கு டெபியூட் ஆகும்போது நல்ல பாட்டா வாங்கி அவர்கிட்ட வாங்குறாங்க. அடுத்த படம்னு வரும்போது பெரிய ஹீரோ கிடைக்கும் போது அதை தாண்டி அப்ப பெரிய ஹீரோ போகும்போது அப்ப இவங்க மட்டும் எனக்கு புரியல. இந்த ஆல்ரெடி ஒரு தடவை நான் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கு இது ஞாபகம் இல்ல. ஓகே, அவருக்கு நல்லா தான் கொடுத்துருக்காரு, அந்த படத்துல குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது. அடுத்த படத்தையும் அவளே ட்ரை பண்ணலாம் ப்ரோ. இப்ப என்னன்னா, இவரது ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகல, நீங்க எல்லாரும் அவர்கிட்டயே போறீங்க. பட் உங்களுக்கு ஆல்ரெடி அவர் கன்ஃபார்ம் சக்சஸ் ஆகலையில. கொடுத்துருக்காரு, அவரே போக மாட்டீங்க. சாய் அபியங்கர் பண்றாருன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? இல்ல ப்ரோ, பட் எல்லா நியூஸ்மே கன்ஃபார்ம் ஆகலங்கிறாங்க. கடைசியில அபிஷியலா அதுதானே வருது. எனக்கு தெரிஞ்சு அது சாய் அட்லி அபியங்கர் ப்ராஜெக்ட் பண்ணுவாருன்னு தெரியல. இல்லைன்னாங்க. நீங்க மாவீரன் பாத்தீங்கன்னா தெரியுமில்ல, மாவீரன்ல அனிருத்து வேணும்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் கேட்கும்போது கூட டேரக்டர் என்ன சொன்னாருன்னா, நான் வந்து மண்டேலா மியூசிக் டேரக்டர் மண்டேலா டீமே வச்சுக்கிறேன்னாரு. சிவகார்த்திகேயன் ஒண்ணுமே சொல்லலையே. சிவகார்த்திகேயன் மண்டேலா டீமோட ஓகே சொன்னார். பரத் சங்கர் தான் மியூசிக் பண்ணார். பாட்டு 3 பாட்டு ஹிட்டு, பிஜிஎம் செம்மையா இருக்கு. எல்லாமே அது ஒரு அனிருத் போட்ட மியூசிக் மாதிரி தானே இருந்துச்சு. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து படம் ஒரு பெரிய மியூசிக் டேரக்டர் போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா பண்ணி கொடுத்தாருல. அதனால சிவகார்த்திகேயன் இவர் தான் வேணும் அவர் தான் வேணும் கேட்க போறது கிடையாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் இல்ல ப்ரோ, நான் எஸ்கேவே சொல்ல ப்ரோ, நான் அந்த சொல்றேன். இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் படம் வந்து அவங்க பண்றாங்க, அடுத்த படம் போது பெரிய டேரக்டருக்கு போயிடுறாங்களேன்னு நான் கேட்கறேன். இல்ல அதை கேட்டா வேணா ஒன்று சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தை தயாரிக்க போறது பேஷன் ஸ்டுடியோஸ் கூட சேர்ந்து தயாரிக்க போறது ரூட்னு நினைக்கிறேன். அந்த ரூட் வந்து ஜெகதீஷ் இருக்காருல்ல, அவரு தான் வந்து இப்போ சாயா பேங்கருக்காக அவரோட கம்பெனியா சாயா பேங்கருங்கிறப்ப சாயா பேங்கர் அந்த டீம்லாம் இருக்கிறாரு. அவருக்காக வேணா இப்போ இந்த ப்ரொடியூசர் கேட்கறாரு அப்படிங்கிறக்காக ப்ரொடியூசர் வந்து அவர் டீம்ல இருக்க ஒரு ஆள் மியூசிக் டேரக்டரா வேணா வச்சுக்கலாம்ங்கிறக்காக வேணா அப்படி சாயா பேங்கர் அந்த மியூசிக் டேரக்டரா போட வேணா வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா பேஷன் ஸ்டுடியோஸ்ங்கிறப்ப அதான் பேஷன் ஸ்டுடியோஸ் பிளஸ் வந்து ரூட் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த படத்தை தயாரிக்கிறாங்கிறப்ப அவங்க கம்பெனிலேயே மியூசிக் டேரக்டர் இருக்கிறப்ப அவங்க ஏன் வெளியில போகணும்? அவங்களுக்கு ரெண்டு டூ இன் ஒன் பெனிஃபிட் இல்லாது, மியூச்சுவல் பெனிஃபிட் மாதிரி இல்லாது. அப்போ அதனால வேணா சாயா பேங்கர் போகலாம். இது வந்து டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலயோ இல்ல ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லாம ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன நடக்கும்ல, அந்த மாதிரி போயிருக்கலாம். அவ்வளவுதான். ஆனா ஒரு படம் பார்த்துட்டு கொடுக்கலாம்ல ப்ரோ. இப்ப இன்னும் எதுவுமே ரிலீஸ் ஆகல, ஆல்பம் விட்டுருங்க, படமா எதுவும் ரிலீஸ் ஆகல, ஒரு படம் பார்த்துட்டு அடுத்த படம் கொடுக்கலாம்ல. இல்ல தலைவா, அவர் வந்துட்டு நானுமே இந்த நியூஸ் போட்டுட்டேன் ஒருத்தர் பார்த்துட்டு. ஆனா அப்புறம் எனக்கு ஒருத்தவங்க கால் பண்ணி சொன்னாங்க, அவர் இல்லையா சாய பயங்கர் கிடையாது அந்த படத்துக்கு, வேற 2 பேர் பேசிட்டு இருக்காங்களாம். அதனால பாப்போம். ஓகே ஓகே. இல்ல நான் ஜென்ரலாவே சொல்றேன். இப்ப சூர்யா 45 தான் ஃபர்ஸ்ட், இந்த கருப்பு படம் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு அடுத்தடுத்து கொடுக்கலாம். எல்லாத்தையும் ஒரே தான் கொடுத்துடுறாங்க, அதுதான் இதா இருக்கு. மித்தவங்க எல்லாம் ரொம்ப நாள் இருக்காங்கல்ல. 800 பாட்டு போட்டு வச்சிருக்கேன்னு, அதை கேட்டு யாராவது போறாங்களான்னு தெரியலையே. எங்க போன இவ்வளவு நேரம்? ஐயா உங்க கொடவைக்கு பின்னாடி தான் ஏன் நின்றுட்டு இருந்தேன் ஓவர். நானும் கேட்டேன் எங்க விஷால் ஆளை காணோன்னு. ஏதோ கொஞ்ச நேரம் லைட்டா மியூட்டை போட்டு விளையாடனா உடனே கீழே போயிடுவியா? அட பாவி அண்ணா, நீங்க பண்ணது தானே அது. அதனாலதான் என்னடா ஒர்க் ஆகலேன்ட்டு கீழே போனேன். நடுவுல அண்ணா வாடா போறாரு ஏதாவது சொல்லியா? லைட்டா விஷால் மைக் ஆன் பண்ண அடுத்த செகண்ட் மியூட் போட்டுன்னு விஷால் பாத்துட்டான். என்னடா இது, நம்ம சைடுல தான் ஏதோ பக்கு போல, மத்தவங்க எல்லாம் பேசுறாங்களே நம்மளால மட்டும் பேச முடியலையா? அதான் நினைச்சேன். அதான் நினைச்சேன் அண்ணா. நேத்து வந்துட்டு ஒரு நல்ல படம் பார்த்தேன், அதை பத்தி ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ, டாக்கு மகாராஜா இல்ல பகல் கேசரியா? அதெல்லாம் இல்லைங்க. கேசரி சாப்டர் 2
அக்ஷய்குமார் கடைசியா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல படம் கொடுத்திருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா அந்த படம் தமிழ் டப்பிங் இல்ல. யாராவது பாக்குறதுனா பாருங்க. ட்ரூ ஸ்டோரியா. ரொம்ப இந்த இந்த ஆங்கிள் கதையே எனக்கு தெரியாது. ஜாலியன் வாலா பாக் பத்தி பேசுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் நடந்திருக்கு நம்ம இந்தியன் ஹிஸ்டரியில அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அக்ஷய்குமார், மாதவன் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. படமும் நல்லா இருக்கு. ஸ்பாயிலர் பண்ணாதீங்க. ஓகே, ஆமா, ஸ்பாயிலர் இல்ல. ஸோ நீங்க அந்த படம் பாருங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு சொல்லுங்க. விஷால் ப்ரோ, அதை பத்தி இன்னொரு இருக்கு. அது உண்மை கதையே இல்லையா, அது இவங்களா இது பண்ணதுதானா? என்னங்க புதுசா சொல்றீங்க? விஷால் ப்ரோ, நம்ம செல்ஃபி ரிவ்யூ கார்த்தி இருக்கார்ல, அவர் ரிவ்யூல சொல்லியிருப்பாரு, போய் கேட்டு பாருங்க. அத பத்தி ஃபுல் இது சொல்லியிருப்பாரு. விஷால் ப்ரோ, அந்த ஸ்டோரி வந்து வேற மாதிரி போட்டாங்களே பண்ணிருப்பாங்க. பட் வந்து ஜாலியன் வாலா பாக்ல அவர் இருக்காரு உண்மை, அவர் இருந்தார் உண்மை. ஆனா அத அவங்க காட்டுற கதை அப்படி நடக்கலையா. சில்லறையெல்லாம் சதற விட்டனே ப்ரோ, அது அக்ஷய்குமார் டைலாக பார்த்துட்டு. அவர் இருந்தாரு ப்ரோ, அப்படி ஒரிஜினலா ஒரு ஆள் இருந்தாரு. அப்படியா? அவர் சுத்தி ஒரு கதை நடந்துச்சுல, படத்துல கட்டினாங்களா, அது இல்லையாவா? ஆமா. பட் ஒரு ஓகே ப்ரோ, அதே மாதிரி OMG டியூன்னு ஒரு படம் இருக்கு, அதுவுமே பாருங்க. இதுல ஒரு அடல் சீன் ஒண்ணு வரும், அன்வான்டட்னு தோணுச்சு. ஏன்னா அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை, அவங்க சும்மா தான் சொல்லுவாங்க. ஆனா விஷுவலா எதுக்கு அதை காட்டினாங்கன்னு தெரியல. எதுங்கய்யா? அது புரியுது. ரேப் சீன். அந்த இந்த படத்துல நீங்க இது பாத்துட்டீங்களா, கேரளா கிரைம் ஃபைல்ஸ்? இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன் ப்ரோ. சரி, ஓகே. அது நல்லா இருக்கா பரணி ப்ரோ? நல்லா இருக்கு பாருங்க. விஷால் ப்ரோ, பரணி ப்ரோ நீங்க அக்ஷய்குமார் சொல்லுங்க அஜித் ப்ரோ. விஷால் ப்ரோ, அக்ஷய்குமார் OMG 2ன்னு ஒரு படம் இருக்கு, அது பாருங்க, அதுவுமே சூப்பரா இருக்கும். அதெல்லாம் பாத்துப்பாரு விஷால் ப்ரோ. சியான் விக்ரம் சாரு இந்த இவர் மண்டேலா டைரக்டர், அந்த படம் டிராப்பா ப்ரோ? இல்ல வலைபேச்சில கேட்டேன் ப்ரோ. யாரு சொல்லுவாங்களோ அவங்க தான் சொன்னாங்க பரணி ப்ரோ. டிராப்லாம் இல்லங்க, விடுங்க. ஏங்க நீங்க ஒண்ணு. அவருக்கு செகண்ட் ஹாஃப் வந்து பிடிக்கலன்னு சொல்லி டிராப்னு சொன்னாங்க. சரி, இப்ப இந்த சு அருண்குமார் இருக்காருல்ல, நம்ம வீரதீரேஸ்வரன் டைரக்டர், RKFIல ப்ரொடக்ஷன்ல படம் பண்ண போறாங்க. இப்ப அவரே டைரக்ட் பண்ண போறதா சொன்னாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை? நோ ஐடியா. ரெண்டு கேள்வியுமே ஒண்ணுதான். நீங்க கேட்ட கேள்வி ரெண்டுமே ஒண்ணுதான். இல்ல ப்ரோ, அவர் வந்து டைரக்ஷன் பண்ணி வேற யாரும் நடிக்க போறதா இருந்தாங்க. இப்ப கமலே ஹீரோன்னு சொல்றாங்களே, இப்பதான் கேள்வி கரெக்டா கேட்டிருக்கீங்க. முன்னாடி என்ன கேட்டீங்க அப்படின்னா, சு அருண்குமார் RKFIல ஒரு படம் பண்றாருனாங்களே, இதை அவரே டைரக்ட் பண்றாராம்ல, இப்போ செய்தி வந்திருக்கு, அது என்னன்னு கேட்டீங்க. ஓ, அப்படி ஃப்ளோல வந்துருச்சா? சாரி. ஓகே. கமல் ஹீரோன்னு சொல்றாங்களே, அவரையே டைரக்ட் பண்றாராமேன்னு கேட்டாரு. இல்ல, ஃபர்ஸ்ட் அவரே டைரக்ட் பண்றாருன்னாரு, இப்போ வந்து அவரையே டைரக்ட் பண்றாரு. இப்ப ரெண்டாவது கேள்வி கேட்டிருக்காரு. ரெண்டாவது கேள்வியில வந்து அது இன்னும் உறுதியாகல, எல்லாமே பேச்சுவார்த்தை நிலைமையில தான் இருக்கு. அவர் எந்த ஹீரோவுமே முடிவு பண்ணல. RKFI தயாரிக்கிறாங்க, சு அருண்குமார் டைரக்ட் பண்றாரு, அந்த மட்டும்தான் உறுதியா இருக்கு. மத்த எதுவுமே ஃபைனலைஸ் ஆகல. ஆனா பிரகாஷ், நான் கமல் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சுனா எனக்கு. ஏதோ எனக்கு நான் கமல்கிட்ட எதிர்பார்க்கறது அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படங்கள் கிடையாது, அப்படியே கலந்து கட்டி படங்கள் வேணும். ஒரு கலந்து கட்டி படம் வேணும். ஒரு படம் அவர்லாம் முன்னால வந்து எவ்வளவு பெரிய படம் பண்ணாலும் அடுத்து ஒரு பயங்கரமான ஒரு காமெடி படம் பண்ணுவாரு. இந்தியன் மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு இல்ல, ரொம்ப சிம்பிளா சொல்றீங்களா, இந்தியன் அதே வருஷம் இந்தியன் முடிச்சிட்டு அந்த இந்தியன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம், அதாவது மாபெரும் படம், ஒரு அந்த டைம்ல ஒரு பெரிய பட்ஜெட் படம், அதுதான் பயங்கரமா ரிலீஸ் ஆகுது, ஒரு பயங்கர பிளாக் பஸ்டர். அடுத்த அதே வருஷத்துல அவர் அவை சர்மிங்கர் காமெடி படம் பண்றாரு. அதுதான் எனக்கு அந்த மாதிரி தான் எதிர்பார்க்கறேன். இந்தியன் 2 பண்ணாரு. இல்லையேனா அது ஒரு இது அவரே சொல்லிருந்தாருல, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா? இல்ல அப்படி இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, அவர் இல்லாமே ஒரு நிறைய படங்கள் காமெடி படம் பண்ணிருக்காரு. அவர் இல்லாமே பண்ணிருக்காரு, நல்லா ஹிட் ஆயிருக்கு. நீங்க பமல்கே சம்பந்தம்லாம் மௌலி தான் டேரக்டர். நிறைய பேருக்கு மௌலி டேரக்டர்னா தெரியுமா தெரியலன்னு தெரியல. பழைய நடிகர் தெரியுமா உங்களுக்கு, மம்முட்டி? உங்களுக்கு உங்க பாஷையில சொல்லணும்னா இல்ல, அப்படி சொல்லக்கூடாது. இப்ப ரீசெண்ட் ட்ரெண்ட் வந்து எப்படின்னா, 6 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த வீடியோ வந்து ட்ரெண்டிங் ஆகும். என்னன்னா, அந்த பிஸ்ஸா படத்தோட இன்ட்ரோல் எடுத்து போட்டுருவாங்க, ஓகேங்களா? போட்டுட்டு மோஸ்ட் அண்டர் ரேட்டட் இன்ட்ரோல் பிளாக் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை போடும். அதுவும் போட்டு எப்போ போட்டாலும் 500 RT, எப்போ போட்டாலும் 500 RT, எப்போ போட்டாலும் 500 RT, எல்லாமே பயங்கரமா பின்னாடி பேசும். அதுல அந்த கைத்தட்டுறவர் தான் மௌலின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எடுத்து போடுவாங்க. அந்த மாதிரி மௌலிக்கே நம்ம அடையாளம் காட்ட வேண்டியதா இருக்கு. அந்த மௌலி டைரக்ஷன்ல பொம்பளைக்கு சம்பந்தமும் பண்ணாரு. அது மாதிரி காமெடி படம் தான், காதலா இது மாதிரி வந்து பொம்பளைக்கு சம்பந்தம் எல்லாமே அதனால கமல்கிட்ட எதிர்பார்க்கறது அப்படிதான். ஒரு பெரிய படம், ஒரு சின்ன படம், ஒரு பெரிய படம், ஒரு சின்ன படம், அதுல ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படமும் நடுவில் பண்ணுவாரு.
யாருமே பண்ண நீங்க முடியாது. இது அவ்வளவு எவனுமே சொல்ற நினைச்சு வேண்டிய பார்க்க முடியாது. அவசியமே இல்ல பிரகாஷ் ப்ரோ. நீங்க வந்து கோபியோட அப்பான்னு சொன்னாலே இங்க நிறைய பேருக்கு புரிஞ்சிடும். அதான் நான் நாதஸ்வரம். பொம்பளை சேக்கு கோபி என்னது பொம்பளை சோப்பு கேக்குதா கோபி? அந்த கோபி இல்ல ப்ரோ, இவர் நேர்மையான கோபி. அந்த போற கோபி தெரியும் இல்லைங்க. தெரியும். நாதஸ்வரம் கோபி. நான் சொல்றது பரோடி. இல்ல இந்த 2Kக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா சொல்லணும்னா தீராத விளையாட்டு பிள்ளைல விஷாலோட அப்பா நல்ல குடும்பம் அப்படின்னு. அது புரியாது. அவர் சொல்ற நல்ல குடும்பம் வேற, நீ சொல்ற நல்ல மாநிலேஷனை மாத்தி பாரு. ஆமா ஆமா. பிரகாஷ் ப்ரோ, ஸ்ரீ அடுத்தது படம் நடிப்பாரா ப்ரோ? ஆனா பிரகாஷ் அண்ணா சரி வாங்க இத பேசுங்க, அப்புறம் பேசுவோம். படம்லாம் கண்டிப்பா நடிப்பாரு. ஆனா இப்போதைக்கு நடிக்க மாட்டாரான்னு தெரியல. படம்லாம் கண்டிப்பா நடிப்பாரு. அதாவது கம்பேக் கொடுக்குறாருல, அப்ப இதை வச்சு அதாவது இதையே ப்ரொமோஷன் பெட்டியெல்லாம் மாத்துறதுக்காக ஒரு சின்ன பட்ஜெட் படம் வேணா போவோம். ஆனா என்னன்னா அவர் வீட்டிலேயே எனக்கு தெரிஞ்சு நடிகர்கள்லேயே ஒரு வித்தியாசமான, ஒரு அபூர்வமான, அதிசயமான ஒரு நடிகர் அவர் தான். ஏன்னா அவர் நடிக்கிற படங்கள் எல்லாமே வித்தியாசமான படமா இருக்கும். நல்ல நல்ல கதை அம்சமாக உள்ளவங்க, நல்ல கேரக்டரா இருக்கும். ஆனா என்னன்னா அந்த படத்துக்கும் அடுத்த படத்துக்கும் அவர் ரொம்ப கேப் எடுத்துக்குவார். ரொம்ப அவர் எடுத்து அவர் ஃபிலிமோகிராஃபி பார்த்துருக்கீங்களா? வில்லம்பு ஒரு சைடு, மாநகரம் ஒரு சைடு, இருகப்பற்று, ஓனாயும் மாட்டுக்குட்டியும் அவரோட ஃபிலிமோகிராஃபிலாம் பாருங்களேன். ரொம்ப ரொம்ப எல்லாமே நல்ல படம். எல்லாமே நல்ல படம். வில்லம்பு சொல்லிட்டேனே. ஓகே ஓகே. எல்லாமே நல்ல படம். அதனால அவர் நல்ல கதைகளை மட்டும் பார்த்து பார்த்து செலக்ஷன் பண்ணுவார் போல இருக்கு, வடிகட்டி. அதே மாதிரி கொஞ்ச நேரத்துல வெளியே ஓடி வந்துட்டாரு. முதல்ல வெளியே வந்த பிளேயர் இல்ல அதேதான், அவர் கேரக்டருக்கும் செட் ஆகாதுங்க. பிரகாஷ், நான் ட்விட்டரை பத்தி ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளு. கேட்கணும்னு வந்துட்டீங்கன்னா கேட்கலாமாங்கிற கேள்வி பிரகாஷ் ப்ரோ தான் கேட்கணும். அண்ணா இல்லண்ணே, இப்போ இன்ஸ்டா வச்சு கம்பேர் பண்ணி கேக்குறேன். இப்ப இன்ஸ்டால ஒருத்தவங்க ஐடியா சஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னா 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக்னு சொல்லுவாங்க. யூடியூப்லயும் அதுதான். ட்விட்டர்ல அப்படிதானா, இல்ல ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கை வச்சு ஐடியா சஸ்பெண்ட் பண்ணிட முடியுமா? 3 தான் கணக்கு. ஆனா வந்து இப்போ இல்ல கரெக்ட் தான். 3 ஸ்ட்ரைக் அடிச்சாதான் பண்ண முடியும். ஆனா இப்ப புதுசா ஒரு ட்ரிக் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ட்ரிக் நம்ம சொல்ல முடியாது இங்க. அந்த ட்ரிக்கின் அடிப்படையில இப்போ வந்து சில பேருக்கு ஐடி போயிருக்கு. நான் ஏற்கனவே 2 வாட்டி வந்து இப்ப இதுவா இருக்கும்னு நினைச்சேன். ஓகே ஓகே. இல்ல இப்போ அதாவது 2 வாட்டி வந்திருக்கலாம், யாருக்கு தெரியும். வரக்கூடிய ஒரு இடத்துல இருந்தா கண்டிப்பா 2 வாட்டியும் வரலாம். அது நம்மளுக்கு சொல்ல முடியாதுல்ல. சுகுமார் இப்ப சுகுமார் இப்ப எந்த மனநிலையில இல்லங்க, இப்ப எந்த மனநிலையில இருக்காருன்னு சொல்லுங்க பாப்போம். கரெக்டா சொல்லுங்க, எந்த கேரக்டர்ல இருக்காரு சொல்லுங்க. இப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேரக்டர் இருப்பாரு. அது கிடையாது. அவர் வந்து கழுகு படத்துல வர தம்பிராமையா கேரக்டர்ல இருக்காரு. ஓ சும்மா சொல்ல அப்படி சந்தோஷம் துள்ளி குதிச்சிருப்ப அந்த கேரக்டர்ல இருக்கிறாரு. இப்ப அவரு கூடு விட்டு கூடு போயிருக்காரு, அந்த கேரக்டர்ல இருக்காரு. இல்லண்ணா, நான் அவர்கிட்ட கேட்ட அண்ணன்ட்ட அதெல்லாம் பொழப்ப போய் பார்ப்போம் அப்படின்ட்டாரு. அதான் உங்ககிட்ட எல்லாம் இன்னொரு ஐடி ஆரம்பிச்சாருன்னா சொன்னாங்க. அதான் தெரியல உங்கள்ட்ட தான். வந்துட்டாரு அண்ணன் வராம திருப்பி வந்துட்டாரா அண்ணன்? ஓகே ஓகே. நேத்தே வந்துட்டாரு, புது ஐடியில புது ஐடி ஓபன் பண்ணிட்டாரு. மாஸ்டர் இன்ட்ரோ வீடியோ போட்டிருக்காரு, செம்மையா இருந்துச்சு. அந்த மாஸ்டர்ல ஓடி வருவார்ல விஜய். டிபி என்ன வச்சிருக்காரு தெரியுமா? யூத் படத்துல கருத்து கந்தசாமி விவேக் வந்து ஒரு பெரிய பென்சில் தூக்கிட்டு வருவார்ல, அத வச்சிருக்காரு. ஓகே ஓகே ப்ரோ. நாளைக்கு தப்பி தவறி ரியாக்ஷன் எடுத்து ட்விட்டர்ல போட்டு விட்டுறாதீங்க. பாட்டு வந்ததுக்கு அப்புறம் மொத்தமா ஐடி போயிடும். நாளா எதுவும் பண்ணலப்பா. யாரோ விஷால் ப்ரோன்னு கூப்பிட்டாங்க. யார் தலைவா? ப்ரோ நான் தான் ஜெகன். ஐயா சொல்லுங்கய்யா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சொல்லுங்கய்யா. ஒன்றும் இல்லை, அன்னைக்கு நீங்க ஒரு படம் சஜஷன் பண்ணீங்க, இந்த பூச்சாண்டி அப்படின்ட்டு ஒரு யாருக்கோ சம்திங். ஆமா தலைவா, ஆமா ஆமா. அதை நான் கேட்டுட்டு நான் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன் நேற்று தான். ஓகே, எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆச்சா? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. சூப்பர் தலைவா. அதே மாதிரி வேற ஏதாவது சஜஷன் கொடுங்களேன். எங்க தும்பாடு பாத்திருக்கீங்களா? இன்னும் இல்ல, அதான் எடுத்து வச்சிருக்கேன், பாக்கலாம். அத பாருங்க முதல்ல. அவன் தாங்க நல்ல மஜாவா இருப்பான், தமிழ் டப்பிங்ல இருப்பான். அவனை பாருங்க, அவனும் ஒரு நல்ல பேய் படம் தான். அவன் நல்லா இருப்பான். தெலுங்குல மசூதான்னு ஒரு படம் இருக்கும், அதுவும் பாருங்க, அதுவும் நல்லா இருக்கும். படம் பேர் என்ன? மசூதாங்களா? மசூதா தமிழ்ல இருக்குங்களா? மசோதான்னு நினைக்கிறேன். மசூதா தாங்க, பிதாமகன் சங்கீதம் நடிச்சிருப்பாங்க. மசோதா நல்ல உண்மையால நல்ல பேய் படம் தான். கொஞ்சம் பொறுமை வேணும். நல்ல பேய் படம். ஆனா எனக்கெல்லாம் ஒன்னே ஒண்ணு தோணும்.
நீ சின்ன பையன். ஊர்ல எவ்வளவோ பேருக்கு உதவி பண்றதுக்கு பதிலா கரெக்டா பண்ண பாரு. இதான் நீ ஹீரோ கிடையாது, ஆன்டி ஹீரோ. ஆனா ஹீரோ கிடையாது. ஆக்சுவலா அந்த படத்தை வந்து ஆன்டி ஹீரோ அவன். ஆனா அவன் ஹீரோ தான். அல்லரி நரேஷ் தானே? இல்ல 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 அவர் இல்ல 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 இல்லங்க. அவர் அது இந்த அது வேற படங்க. அது வேற படம். நீங்க சொல்றது வேற படம். இது வந்து பேய் ஓகே ஓகே படம். பேய் படத்துல இல்ல சீரியஸாவே பேய் படத்துல உண்மையான பேய் படம். அதாவது பேய் இந்த எப்படின்னா திரும்ப அந்த சைடு திரும்புறது, கழுத்து திருப்புறது அந்த பேய் கிடையாது. ஆக்சுவலா ஒரிஜினல் பேய். அது அந்த ஒரு நம்ம பார்க்காத ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து நம்ம பேய்களை பார்க்க இந்த இஸ்லாமிக் பேய்கள் சொல்லி சில விஷயங்கள் அந்த அது ஒரு நடைமுறைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த நடைமுறைகள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமா காமிச்சிருப்போம். அதுல வித்தியாசமே இருக்கும். பேய் அந்த விரட்டுற விஷயம் எல்லாமே தமிழ் படத்துல ஒன்னே டப்பிங் ஒரு இருக்கானா? கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு. ஆனா ஒன்னே ஒரு விஷயம் தான் எனக்கு திரும்ப திரும்ப கேட்கும். படம் முடிகிற வரைக்கும் தோணிக்கிட்டே இருக்கும். செக்கச்சி வந்து அவன சிம்மு மாதிரி நான் நிக்கிறேன், நடக்கிறேன், பறக்கிறேன். இந்த ஒரு விஷயம் மட்டும் மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்குங்கிற மாதிரி. ஊர்ல எவ்வளவோ பேர் இருக்கும்போது இந்த ஹீரோக்கு இந்த ஆன்டிக்கு தான் உதவி பண்ணணும்னு ஒரு நல்ல மனசு இருக்கு பாருங்க. அங்கதான் ஹீரோ வந்து நிக்கிறான். எல்லாம் ப்ரோ என்னோட நீங்க சொன்ன என்னோட படம் மைண்ட் காமெடி செட்ல படம். இருப்பாரு போல. இல்ல ஆக்சுவலா நீங்க தான் அது. வேற யாருமே இல்ல. நீங்க தான் அது. உங்களுக்கு அந்த பேரும் புகழ் கொடுத்துதான் ஆகணும். கிரெடிட் இப்ப கொடுத்துதான் நீங்க ஆகணும். சொன்னதுக்கு அப்புறமா அந்த படம் நான் பார்க்கலனா பயமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துறேன். ஆனா ப்ரோ ஆக்சுவலா அதுல ஒண்ணு நீங்க 2020 பயமா இருக்கும் எதிர்பார்க்கற நீங்க எதிர்பார்க்கற எதுவுமே இருக்காது. வேற பிரகாஷ் ஒண்ணே bro, சொல்றேன். என்ன விசால் படம்? ஃபர்ஸ்ட் மசூதா இல்ல அது மசூதா மசூதான்னு ஒரு படம். ஆக்சுவலா விசால் நீங்க நினைக்கிற எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? அப்புறம் என்ன அந்த ஆன்டி? எனக்கு புரியலையே. ஆன்டின்ற ஒரு வார்த்தையா வருதாங்க? அதே நான் சொல்றேன். இது சங்கீதா இருப்பாங்க ப்ரோ, சங்கீதா இருப்பாங்க. இல்ல உங்களுக்கு புரியல. ஆக்சுவலா நீங்க எதிர்பார்க்கற எதுவுமே இருக்காது. டைலாக்ல கூட இருக்காது. பிரேம்ல சீன்ல எதுலயுமே இருக்காது. ஆனா உங்களுக்கு தெரியும் என்னன்னு தெரியும் பாருங்க. ப்ரோ அது சீரியஸான பேய் படம் ப்ரோ, நீங்க இருட்டுமே நினைக்க கூடாது. இது அவரு சீரியஸாவே ஏங்க ஏங்க சீரியஸான பேய் படம். இருட்டுக்கு என்ன குறை? இல்ல எனக்கு புரியலையே. பிரகாஷ் bro, ஆமா இது ரைட்டு. அதான் என்ன விஷால் குறை? வந்துட்டு இருட்டுன்னு எந்த இருட்டு கேக்குற அப்படின்ற மாதிரி. இல்ல உண்மையாலுமே பேயிலேயே வந்து எனக்கு இருட்டு மட்டும் மறக்கவே முடியாது. கிளைமேக்ஸ்ல செம குப்பி தியேட்டர்ல. கிளைமேக்ஸ் எல்லாம் விடுங்க. எனக்கு துந்தேசி எப்ப பார்த்தாலும் எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் தலைநகரம் ஞாபகம் இருக்கும், கலகலப்பு ஞாபகம் இருக்கும், வின்னர் கூட ஞாபகம் வரும். ஆனா எப்ப இருட்டு பார்த்தனோ, எப்பெல்லாம் பேய் படம்லாம் பாக்கறனோ அப்பெல்லாம் எனக்கு இருட்டு சுந்தர்சி ஞாபகம் தான் வரும். யோ என்னையா போய் ஒரு பேய் கூட என்னையா போயா. Bro, பாவன ப்ரோ தெரியாத ப்ரோ அவருக்கு. அவள சொல்றீங்களே, அப்ப ப்ரோ அவள் பாத்திருக்கீங்களா? அவள் அவள் கான்செப்ட் வேற. பார்க்காதவங்க எப்படி? அவள் வந்து அது வந்து ஒரு செப்பரேட். அந்த சீனுக்குனே செப்பரேட் ஃபேன் பேஸ் இருக்கு. அந்த சீனே வந்து தியேட்டர்ல பாக்குறப்போ ஒரு மிரட்டலான சீனு. ஆனா அது வேற. அது வந்து ஒரு காரணமா இருக்கும். இது வந்து எப்படின்னா இது ஒரு காரணம் தான் இல்லைன்னா இல்ல. ஆனா என்னன்னா இது சுந்தர்சியோட ரியாக்ஷன்ஸ் வேற. இதோட சீன் மேக்கிங் வேற. அந்த சீனோட மேக்கிங் வேற. அந்த சீன் பிரகாஷ் வந்து bro, நீங்க பழைய பிளாஷ்பேக் மேட்ச் ஒருத்தர் கேட்டிருக்காரு என்னன்னா அவள்ல அந்த சீன் வந்து உண்மையாவே எடுக்கப்பட்டதா இல்ல வந்து அது சிஜியா இல்ல அந்த மாதிரி ஏதோ அந்த டீப் ஃபேக் போட்டு கேட்டவர் பண்ணுவாங்களே. சுகுமார் இல்ல. கேட்டவர் பேரு சுகுமார். ஓகேங்களா? அந்த கேட்டவருக்கு பதில் என்னன்னா ப்ரோ சுகுமார் கமெண்ட்ல ப்ரோக்கே கேட்டிருக்காரு ப்ரோ. தெரியும். இல்ல கமெண்ட்ல ஆமா அது வந்து எந்த கமெண்ட் பாருங்க. என்னது ஐயோ டக்குனு வாயில வரலையா? பேர் என்ன? இன்விசிபிள் கமெண்ட். சுகுமார் ப்ரோட கமெண்ட். டெலீட் பண்ணிட்டு இருக்காரு அதுக்குள்ளேயே. அப்பா சரி ரைட் ஓகே டன்னு. ப்ரோ அது MEASUTA 2020 வந்துச்சு அதுங்களா? MASWOTA தானுங்க. அதேதான். MOSWO அது வந்து இந்த முஸ்லிம் சம்பந்தப்பட்ட மாதிரி அந்த படம். அந்த அரபிக் லெட்டர்லயே இருக்கும். டைட்டிலே அரபிக் ஃபாண்ட், விஸ்வரூபம் ஃபாண்ட் எப்படி இருக்கும்? ஓகே. தமிழ் டப்பிங் ஜி திரையில, ஜி தமிழ்ல, ஜி இதுல இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமை வேணும் படம் பாக்குறதுக்கு. அதை பார்த்து யோசிச்சு பாருங்க. இருக்கு. ஓகே. இருக்கு அதான். பிரகாஷ் ப்ரோ, ஆமீர்கான் படத்துக்கு நாளைக்கு போறீங்களா? கன்ஃபார்மா? சித்தாரே ஜமீன் பர் போறேன். கண்டிப்பா நாளைக்கு போறேன். நான் இது 28 இயர்ஸ் லேட்டர் போல. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு தான் தியேட்டர்ல பார்க்கணும். அதனால அது போகல. இது சித்தாரே ஜமீன் பர் போறேன். போறீங்களா தமிழ்ல போறீங்களா? தமிழ் டப்பிங் நம்ம ஊர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ் டப்பிங் தான் போறேன். சூப்பர். நீங்க பாத்துட்டு சொல்லுங்க. தமிழ் டப்பிங் நல்லா இருந்தா நானும் போறேன். எனக்கு ஹிந்தி ஷோ சரியா வரல, செட் ஆகல. தெரியல எனக்கு. இது நம்ம இன்னைக்கு வந்து ஷோ டைம் செட் ஆகல. நாளைக்கு ஷோ டைம் நம்ம செட் ஆகுற மாதிரி போட்டிருக்காங்க. மதியம் 2:40 ஷோ இருக்கு. நாளைக்கு ஷோ எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. 2 ஷோ போட்டு இடத்துல இப்ப 5 ஷோ மாத்திட்டாங்க. டோட்டலா தமிழ் ஷோவே 5 ஷோ இருக்குனால பிரச்சனை இல்ல. டாப் கன் மேவரிக் படம் பாத்திருக்கீங்களா? டாம் க்ரூஸ்க்கு பிடிக்காது, பார்க்கல. அப்படியா? இல்ல அந்த டைரக்டரோட அடுத்த படம் ட்ரெய்லர் பாருங்க. உங்களுக்கு கார் ரேஸ் பத்தி பண்ணிருக்காப்ல.
அது அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் வருது. ரொம்ப பெரிய படமா பண்ணிருக்காப்ல. மேபி பாருங்க, ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சுகுமார் அண்ணா ஐபோன் தானே வச்சிருக்கீங்க, நீங்க பாருங்க அந்த ஒரு ட்ரெய்லரை. நிமிஷம் பிரகாஷ்ண்ணா, நீங்க டாப் கன் மேவரிக் வந்து இது பிடிக்காதுன்னு பார்க்கலையா, இல்ல அந்த ஜானர் பிடிக்கலன்னு பார்க்கலையா? என்ன நல்லா அந்த ஜானர் பிடிக்காதுன்னு பார்க்கல. எனக்கும் அது செட் ஆகாது. டாப் கன் இல்ல என்ன ஆனா விஷுவலா பயங்கரமா இருக்கும். அது ஸ்கை ஃபோர்ஸ் பாத்திருக்கீங்களா? புரியல, என்ன படம்? ஸ்கை ஃபோர்ஸ், அக்ஷய் குமார் படம். பார்க்கல பார்த்தது இல்ல. சரி, அப்போ ஓகே. இல்ல, எனக்கு அந்த ஜானர் பிடிக்காது பாரு. எனக்கு அந்த ஜானரே எனக்கு பிடிக்காது, செட் ஆகாது. நான் பக்கமே போக மாட்டேன். எனக்கு சூரியனை போட்டுற மாதிரி போஸ்டர் இருக்குன்னு சொல்லி இந்த டாப் கன் வரைக்கும் ஒரு போஸ்டர் வந்து தெரியுங்களா, எனக்கு அதை பார்த்திருக்கேன். அந்த போஸ்டரோட தெரியும் நமக்கு அந்த படத்துக்குமான கனெக்ஷன்ங்கிறது அவ்வளவுதான். போஸ்டர் பாக்குறமா அப்படியே முடிச்சுக்கணும். நமக்கு பிடிக்காத ஜானர் தியேட்டர்ல போய் பார்த்துட்டு ஏன்டா பிடிக்கலன்னு சொல்லி படம் இருக்க கூடாதுல்ல. இல்ல புரியுது. ஓகே. இல்ல, எனக்கு வந்து டாப் கன் மேவரிக் வந்து ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரட். அதனால வந்து எனக்கு அதை கேட்டோடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. F1 ரேஸ் வந்து அது வந்து நல்ல ரிவ்யூஸ் வந்துகிட்டு இருக்கு. நான் எப்படி சொல்றேன், ரிவ்யூஸ் எல்லாமே சூப்பரா வந்துட்டு இருக்கு. குட் அந்த லெவல் தான். ஆஹா ஓஹோ லெவல் கிடையாது, ரொம்ப விஷுவலுக்காகவே போலாம்ல அந்த படம் எல்லாம் தியேட்டருக்கு. இல்ல கண்டிப்பா போலாம். அந்த மாதிரி படத்தை தலையை வச்சு ரீமேக் பண்ணா நல்லா இருக்கும். இல்ல விஷால் ப்ரோ, எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஒரு படத்துக்கு ஃபர்ஸ்ட் பெரும்பாலும் எப்படி எதுக்காக போவேன்னா, படம் கதைக்காக போவேன், படம் நல்லா இருக்குங்கிறதுக்காக போவேன். அதுக்கப்புறம் அதுல விஷுவல் சூப்பரா இருந்தா ஐயோ செம்மையா இருந்துச்சு அப்படின்னு பேசுறேன். ஆனா பட் என்ன ஒரே ஒரு விஷுவல்ஸ்க்காக மட்டுமோ இல்ல பிரம்மாண்டத்துக்காக மட்டும் நான் போக மாட்டேன். இப்ப முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து ஃபோர்ட் விசஸ் ஃபெராரின்னு படம் சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? சூப்பரா இருக்கும், ஆஹா பயங்கரம். எனக்கு அந்த இல்லைங்க, அதுதான் அந்த டவுன்லோட் பண்ணி இன்னமும் வச்சிருக்கிறத தவிர பார்க்கவே இல்ல, பார்க்க தோண மாட்டேங்குது. நீங்க சொல்ற படம் இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாங்க புரியுது. இல்ல புரியுது, நீங்க சொல்றீங்க எல்லாமே புரியுது. அந்த மீம் டெம்ப்ளேட்டும் பார்த்திருக்கேன், அதுல வந்திருக்க மீம் டெம்ப்ளேட் பயங்கரமா இருக்கும், எல்லாமே புரியுது. ஆனாலும் என்னன்னா டவுன்லோட் பண்ணி அப்படியே இருக்க தவிர நீங்க சொல்ற சில படங்கள் கூட பார்த்தலாம். அந்த படம் பார்க்கறது கொஞ்சம் நமக்கு பார்க்க அந்த முதல் ஒரு 10 நிமிஷம் கம்மியா பார்க்க வைக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு உத்வேகம் வரணும். பார்த்துட்டோம்னா அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். இல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே ஃபுல்லா பாத்துருவீங்க ப்ரோ அந்த படத்தை. பிரகாஷ் ப்ரோ ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த படம் ஃபுல்லா முடிக்காம ஆஃப் பண்ண மாட்டீங்க. எனக்கும் ஃபோர்ட் வெர்சஸ் ஃபெராரி செட் ஆகுது. ஆனா அதே பேட்டர்ன்ல ரஷ்னு ஒரு படம் இருக்கு, நம்ம தோர் நடிச்சிருப்பாரு, கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த். ஆமா, அது அந்த அளவு பயங்கரமா இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியா, சூப்பர். ஆனா ஃபோர்ட் வெர்சஸ் ஃபெராரி அது ரொம்ப உண்மையாலுமே ஏகேக்கு டெய்லர் மேடு கதைனா அது. சை, இங்க அந்த மாதிரி ஒண்ணு அவரை வச்சு மிரட்டி விட்டுறலாம், தலைவனை வச்சு. அந்த மாதிரி இங்க எடுக்க முடியுமா விஷால்? கஷ்டம் தாங்க, கஷ்டம். ஏங்க அதெல்லாம் எடுக்கலாங்க. இப்ப ஃபுட்பால் நம்ம ஊர்ல ஃபேமஸே கிடையாது. இங்க செட் ஆகாது அந்த மாதிரி கதை. ஆமா ஏங்க, இப்ப விஎஃப்எக்ஸ்லாம் வேண்டாம் ப்ரோ. விஎஃப்எக்ஸ்லாம் வேணாம் சொல்றாரு, ரொம்ப ரியலாவே சொல்றேன். அப்புறம் இன்னொரு படம் இருக்கு, கிராண்ட் டொரிஸ்மோன்னு ஒரு படம் இருக்கு, அதுவும் சூப்பரா இருக்கும். அதுவும் ட்ரை பண்ணுங்க யாராவது பார்க்கலாம். அது தமிழ் டப்பிங்ல இருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் தானே? லாஸ்ட் இயர் நல்லா இருக்கும், அந்த படமும் நல்லா இருக்கும். இல்ல ஏன் ஃபோர்ட் வெர்சஸ் ஃபெராரினா அப்படியே சொல்லல, அவரை வச்சு ஒரு ரேசிங் படம் எடுத்தா நல்லா இருக்குமே அந்த ஆசையில சொல்றேன். அந்த மாதிரி ஒரு கதையா எடுத்தாலுமே கதையோட சேர்ந்து இருந்ததுன்னா அது இன்னும் சூப்பரா இருக்கும். ஃபோர்ட் வெர்சஸ் ஃபெராரி மாதிரி. ஆமா, வெறும் ரேஸ் மட்டும் இல்லாம கதையோட இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். ஆமா. நிறைய ப்ரோ இந்த கமெண்ட்ல நான் ஒரு மூவி போஸ்டர் போட்டிருக்கேன், இந்த படம் யாராவது பார்த்துருக்கீங்களா? ஆஹா, போஸ்டரே ஒரு மாதிரி இருக்கே தலைவா, பயமா. இந்த படம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு சில பேர் நல்லா இருக்குன்றாங்க. இந்த சீரிஸும் செட் ஆகாது, சிச்சின் சீரிஸும் எனக்கு செட் ஆகாது. ஒரு மாதிரி டல்லா போயிட்டு இருக்கும். ஜெகன் ப்ரோ, நீங்க என்ன ஒரு 5-6 படம் இருக்கு போல இருக்கு. ஆமா ப்ரோ, பிடிக்கும். அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்றேனே, இருங்க. நீங்க வந்துட்டு தும்பா ட்ரை பண்ணுங்க. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு டப்பிங்லாம் பிரச்சனை இல்ல, தமிழ் டப்பிங் தான் அப்படின்றதெல்லாம் இல்ல உங்களுக்கு? தமிழா இருந்தா பரவாயில்ல, இல்ல இங்கிலீஷா இருந்தா பரவாயில்ல, வேற லாங்குவேஜ்னா கொஞ்சம் இல்ல நீங்க லைட் ஹவுஸ்னு ஒன்னு இருக்கு, அது ட்ரை பண்ணுங்க. பிரம்மயுகம் பாத்தீங்களா, மம்மூட்டி படம்? அது பிடிச்சதா உங்களுக்கு? அது நீங்க சொல்லி தான் பார்த்தேன். ஓகே. நல்லா இருக்கு. அந்த மாதிரி பேட்டர்ன்ல ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் 2 கேரக்டர் அப்படிதான் இருக்கும் லைட் ஹவுஸ். அது பாருங்க, நல்லா இருக்கும். அது ஆனா இங்கிலீஷ் தான், தமிழ் டப்பிங் இல்ல. வெயிலிங் அதுவும் நல்லா இருக்கும். வெயிலிங் தமிழ் டப்பிங்ல இருக்கு, அது ஒரு கொரியன் படம், அது தமிழ் டப்பிங்ல இருக்கு, அது நீங்க ட்ரை பண்ணலாம். அப்புறம் ரொம்ப ரீசெண்டா பார்த்து ஒரு நிமிஷம் வந்துறேன். இதுல வெயிலிங் மட்டும் பாருங்க, நல்லா இருக்கும். வெயிலிங் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, கொரியனு. இப்ப நம்ம சொன்னோம்ல மசூதா, அதே மாதிரி ஸ்லோவா போற மாதிரி போகும். ஆனா ஒரு மாதிரி அதை எப்படி சொல்றது,
அந்த ஒரு மாதிரியான ஒரு த்ரில்லர், கொஞ்சம் அதாவது த்ரில்லரும் இல்லாத பயமும் இல்லாத ஆனா த்ரில்லர், ஆமா ஆமா அப்படிப்பட்ட த்ரில்லரு. அது வந்து ஒரு ஒரு மாதிரியான ஒரு த்ரில்லர் புது பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் தானே இந்த எனக்கு சூனியம்லாம் வெயிலிங்ல. அதை பார்த்தாலே ஒரு ஒரு சூனியம் பத்தி நம்ம கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து வித்தியாசமா இருக்கும், நல்லா இருக்கும். சூனியம் அந்த வாசல்ல கட்டுவாங்கல்ல, அந்த பேர் என்ன, திருஷ்டி கட்டுவாங்கல்ல, திருஷ்டிக்கு ஒரு கட்டுவாங்க, அது மாதிரி அது அந்த அதை வச்சு அந்த வெயிலிங் நல்லா இருக்கும். அது கொஞ்சம் அதான் என்னன்னா பொறுமை வேணும். சூப்பரான கிளைமேக்ஸ், செம்ம கிளைமேக்ஸ், படத்திலேயே வந்து கிளைமேக்ஸ் தான் செம்மையா இருக்கும், பாருங்க. அப்புறம் போன எல்லாருமே வருஷம் ஒரு கொரியன் படம் ரிலீஸ் ஆச்சுல இல்ல விஷால் ப்ரோ, ஒரு அதுதான் பேய் படம். எல்லாருமே கொண்டாடினாங்க. நான் இன்னும் பார்க்கல, தமிழ் டப்பிங் இருக்கான்னு தெரியல. அதுவும் நல்லா இருக்கு. எக்ஸூமான்னு பேரு. அதேதான் ப்ரோ, சூப்பரா இருக்கும் ப்ரோ அந்த அப்படியா? படம். அது தமிழ் இல்ல டப்பிங் இருந்தா அதுக்கப்புறம் அது தமிழ் டப்பிங் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், லேட்டரா வந்துருச்சு வந்துச்சு. வந்துருச்சு அது வந்துச்சு. அது ஒரு மாதிரி மிரட்டலா இருக்குன்னாங்க கொரியன் எக்ஸுமா. பார்க்கல இன்னும். ஏங்க பாருங்க, ஏங்க திகிலா பயமா இருக்கும் இருக்குங்க. செகண்ட் பேய் ஹாஃப்லாம். படமே விஷால் ப்ரோ வேணாங்கிறேன். உண்மையாவே பயமா பயமா தான் இருக்கும். பாருங்க. அப்போ பயமா தான் நீங்க இருக்கும் விஷால் சொல்றீங்க ப்ரோ. மாயாவே பார்க்காம இருக்கேன் பயமா இருக்கும்ட்டு. நான் எங்க இதுக்கு bro. போறது? விஷால் ப்ரோ நமக்கெல்லாம் பயமா இந்த தான் இதுவா இருக்கும். பரணி, அந்த கொரியன் இதுதானே ஒரு பெரிய பெரிய இது வருமே, அதேதான் பெரிய பேய் வருமே தானோஸ் இந்த மாதிரி ஃபேஸ்ல ஒருத்தன் எல்லாம் வரும். ஏதோ எழுத்து மாதிரி எழுதிருக்கு, அதான் ப்ரோ. என்ன தலைவா புரியல? ஃபேஸ்ல எல்லாம் எழுத்து, அந்த அந்த படம் ஃபேஸ்ல தான், அந்த எல்லாம் படம் எழுத்து தான். எழுத்தா எழுதி. ஆமா போஸ்டர்ல பார்த்தேன். ஆமா அதுதான். இல்ல நீங்க விஷால் ப்ரோ நைட் ப்ரோ நேரத்துல எதையா பேசிட்டு ப்ரோ நைட் விஷால் தூங்காம ப்ரோ போயிட இன்னொன்னு என்னமோ போறீங்க. சொன்னீங்களே, எதுங்கய்யா? இன்னொரு படம் ஏதாவது சொன்னீங்களா ஃபர்ஸ்ட்? த வெயிலிங். இந்த வெயிலிங்க்கு த முன்னாடி, லைட் ஹவுஸ். அதுக்கு முன்னாடி. சரி, ஒரு டாபிக் இப்போ ஒரு கேட்டார் ஒருத்தர், அதனால இந்த கேள்வி கேட்டுருவோம். சீரியஸா இன்னைக்கு ஒரு கடைசி ஒரு 1/2 மணி நேரம் இதை பத்தி பேசலாம். உங்களுடைய பெஸ்ட் ஹாரர் மொமெண்ட் உங்களோட லைஃப்ல, படத்துலயா லைஃப்ல? கதையா சொல்லுங்க பாப்போம். லைஃப்ல படத்தை விட்டுருங்க, உங்களுக்கு நீங்க ஒரிஜினலா பயந்த இடம், ஒரிஜினலா பயந்த மொமெண்ட், ஹாரர் மொமெண்ட்ஸ், அது ஊருப்பட்டதுக்கு இருக்கே. திகில் திகில் திக் திக் நிமிடங்கள், ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க. விஷால் நம்மலாம் இருந்து வீட்ல ஆரம்பம், அவர் வீட்ல நல்லா எல்லாரும் சொல்லுவாரு. ஆள் இருக்காங்க. இல்ல விஷால் ப்ரோ தனியா படிப்பாரு. கண்டிப்பா இல்ல கண்டிப்பா இதுக்குன்னு ஒரு கதை கண்டிப்பா அஜித் குமார் வச்சிருப்பாரு, கட்டாயம் சொல்லுவாரு, அவரோட வெர்ஷன் சொல்லுவாரு. ஆனா அதையும் கேட்போம். ஃபர்ஸ்ட் விஷால் அது ப்ரோ முடிச்ச அது அப்புறம் வந்து அஜித் குமார் லவ் தான் ஸ்டோரி கேட்போம். சுந்தர்சி படம் மாதிரி இருக்கும் அவர் சொல்றது. அவர் எப்படி தெரியுமா, மணிரத்னம் டைப்ல லவ் ஸ்டோரியும் சொல்லுவாரு, சுந்தர்சி டைப்ல லவ் ஸ்டோரியும் சொல்லுவாரு, இருட்டு மாதிரி. அப்புறமேட்டு வந்து ஹரி படத்துல லவ் ஸ்டோரி மாதிரி சொல்லுவாரு, ஆக்ஷனோட கலந்தும் சொல்லுவாரு. அதனால இந்த வருஷம் கேட்டுருவோம், திகில் வருஷனையும் கேட்டுருவோம், நான் ரெண்டாவதா கண்டிப்பா சொல்றேன் கேட்போம். ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் விஷால் சொல்லணும். ரெண்டாவதா சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷால் ஃபர்ஸ்ட் விஷால் தான், அப்பதான் வந்து விஷால்கிட்ட ஒரு ஃப்ளோ கிடைக்கும், அந்த ஃப்ளோல போக முடியும். அவர் சொல்லி முடிச்சோட சுகுமார் ப்ரோ சொல்லுவார். சுகுமார் ப்ரோ சூப்பரா இந்த விஷயத்த வந்து சுகுமார் ப்ரோ ஆமா சூப்பரா ஆமா சொல்லுவார். ஆமா. சுகுமார் ப்ரோ அவர் பயங்கரமா ரெடி பண்ணி வச்சிட்டாரு, இப்ப என்ன சொல்ல போறோம்னு ரெடி பயங்கரமா ப்ரிப்பேர் ஆயிட்டாரு. அதனால விஷால் சொல்லி நடந்தது தான் முடிச்சப்போ ப்ரோ சுகுமார் சொல்ல ப்ரோ முடியும். வச்சுக்கோங்க. அதுதான் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் விஷால் சொல்லட்டும், அதுக்கு பண்ணி ஓகே சொல்லுங்க. அண்ணா, ஒரே ஒரு பிரகாஷ் நிமிஷம். ப்ரோக்கு தெரியும், ஆனா எனக்கு நிறைய நடந்திருக்கு, அதை நான் வந்து சரளமா சொல்ல முடியும் நல்லன்னு. அப்படியா? ஒரே ஒரு சரி, நிமிஷம், அந்த வெளிச்சத்துக்கு வந்துக்கிறேன், ஒரு நிமிஷம். அடே அப்பா, ஏன் அப்பா. சரி ரைட்டு, சொல்லுங்க கேப்போம். பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? எல்லாம் மியூட் போயிட்டாங்க. சொல்லுங்க இந்த கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஒரு போட்டோ விட்டுருக்கேன் பாருங்க. இப்பதான் நான் நைட் ஷோ நிப்பாட்டேன், சினி டாக் வந்ததுக்கு அப்புறம். அப்பெல்லாம் சாட்டர்டே நைட் ஆனா நைட் ஷோ பார்த்துட்டு தான் வருவேன் எப்பவுமே. எங்க வீட்டுக்கு பக்கத்துலதான் அது வீடு கட்டிட்டு இருக்காங்க. சோளக்காட்டு பொம்மை, திஷ்டி பொம்மைக்கு வச்சிருக்கானுங்க. வெள்ளை கலரு. அது ஏண்டா உனக்கு துணி எந்த கலர்ல? வெள்ளை கலர்ல தான் உனக்கு கிடைச்சிச்சாடா. நைட்டு 1 மணிக்கு ஒரு செகண்ட் பார்த்துட்டு வண்டியை உலட்டி விட்டேன். அப்புறம் திரும்ப மறுநாள் போய் நைட் 7 மணிக்கு அந்த போட்டோ எடுத்தேன். நைட் 1 மணிக்கு நான் வர்றேன், ஏண்டா உலகத்துல எத்தனையோ கலர் இருக்கேடா, உனக்கு வெள்ளை கலர் தான் கிடைச்சிச்சாடா அப்படின்னு. ஒரு செகண்ட் முடிஞ்சு, ஒரு ராத்திரி 1 மணி தனியா போயிட்டு வந்துட்டு. மாவீரன் எது சொன்னாலுமே குபீர் தான். அங்க இருந்து இல்ல அத போட்டோ பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு, இல்ல போட்டோ பார்த்தோன்னே அப்படிதான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட மெட்ராஸ் படத்தை செவர பாக்குற மொமெண்ட் தான் இந்த ஆவேச படத்துல பார்த்து, அதே மாதிரி இடம் வேற ஆவேசம் இருக்க மாதிரி. ஆவேசம் சாரி, ஐயோ அது என்ன படம், ஆவேசம் டேரக்டர் எடுத்தானே முன்னாடி ஒரு படம், ரோமாஞ்சம். அந்த ரோமாஞ்சம் இடத்துல வர அதே மாதிரி இடத்துல அவன் பாருங்க, உண்மையாவே பாருங்க, வைக்கிறவன் பில்டிங் சைடுல பின்னாடி பாருங்க வெளிச்சம், மேல வெளிச்சம், லைட் வெளிச்சம் செம்மையா இருக்குல்ல. சடனா பார்த்தா பரவாயில்ல, இவரு சொல்றதுல கரெக்டா இருக்கு, சூப்பர் செம்ம. ஓகே, என் வாழ்க்கையில நிறைய மொமெண்ட் இருக்கு. ஆனா ரொம்ப மறக்க முடியாத மொமெண்ட்னா எங்க பாட்டி பண்ண வேலை தான். நான் வந்துட்டு எப்பயுமே எனக்கு தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பயமுறுத்தின பேய் படங்களை பக்கத்துல குடும்பங்களை ஃபுல்லா வச்சுட்டு பார்ப்பேன். அது எப்பயுமே நான் பண்ணிட்டு இருப்பேன். பாட்டியோட வந்துட்டு நம்ம விசில் படம் பார்த்துட்டு இருந்தேன். விசில் படம் ஆக்சுவலா பேய் படம் கிடையாது,
அதையும் நான் இங்க பதிவு பண்ணிக்க விரும்புறேன். ஆனா ஃபர்ஸ்ட் நான் இப்போ வரைக்குமே நாகான்னா நான் பயந்துருவேன். நாகா அப்படின்னீங்கன்னா நான் இப்ப திரும்பி அப்படி பார்ப்பேன். அந்த மாதிரியான எனக்கு ஒரு பயம். அதனால நான் வந்துட்டு அந்த படம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எங்க வீட்டுல விளையாடுவாங்க. நம்ம ஒரு படம் பார்க்கறோம், பேய் படம் பார்க்கறோம்னா ஃபுல்லா லைட் எல்லாம் போட்டு வச்சுட்டு தான் பார்ப்பேன். ரூம்ல பார்ப்போம், கதவெல்லாம் திறந்துருக்குன்னு வைங்களேன். கரெக்டா சீன் வருது. எந்த சீன் வரும்னா, அந்த ப்ரொஃபசர் வந்துட்டு லிவிங்ஸ்டன் தானே, அவர் கேரக்டர் வந்துட்டு அவர் ரூம்ல அந்த நாகாவோட ட்ரெஸ் மட்டும் இருக்கும். அந்த நாகா ட்ரெஸ் சீன் வருது. கரெக்டாங்க, நீங்க நம்ப மாட்டீங்க, லைட்டை ஆஃப் பண்ணிட்டு கதவை சாத்திட்டு போயிட்டாங்க. தட்டி கத்துறேன், பயங்கரமா கத்துறேன். அவங்களால கதவு திறக்க முடியல. என் ரூம் வந்துட்டு ஒரு மானங்கட்ட ரூம். அது மாட்டுச்சுன்னா திருப்பி திறக்கிறது கஷ்டம். ட்ரை பண்றாங்க, திறக்க முடியல. அந்த நேரம் பார்த்து கரண்ட் போயிடுச்சு. கருமம். 10 நிமிஷம் கரண்ட் இல்ல. நான் அந்த ரூம்ல மட்டும் இருக்கேன். என்னால முடியல. இப்ப வரைக்குமே அது பெரிய ட்ராமா தான். அது பாட்டியை பார்த்தாலே அப்படிதான் நான் கேட்டுட்டு இருப்பேன், ஏன் பாட்டி இப்படி பண்ண அப்படின்ட்டு. அந்த ட்ராமா முடியுது கரெக்டா. அப்புறம் வந்துட்டு கஷ்டப்பட்டு கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்தா ரொம்ப க்ளோஸ் அப்ல பாட்டி நிக்கிறாங்க. விசால் அப்படின்றாங்க. சூப்பர் பாட்டி அப்படின்ட்டு அன்னைக்கு ஃபுல்லா கத்திட்டு வாயெல்லாம் அப்படியே அதிர ஆரம்பிக்குது. பட்டையெல்லாம். எந்த டிராமா விஷால்? எந்த டிராமா இல்லைன்னா விசில். நம்ம தமிழ் படம். இல்ல ஏதோ டிராமா முடியுதுன்னு எனக்கு அதுல தான் கேட்டேன். டிராமா முடியல. பாட்டி வந்து ஓ டிராமா. ஓ நீ அப்பப்ப இந்த மாதிரி வேர்டிங்ஸ்ல ஆட் பண்ணுவல. ஓகே ஓகே. ஸ்வாஷ் பக்லிங் அந்த மாதிரி டிராமா ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு வாயெல்லாம் அதிருது. பாட்டி வராங்க. எல்லாருமே வந்துட்டு பட்டையெல்லாம் போடுறாங்க. சாமி ஸ்லோகம்லாம் சொல்றாங்க. என்ன சாமி சொன்னாங்கன்னா, ஓம் ஸ்ரீ சீரடி சீனிவாசாய் வித்மகி சர்வதேவாய் தீமகி அப்படின்லாம் பேசுறாங்க. அது வந்து விபூதி ஸ்லோகமாமே. அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே அடங்கவே இல்லை. திருப்பி கரெக்டா வந்துட்டு கரண்ட் வந்துருச்சு. பாட்டி திறக்கிறாங்க. கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் திறந்தாங்க. நம்ம சிஸ்டம்ல உங்களுக்கு ஒண்ணு தெரியும்ல, நம்ம சிஸ்டம் வந்துட்டு ஆஃப் ஆயிடும். திருப்பி கரண்ட் வந்துச்சுன்னா ஆன் ஆகும்ல. ஆன் ஆகுறப்ப அந்த டைம்ல யூபிஎஸ் தான். இப்பெல்லாம் யூபிஎஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் பாக்குற ஆபீஸ் சிஸ்டம் எல்லாம் யூபிஎஸ் கிடையாது. யூபிஎஸ் ஆன் ஆகிறப்போ ஒரு சவுண்ட் வரும். டொயின்னு ஒரு சவுண்ட் வந்ததுங்க. ஒண்ணுக்கு போயிட்டேன். டிராயர்லேயே ஒண்ணுக்கு போனேன். அதுதான் என்னோட மோஸ்ட் ஸ்கேரியஸ்ட் மொமெண்ட். வீட்டுக்கு அதுக்கப்புறம் நிறைய மொமெண்ட் இருக்கு. வீட்டுக்கு பின்னாடியே சுடுகாடு, பணம்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், புதைப்பாங்க. அதோடய வளர்ந்ததுனால ஒரு பிதாமகன் விக்ரம் மாதிரி தான் வாழ்ந்திருக்கேன். ஆனாலுமே எனக்கு பேய் படம்னா ரொம்ப பயம். பாட்டி வந்துட்டு பண்ண வேலை அப்படி. யாவரும் நலம் பாக்குறப்ப என் தங்கச்சி பண்ணிருக்கு. சந்திரமுகி பாக்குறப்ப எங்க அப்பா பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாமே குடும்பமா சேர்ந்து நான் அழுவுறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். எல்லாருமே ஸ்பைடர் எஸ்டே சூர்யாவா மாறிடுவாங்க. அழுவுறேன் அழவிடுவோம் அப்படின்ட்டு. மானம் கட்டவங்க, திருந்தாதவங்க. இதுதான் சொல்லுங்க உங்களுக்கு. ஆமாங்க. அதுவும் அந்த படத்துல ஏங்க, அந்த படம் பேய் படமே இல்லைங்க. அதுதாங்க எனக்கு இப்ப வரைக்குமே ஏன் அதை பார்த்து பயந்தோம். அந்த வேலைப்பாடு அப்படி, வேற ஒண்ணும் இல்ல. ஆமா. யோ டிடி எல்லாம் வருவாங்க, ஞாபகம் இருக்கா? விசில். அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்கேரியஸ்ட் மொமெண்ட். ஆனா நேர்ல பேய் பார்த்தவங்க எல்லாம் கண்டிப்பா படமா சொல்லணுமா இல்ல ரியலா நடந்தது சொல்லணுமா? படம் பார்த்தப்ப ரியலா நடந்தது. அவரு ரியலா தான சொல்றாரு. நீ படம் பார்த்தனால உனக்கு ரியலா நடந்த மாதிரி சொல்ற. ஆமா. ஆனா ரியலா பேயெல்லாம் நான் தெரியல, நான் மீட் பண்ணது இல்ல. இருங்க, இப்போ வந்து சுகுமார் ப்ரோ சொல்லுவாரு பாங்க. உங்களுக்கு எப்படி சொல்லணும்னு சொல்லுவாரு பாங்க. சுகுமார் ப்ரோ சொல்லுங்க. இல்ல ப்ரோ, வேற யாரும் சொல்லட்டும், அடுத்து சொல்லட்டுமா இல்ல எப்படி? நீங்களே சொல்லுங்க, ஆரம்பினா சொல்லுங்க. அஜித்குமார் ரெடியா இருந்தாருன்னா அவர் வரட்டும், இல்ல வந்து நீங்க சொல்லிருங்க. இல்ல சுகுமாரனவே சொல்லட்டும். அதாவது பான ஆரம்பிப்பாரு. நானே சொல்றேன். ஆக்சுவலா இது வந்துட்டு எப்படி சொல்றது, ஏன்னா பயப்படுறவங்களா இருந்தா வந்து இதுக்கு சொல்லல, விளையாட்டுக்கு சொல்லல. சரி, நீங்க முடிச்சிட்டு ஒரு எமோஜி போடுங்க, நான் வரேன். ஓகே, சொல்லணும்னே வந்து நம்மளுக்கு தும்பல்லாம் அதுக்குள்ள இரும்பல். சரி, எப்பவுமே இந்த மாதிரிதான். சரி, அது நான் வந்து எப்போ ஒரு விஷயத்த மறக்கணும்னு நினைப்பேன் ரொம்ப காலமா. ஒரே நிமிஷம். இன்னும் ரொம்ப பேய் நினைக்குது போலியா உங்களை இன்னைக்கு? அவரு ப்ரிப்பேர் பண்றாரு பாருங்க. எப்படிலாம் பாத்தீங்கன்னா ஒரு கதையை சொல்றாங்க, சூப்பரா. அந்த அளவுக்கு திகில் மொமெண்டா அது. கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள். ஒரு நிமிஷம், அது சொல்லு. சரி, ஓகே, சொல்லிடுறேன். ஒரு ஃப்ளோல போயிடுறேன் அப்படியே. ஆக்சுவலா நான் வந்து யூஜி வந்துட்டு நான் வந்து அது வரையும் நான் வந்து வீட்டுல இருந்து வெளியே போனதில்லை. ஸ்கூல்ல தான் படிச்சேன். அது டேஸ் கலர் தான். அப்புறம் யூஜி வந்துட்டு பிஜி, அதாவது 12th வரையும் வந்து வீட்டில் தான், சாரி டேஸ் கலராக தான் இருந்தேன். வீட்டுக்கு போயிட்டு வருவேன். யூஜி வந்து ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க.
நான் வந்து ஹாஸ்டல்ல சேர்ந்துட்டு வழக்கம் போல வந்துட்டு ஜாலியா இருக்கும், ஹாஸ்டல் லைஃப்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல கனவுகளோட ஹாஸ்டலுக்குள்ள போனேன். ஸ்டார்ட் நல்லா தான் போயின்னு இருந்தது. ஒரு ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சிடுச்சு, செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவலா எங்க ஹாஸ்டல் பையன் ஒருத்தன், ஆனா ஹாஸ்டல்ல சூசைட் பண்ணிக்கல, வெளியே வெளியே வந்து அவன் வீட்டுக்கு போன அந்த டைம்ல வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான். ஸோ அதுக்கப்புறமா ஹாஸ்டல்ல நடந்த இன்சிடென்ட்லாம் வந்துட்டு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதெல்லாம் வந்து எனக்கு சொல்லணும்னு நினைச்சாலே கை கால்லாம் ஒரு மாதிரி ஆகுது, அப்படியே சில் ஆயிடும் உடம்புலாம். அவர் திடீர்னு வந்து அவர் அந்த பையன் வந்து நிறைய பேர் வந்து லைவா பார்த்துருக்கிறதா சொல்லுவாங்க, ஆனா நான் பார்த்தது இல்லை. பட் ஆனா உணர்ந்திருக்கேன். அவன் வந்து ஒரு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவான், அந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல்லு வந்துட்டு நம்மளுக்கு திடீர்னு வரும். அவனோட வாய்ஸ் டக்குன்னு கேட்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பல பல விஷயங்கள் நடக்கும். எனக்கு ரொம்ப திகிலான ஒரு மூமெண்ட்டு 2011 வேர்ல்டு கப் வந்துட்டு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு அடுத்த நாள் நடக்க போகுது. அந்த டைம்ல வந்துட்டு அதுக்கு முன்னாடி நாள் எல்லாருமே வந்து மேட்ச் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. சரி, நான் மட்டும் வந்துட்டு எனக்கு வந்து வேலூர், ஆக்சுவலாக திருவண்ணாமலையில் படித்தேன். எனக்கு 2 hours ஆகுமே, சரி பரவாயில்ல, நம்ம வந்துட்டு அங்கே ஃபோனும் அலௌட் இல்லை ஹாஸ்டலில், நம்ம ஹாஸ்டலில் இருந்துக்கலாம், பார்த்துக்கலாம், ஃபைனல் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருந்துட்டேன். நைட்டு நான் தனியாக தான் தூங்கினேன். டக்குன்னு அப்படியே திரும்பி பார்க்கும்போது பக்கத்தில் யாரோ படுத்துருந்த மாதிரி ஒரு இது ஃபீல் ஆச்சு. ஆனால் அப்புறமா பார்த்தா வந்து நல்லா தெளிவாக இது பண்ணி பார்க்கும்போது யாருமே இல்லை. நான் ரொம்ப 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 வந்து பயந்த மூமெண்ட் அதுதான். ஒரு உருவத்தை டக்குன்னு வந்து என் கண் முன்னாடி பார்த்து வா அதெல்லாம் நினச்சி நான் வாழ்க்கையில் வந்து அதை மறக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ரூம் மாற்றுங்க, எனக்கு இது பண்ணி கொடுங்கன்னு. அதுக்கப்புறம் வந்து மாற்றவும் இல்லை, எதுவும் பண்ணல. ஃப்ரெண்டுங்கிறதா மட்டும் தான் தங்குவேன், தனியாக வந்து நான் அந்த ரூமில் தங்கவே மாட்டேன். அந்த ரூம்ல தான் இருந்தீங்களா? இது என்ன வேற பெரிய வழி புதிரா இல்ல. இருக்கு. மாத்த அப்படிலாம் ஐயோ டக்குன்னு என்ன இது எடுத்தவங்க ஒருத்தன்லாம் மாத்த மாட்டாங்க. அது எனக்கு வந்து அது உள்ள மனசுக்குள்ள இருந்து அது வெளியே போய் நான் வந்து ஒரு செமஸ்டர்ல அரியர் வைக்கிற அளவுக்கு ஜஸ்ட் பாஸ் ஆகி அந்த மாதிரி ஒரு ஒரு இதுல பயத்திலே தான் சுத்திட்டு இருப்பேன். நைட் ஆனா தூக்கம் வராது. ஏன்னா என் இப்பயே ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க மாதிரி சொல்லுவேன், பேசுறீங்களேண்ணா. முடியலப்பா. அது நான் நினைச்சாலே அந்த அந்த இதுவை நினைச்சாலே வந்து ஒரு மாதிரி போயிடும். அது எல்லாரும் அது பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல எக்ஸ்பீரியன்ஸு. ஆனா எனக்கு பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்ல ரொம்பவே ஒரு திகிலான எக்ஸ்பீரியன்ஸ். எப்பா ஆளை விடுங்க. என்ன நீ சூப்பர், இன்னைக்கு நல்லா தூங்குவேன் வேற. பிரகாஷ் அண்ணன் வேற யாராவது ஆரம்பிங்க. பரணி ப்ரோ, உங்களுக்கு நல்லா நடந்திருக்குமே ப்ரோ. சொல்லுங்க. நமக்கு வந்து அருந்ததி தான் ப்ரோ. அருந்ததி படம் இருக்குல்ல, அந்த படம் தான் ப்ரோ. அப்போ வந்து முடியல இன்னும் முடியலையா? இன்னும் நம்மள கதற ஒண்ணு முடிவு பண்ணிட்டாரு. சரி சொல்லுங்க. முடிச்சிடுறேன். நல்லா இருந்ததா? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது. பொம்மாயி ஃபேக்கா அண்ணா? சதுரங்க வேட்டை மாதிரி பண்ணாதன தயவு செஞ்சு. ஓம் இல்ல எனக்குலாம் அப்படிலாம் எதுவும் நடக்கலப்பா. மனசால பயந்தது உண்டு, ஆனா உருவத்தெல்லாம் பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி பார்த்தா நான் வந்து இந்த மாதிரி எல்லாம் இருப்பேன்னா எதுவும் எனக்கு நடந்தது கிடையாது. அப்பப்போ வந்து யாருன்னா வந்து அந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிட்டான்னு கேள்விப்பட்டா வந்து உள்ளுக்குள்ள லைட்டா பயம் இருக்கும். நான் வெளியே காட்டிக்காத மாதிரி தைரியமா நின்னுப்பேன். அந்த மாதிரி நடந்திருக்கு. உண்மையாலுமே நீ இப்படி இந்த மாதிரி ஹாஸ்டல்ல தனியா இருந்தது. நான் சின்ன வயசுல ஒரு கதை படிச்சிருக்கேன். ஒரு பையன் அதுவும் இல்லாம நான் அப்படி பேசுறேன்னு நீ சொன்ன பாத்தியா, எதனால என் வாய்ஸ் அப்படி இருக்குன்னா மொட்டை மாடியில வாக்கிங் போயிட்டே பேசுறேன், அதனால வாய்ஸ் நீங்க ஒரு மெத்தட் ஆக்டர் தானே. வெங்கட் பிரபுவோட பயங்கரமா ட்விஸ்ட் வைக்கிறியேனா? ஆமா, வெங்கட் பிரபுவா? வெங்கட் பிரபுலாம் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி இருக்கு இந்த ட்விஸ்ட். வேற மாதிரி ஒரு ட்விஸ்டா இருக்கு. ஆனா நீங்க சின்ன வயசுல ஒரு கதை எல்லாருமே படிச்சிருப்போம். ஒரு பையன் ஆடு மேய்க்கிற பையன் வந்துட்டு புலி வந்துருச்சுன்னு சொல்லுவான், ஊர் மக்கள் வருவாங்க, ஏமாந்துட்டு போயிடுவாங்க, கடைசியா ஒரிஜினலாவே புலி வந்து. அந்த மாதிரி நீங்க என்னைக்காவது ஒரு உண்மையை சொல்ல போறீங்க, நாங்க அண்ணா விளையாடாத நான் என்னென்ன அப்படின்னு இல்லப்பா. பேய் கதை பொறுத்த வரையும் வந்துட்டு நான் வந்து உண்மையாவே வந்து அது உண்மை பொய்ன்றலாம் தாண்டி எனக்கு வந்து அது மேல வந்து நம்பிக்கை இல்லைன்னு தான் வந்து சொல்லுவேன். உண்மையிலே முன்னாடி வந்து அது அதிகபட்சம் என்ன பண்ணும், சாவடிக்குமா, சாவச்சா செத்துட்டு போகலாம், அவ்வளவுதான் அப்படின்னு தான் மைண்ட் தோணுமே தவிர இப்போ அது கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டு. அப்புறம் சின்ன வயசுல காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படி இருந்தது. இப்போ வந்து அந்த மாதிரி நான் எனக்குள்ளே எனக்கு வந்து தைரியத்தை வளர்த்துட்டு லேட் நைட்ல வீட்டுக்கு வர்றது, ரோட்ல வந்து நாய் குலைச்சிச்சுன்னா வந்துட்டு பேய் வர்ற சகுனம் அப்படின்லாம் சொல்றாங்க. அதுக்கு என்ன வலியோ, அதுக்கு என்ன உடம்புல வந்து பிரச்சனையோ அப்படின்னு தான் மைண்டு தோணுது. இல்ல நான் அதெல்லாம் ஓகே. பேய் கொன்னுட்டா பரவாயில்லையே, பயமுறுத்துதே வந்து. மாஸ்டர் மாதிரி ஃப்ரெண்ட் ஆக்கிக்க வேண்டியதுதான் ப்ரோ. விஷால் ப்ரோ, மாஸ்டர் மாதிரி ஃப்ரெண்ட் ஆக்கிக்க வேண்டியதுதான். நமக்கு தேவையானதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். மாஸ்டர் மாதிரியா? லாகவா லாரன்ஸ் மாஸ்டர் மாதிரி. ஓ, நம்ம லாரன்ஸ் மாஸ்டரா? ஓகே ஓகே. இல்லப்பா, உண்மையாலே வந்துட்டு
ஓகே, நான் மத்தவங்க சொல்லட்டும், நானே பேசிட்டு இல்ல இருக்கேன். இல்ல 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 ஒண்ணே ஒண்ணு, லாரன்ஸ் மாஸ்டர் கூட ஹெல்ப் கேட்டு இல்ல ஹெல்ப் பண்ணி உதவிக்குங்க. சுதர்சி மாதிரி பண்ணிடாதீங்க. அது தவறு. இருட்டு. ஆனா அந்த ப்ரோ சாங் நான் நல்லா என்னோட இருக்கும். நான் இங்க சொல்லிக்கிறேன் ப்ரோ பதிவு பண்றேன். கொஞ்சம். சொல்லுங்க கமல் ப்ரோ. ப்ரோ எனக்கு வந்து அருந்ததி தான் ப்ரோ. நான் வந்து 4th 5th படிச்சுட்டு இருந்தேன் அந்த டைம்ல அந்த படம் ரிலீஸ் ஆனப்ப. இப்ப பார்க்கும்போது அது காஜி பேய். ஆனா அப்ப உயிரே பெரும் ப்ரோ எனக்கு அந்த படம் பார்க்கும்போது. அப்பெல்லாம் கலைஞர் டிவில 7:30 மணிக்கு ஒரு போடுவாங்க. ஷாட் வைப்பாங்கல்ல ப்ரோ, அடியே இருந்தது. ஆமா ப்ரோ, அப்பாடி உயிரே பேர். கோட்டை பேர் மறந்துச்சு, கந்தர்வ கோட்டை. பேய் மேல இருக்கு பாருங்க, அந்த இதெல்லாம் பயங்கரமா ப்ரோ முதல்ல இந்த 7:30 மணிக்கு கலைஞர் டிவில வந்து சனி வெள்ளிக்கிழமை 7:30 மணிக்கு படம் போடுவாங்க அப்பெல்லாம். அப்போ வந்து இந்த அருந்ததி படம் எங்க பாட்டி பார்த்தே ஆகணும்னு அவங்க பார்க்கல. எங்க பாட்டி பார்த்தே ஆகணும்னு சொல்லி என்கிட்ட சொல்றாங்க. நான் கெஞ்சி கூத்த ஒரே டிவி தான் அப்ப இருக்கும். கெஞ்சிரு எங்க பாட்டிக்கிட்ட, இல்ல வேணாம் வேணாம் அப்படின்னு. ஆனா அன்னைக்கு அந்த நாளே அதை விட்டு கடக்கவே முடியல ப்ரோ. ஐயோ இன்னைக்கு பார்ப்பாங்களோ அப்படின்னு. எனக்கு அன்னைக்கு நாளே எப்படி இருக்குன்னா, சாயங்காலம் மேகமூட்டமா இருக்கு, அப்படியே இருட்டு போய் இருக்கும்ல, மழை பெய்யற மாதிரி அப்படி இருக்கு. எங்க பாட்டிகிட்ட போய் நான் கெஞ்சுறேன், பாட்டி வேணாம் அவ்வான்னு சொல்லுவோம் நாங்க. அவ்வா வேணாம் கெஞ்சுறேன் எங்க பாட்டி கிட்ட. ஐயோ அந்த நாள் என்னால இப்ப இந்த அப்படியே நடந்துச்சு, என்னால மறக்கவே முடியல. அப்படியே உயிரே போயிருச்சு எனக்கு அந்த படம் பார்க்க. இப்பயே அந்த படம் பார்க்க மாட்டேன், அப்படியே மாத்தி விட்டுருவேன் அந்த படம் வந்தாவே. அப்படியே கைத்த உதறது கையா அந்த படத்தை பத்தி பேசினாவே. சூப்பர். ஆனா ஒண்ணு ப்ரோ, இதை மட்டும் நான் இதை சொல்லிட்டு அடுத்தது ஆரம்பிங்க. உண்மையிலுமே செம மாசா இருக்குங்க, அவ்வளவு பயமா இருக்கும். ஆனா அவனை வந்து அவங்க போடுவாங்கல்ல கடைசியில பொம்மாயி அப்படின்னு ஒரு சின்ன பாப்பா சொல்லும், அவங்க அனுஷ்கா நடந்து வரும்போது சூப்பரா இருக்கும் அது. அருந்ததியோட நான் ரொம்ப பயந்த ஒரு படம் எதுன்னா சந்திரமுகி சொல்லுவேன். சந்திரமுகிக்கு அந்த சவுண்டு என்னோட வாழ்க்கையில 2 படம் தான், ஒண்ணு சந்திரமுகி, இன்னொரு காஞ்சனா. காஞ்சனா மியூசிக் போடாதீங்க, அது இன்னும் பயமா இருக்கும். அந்த மியூசிக் எனக்கு காமெடியா இருக்கும். காஞ்சனா சந்திரமுகி மியூசிக் நீங்க இப்ப போட்டீங்களே, அதுதான் பயம். கர்நாடிக் மியூசிக். அது ஸ்டார்டிங்ல ரஜினி வந்துட்டு அந்த புக்க படிப்பாரு, அப்ப அப்படியே வரும் பாரு, அப்படியே படன்னு ஆயிடுச்சு எனக்கு அப்பெல்லாம் பார்க்கும்போது. அதை விட இது சிவாங்கின்னு ஒரு படம் இருக்கும்ல, அது நல்லா இருக்கும். சிவாங்கியா? இது என்ன புது படமா இருக்கு? அது சார்மி படங்க, அது சார்மி படம். லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஆகாஷ் ப்ரோ சொல்லுவாரு. லைவ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்ல, நான் எனக்கு நடந்த ஒரு கிரிட்டியான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் சொல்றேன். இந்த எனக்கு நம்ம சின்ன வயசுலலாம் இப்ப வேன் ஹெல்சிங் அந்த மாதிரி இங்கிலீஷ் ஈவில் டெட் இதெல்லாம் பார்த்து பயந்து, அதே மாதிரி இந்த காஞ்சனா சந்திரமுகிலாம் பார்த்து பயந்தது. ஆனா மாயா படம் இருக்குல்ல, மாயா படம் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நான் நிறைய ஹாரர் படம் பார்ப்பேன், ஹாரர் வீடியோஸ் கூட பார்ப்பேன். லைக் இந்த ஹண்டிங்லாம் போவாங்களே, கோஸ்ட் ஹண்டிங்லாம், அதெல்லாம் கூட நான் நிறைய பார்ப்பேன். எனக்கு பெருசா அதெல்லாம் எனக்கு அஃபெக்ட் ஆகாது, இன்ட்ரெஸ்டிங்கா தான் நான் பார்த்துட்டு இருப்பேன். ஆனா அந்த மாயா படம் மட்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா, லைக் தமிழ்ல நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, ஆனா அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. பிளஸ் வந்துட்டு அந்த படம் பார்த்துட்டு லைக் நான் ஒரு படத்துக்கு போறேன், லைக் அந்த படம் வந்து நான் தனியா தியேட்டர்ல இருக்கேன் ஒரு படத்துக்கு. இங்க வந்துட்டு திருப்பி படம் போடுவாங்க யூஎஸ்ல, நான் யூஎஸ்ல இருக்கேன், திருப்பி அந்த ஃபேமஸ் படம் எல்லாம் போடுவாங்க. அதுல வந்து ஒரு ஹாரி பாட்டர் படத்துக்கு நான் போயிட்டு, அது 10 மணி ஷோ போனேன் சண்டே. அதனால அடுத்த நாள் மண்டேன்றதால எவனுமே வரல. ஏன்னா 2-3 டிக்கெட் இருந்துச்சு, அவன்லாம் ஒரு 20 நிமிஷம் லேட்டா வந்தான். 20 நிமிஷம் தனியா அந்த தியேட்டர்ல பாக்குற ஃபீல் இருக்குல்ல, அதுவும் கொஞ்ச நாள் முன்னாடிதான் மாயா பார்த்தேன். அந்த ஃபீல் வந்துட்டு, அதுவும் ஒரு ஹாரி பாட்டர் படம், அது வேற இருட்டா வேற போயிட்டு இருக்கும். சோ அது வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சு அந்த தியேட்டர்ல பார்த்தது. இன்னொரு இது வந்து தோல்ல வந்து யாராவது கை போட்டாங்களா ப்ரோ? அது சொல்லவே முடியாது ப்ரோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ. நானும் சைடுல பாத்துட்டு இருக்கேன் எதனா நடக்குதான்னு, படத்தையே பார்க்கல, பார்த்த படம் தானேன்னு. அந்த மாதிரி அப்புறம் 20 நிமிஷம் கழிச்சு வந்தானுங்க, எங்கடா போனீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. யாரா நீங்க 20 நிமிஷம் கழிச்சு வரீங்களேன்னு. அதுக்கு இன்னொன்னு வந்துட்டு, நான் 12th படிக்கும் போது கொச்சினுக்கு ட்ரிப்பு கூட்டு போயிருந்தாங்க கேரளா.
அப்போ ஒரு பெரிய ஹோட்டல்ல எல்லாரையும் தங்க வச்சுட்டு சம மழை, கேரளானாலே மழை தானே. ஸோ சரியான மழை. அப்போ வந்து நம்ம ஒரு பசங்க ரூம்னா இப்போ எங்களுக்கு எப்படின்னா ரூம்ஸ் ரொம்ப பெருசா இருக்கும். ஒரு மூணு மூணு பெட்ரூம், ஒரு பெரிய ஹால் மாதிரி. அதுல ஒரு பெட்ரூம்ல வந்துட்டு ஒரு 10 பேர் இருக்கானுங்க. எங்க பெட்ரூம்ல ஒரு 3 பேர் இருக்கும். எல்லாம் பசங்கன்னா எப்படி இருப்போம் அந்த மாதிரி ஜாலியா இது பண்ணிட்டு ஒரு 2:30 மணிக்கு தான் எல்லாரும் தூங்குறானுங்க. 2:30 மணிக்கு முன்னாடி வந்துட்டு அந்த ஹோட்டல்லயே சத்தம் கேட்கும். எவனும் தூங்க முடியாத அளவுக்கு சத்தம் போட்டுட்டு 2:30 மணிக்கு ஆனா பின் ட்ராப் சைலன்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா என் ரூம்ல இருக்கவனுங்கலாம் வந்துட்டு இந்த மாதிரி தூக்கம் வரல, எதனா படம் பார்க்கலான்னு சொன்னானுங்க. ஏன்னா சரி ஓகே என்ன படம் பார்க்கலாம்னா கோவா பார்க்கலான்னு சொல்லி கோவா பார்த்துட்டு இருந்தோம். கோவா ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு, ஃபுல்லா பார்க்கல, லைக் கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் மட்டும் பார்த்துட்டு ஒரு கரெக்டா ஒரு ஒரு எப்படி சொல்ல ஒரு 3:15 3:30 அந்த மாதிரி வந்துட்டு டைம்ல வந்துட்டு ஃபுல் மழை தான் திரும்பி. அப்பயும் தூக்கம் வரல. சரி ஒரு பால்கனி இருக்கும், பால்கனில போய் நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கோம். அங்க கேரளா பேக் வாட்டர் இருக்கும்ல, அந்த பேக் வாட்டர்லாம் லைக் மழையில ஃபுல்லா இருட்டா இருக்கு, எதுவுமே தெரியல. நான் வந்துட்டு சரி சரி இந்த பசங்க அப்பெல்லாம் சரி போட்டோ எடுக்கலாம்னு சொல்லி போட்டோ எடுத்துட்டு ஜாலியா போட்டோ எடுத்துட்டு உள்ள வந்துட்டோம். நான் என் போன்ல தான் போட்டோ எடுக்கிறோம். என் ஃப்ரெண்ட் ஒருத்த வந்து அவன் என்ன மனநிலை என்னன்னு தெரியல, திடீர்னு இந்த போட்டோல பின்னாடி ஒண்ணு நிக்குதான்னு சொன்னான். அவன் எதுக்கு சொன்னானே தெரியல, ரேண்டமா சொல்லிட்டு அவன் தூங்கிட்டான். என் பக்கத்துல தான் படுத்துட்டு இருந்தான் அந்த நாய். அவன் தூங்கிட்டான். நான் இப்ப இந்த போன்ல இந்த போட்டோ பார்க்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது பார்த்தா டக்கு டக்கு டக்குன்னு ஒரு சத்தம் மட்டும் டக் டக் டக்குன்னு சத்தம் மட்டும் வந்துட்டே இருக்கு. ஆனா வந்துட்டு எங்க இருந்து வருதுன்னு கண்டே பிடிக்க முடியல என்னால. எனக்கு வந்து இந்த சின்ன சத்தம் வந்தா கூட தூக்கம் வராது. கடிகாரத்துல இருந்து இல்ல 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 இருங்க நான் சொல்றேன். நான் வந்துட்டு நான் இவனுங்க எப்படின்னே தெரியல ப்ரோ, படுத்தோடனே தூங்கிடுறானுங்க ப்ரோ. அந்த மாதிரி எப்படின்னே தெரியல. நானும் வந்துட்டு போயிட்டு ஒரு ரூமா பாக்குறேன். ஒரு ரூம்ல 10 பேர் படுத்துட்டு இருக்கானுங்க, இன்னொரு ரூம்ல இன்னொரு 10 பேர் படுத்துட்டு இருக்கானுங்க, எல்லாம் தூங்கிட்டு இருக்கானுங்க. நான் மட்டும் அந்த ஒரு 3:45 அந்த டைம்ல 3:30 3:45 ஒரு ரூம் ஃபுல்லா வந்துட்டு தேடிட்டு இருக்கேன் எங்க அந்த சத்தம் வருதுன்னு. அப்புறம் பார்த்தா என் கூட இன்னொரு ஃப்ரெண்டும் இறந்துட்டான், அவனுக்கும் கேக்குதுன்னு. அப்பதான் கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு. கடைசியில தேடிட்டே போனா கிச்சன் இருக்கும் அந்த ரூம்ல. அந்த கிச்சன்ல போய் பாக்குறோம், அங்கதான் இன்டென்ஸா வருது சத்தம். போகும்போது லைட்டை போட்டு பார்த்தா கடைசியில அது வந்துட்டு இந்த ஏசில இருந்து தண்ணி சொட்டிட்டு இருக்கு சிம்னி இது மேல. அதப்பா கடைசியில சல்பின்ற மாதிரி இதை பார்த்தாடா நான் வந்துட்டு டர் ஆயிட்டு இருந்தோன்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனா அந்த டைம்ல அந்த மாதிரிதான் ஒன்னும் பெருசா இல்ல. ஆனா வந்துட்டு அது இந்த டைம்ல இவன் சம்பந்தமே எல்லாம் இப்படி சொல்றதுக்கும், அது நைட்ல வந்துட்டு ஒண்ணுமே தெரியாதுல்ல, வெளியே பால்கனி போயிட்டு மழை பெஞ்சிட்டு இருந்தா சுத்தம் இருட்டாயிரும்ல. அதெல்லாம் அந்த டைம் வந்துட்டு ஒரு மாதிரி கிரிப்பியா தான் இருந்துச்சு. ரியல் லைஃப்ல எனக்கு எதுவும் நடந்தது இல்லை. பட் ஆனா நான் நிறைய பார்ப்பேன் இந்த யூடியூப்ஸ் எல்லாம். பட் ஆனா ரியல் லைஃப்ல எனக்கு பெருசா சுகுமார் மறுபடியும் பயங்கரமா சொன்னாரு ப்ரோ. செமையா நரேட் பண்ணீங்க ப்ரோ. பேயோட குடும்பமே நடத்தினவர் பரணி ப்ரோ, ஒரு கதையை எடுத்து விடுங்க. எனக்கு பரணி ப்ரோ சொன்ன பரணி ப்ரோ தான் அவரேதான். இருட்டு படமா இல்ல அரண்மனையா? அவர் ஒரு டிஃபரெண்ட் ஜானர்ல சொல்லுவாரு பாருங்க, பேய் கதையவே சோகமா சொல்லுவாரு. சோக படம் பார்த்தவர் அவர் எலைட்டா சொல்ல போறாரு, எலைட்டா இங்கிலீஷ்ல உள்ளவங்க சொல்ல போறாரு. ரொம்ப சோகமாயிடுச்சு, பேய் நான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்லாம் பேசுவாரு தலைவா. இல்ல இப்போ சொல்லுங்க தலைவா. நீங்க ஐயோ இது சொல்லலாமா கூடாதான்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். அப்ப கண்டிப்பா சொல்லிதான். இல்ல நான் இது பேய பத்தி கதை இல்ல, அதுதான். ஆனா தெரியும் எங்களுக்கு. இல்ல பரணி, ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இல்ல ஒரிஜினல் சொல்றேன் இப்ப நீங்க ஒரு கதை சொல்றீங்க, பேய் கதை சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஏதாவது தப்பா சொல்றீங்க அப்படின்னா, நீங்க சொல்ற பேய் வந்து உங்க பக்கத்துல வந்து நின்று நீங்க தப்பா சொல்லுன்னு சொல்லிட்டு உங்க கனவுல வந்து டார்ச்சர் பண்ணும். ஓகேவா? அதனால தப்பா சொல்லாம கரெக்டா சொல்லுங்க. பேய் கதை சொல்லுங்க, பொய் கதை சொல்லாதீங்க. நீங்க நம்புறீங்களா ப்ரோ? சுந்தர்சி படத்துல வர பேய் கதை மாதிரி சொல்லுங்க, அழகான பேயா வரும். இல்ல நம்புறனா இல்லங்கிறதுல அடுத்த விஷயம். எனக்கு அந்த சம்பவம் நடக்கவே இல்லைன்னு வச்சுங்களேன். அதனால நான் வந்து எனக்கு நடந்த ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன். நான் பயப்படாம என்னை சுத்தி ஆளுங்க பயந்ததை சொல்றேன். எங்க அப்பா ஆட்டோ டிரைவர், உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எங்க அப்பா ஆட்டோ டிரைவர். எங்க அப்பா வந்து சின்ன பிள்ளைல நான் ஃப்ரீயா இருந்தேன், எப்ப இருந்தாலும் சவாரி கூப்பிட்டு போயிடுறேன்.
எப்பவுமே கூட்டு போறேன். லாங் சவாரி வந்து ரொம்ப விருப்பப்பட்டு நான் போவேன் எங்க அப்பா கூட. ஏன்னா அப்ப ஊர் சுத்தி பார்க்க முடியும், எல்லா ஊரும் நம்ம போக முடியும் அப்படிங்கிறதுக்காக போவேன். அப்படி போற இடத்துல வந்து எங்க அப்பாவுக்கு ஒரு எப்பவுமே எங்க அப்பா எங்க அப்பான்னு இல்லை, எங்க அப்பா இருக்க மெயின் ஸ்டாண்ட் மார்க்கெட் ஸ்டாண்டுங்கனால பல ஊர்களுக்கு வெளியூர்களுக்கு போறது, திருச்சியில இருந்து கீரனூர் போறது, திருச்சியில இருந்து தஞ்சாவூர் போறது, இது மாதிரி சவாரிகள்லாம் வரும். அது பெரிய சவாரி, நாங்கள் ரெகுலர் சவாரின்னு சொல்லுவாங்க. அதை ரெகுலராக பெரிய வெளியூர்ல இருந்து ஆளுங்க வந்து அது ஆட்டோலேயே திரும்ப ரிட்டர்ன் அப்படியே அந்த ஊருக்கே போயிடுவாங்க, ஆட்டோலேயே போயிடுவாங்க. அது மாதிரி நடக்கும். நான் திருச்சி தஞ்சாவூர் போறேன். தஞ்சாவூர்னா மெயின் சிட்டிக்குள்ள, அதுக்குள்ள ஒரு இன்டீரியரான பயங்கரமா ஒரு கிராமம், அதுக்குள்ள போறதுக்கான ஒரு சவாரி. 2 பேர் ஏறினாங்க. 2 பேர் ஏறினோடனே நான் அப்பதான் எங்க அப்பாட்ட சாயங்காலம் வாட்டர் கேன் கொடுக்க போறேன். கிராம நேம் ப்ரோ? வெய்ய காலமா அதான் சொல்றேன், தஞ்சாவூர் பக்கத்துல உள்ளூர். நான் சின்ன பிள்ளைங்கிறேன், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் நோட் பண்ணிக்கிங்க. ஒரு நான் வந்து வெய்ய காலம்னா எங்க அப்பாவுக்கு தண்ணி தீர்ந்து போயிடும் அடிக்கிறதுனால, வாட்டுக்கு நம்ம வீடு பக்கங்கிறனால வாட்டுக்கு தண்ணி எடுத்துட்டு நான் எங்க அப்பாவுக்கு வந்து கொடுப்பேன். அது கொடுக்கும்போது கரெக்டாக நான் போற இடத்துக்கு சவாரி வந்துச்சு. சவாரி வந்து வீட்டுக்கு நான் எப்போ ரிட்டர்ன் போகாம அப்பா நானும் வரும்போது கெஞ்சிறேன். அதே ரொம்ப தூரம் போனா வரதுக்கு நைட் ஆயிரும்டா அப்படின்னாரு. பரவாயில்லப்பா நானும் வரம்போது கெஞ்சிறேன். அவரும் சரி ஏறி உட்காரு அப்படின்ட்டாரு. அவங்க உட்காந்துருக்க 2 பேர் சவாரி வந்தாங்க. உட்காந்து போகாம எங்க அப்பா முன்னாடி தான் உட்காந்து சவாரி வந்து நாங்கள் முன்னாடி எங்கள் அப்பா பக்கம் உட்காந்துருப்பேன். உட்காந்துருந்தேன். ரிட்டர்ன் எம்டியா வரும்போது பின்னாடி உட்காந்து படுத்துட்டு வருவேன், உட்காந்துட்டு வருவேன்னு வச்சுக்கோங்களேன். போகும்போது என்னன்னா இப்போ உட்காந்து போயிட்டு இருக்கோம். போகும்போது அப்பெல்லாம் ஒரு ரூமர் வந்துச்சு. எப்படின்னா பயங்கரமான ரூமர். திருச்சி தஞ்சாவூர் ரோட்ல பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்கு, கரெக்டா ஒரே ஒரு பிளேஸ் இருக்கு. அந்த ஒரு பிளேஸ்ல மட்டும் அதிகமான ஆக்சிடென்ட் நடக்கும், ஒரே இடத்துல மட்டும். அது ரொம்பலாம் கிடையாது, அந்த இடத்துல இத்தனைக்கு எந்த பள்ளம் இடம் எதுவுமே கிடையாது. ஆனா குறிப்பிட்ட இடத்துல தொடர்ச்சி ஆக்சிடென்ட் நடக்கும். அந்த இடத்துல வந்து பல உயிர்கள் பழி போன மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க சின்ன பிள்ளைல இருக்கும்போது. அந்த அங்க தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கு, திருச்சி டு தஞ்சாவூர் போற இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது செம்பட்டியா ஏதோ ஒரு ஏரியா சொல்லுவாங்க, அதுக்கு முன்னாடி இருக்காது. செங்கிப்பட்டி. செங்கிப்பட்டிக்கு முன்னாடி இருக்கு அந்த இடம். தஞ்சாவூர் போறதுக்குலாம் முன்னாடி செங்கிப்பட்டி இருக்கு, செங்கிப்பட்டிக்கு முன்னாடி இந்த ஏரியா இருக்கு, ஓகேங்களா? ஆமா, இந்த ஒரு இடத்துக்கிட்ட போனா சிக்னல் வந்து மாதிரி இருக்கும் அந்த இடத்துல இப்ப கூட. இல்ல இல்ல அதுக்கு அதை கடைசியா சொல்லுவோம், இப்ப சொல்ல வேணாம். அதை அந்த இடத்துக்கு வருவோம் அதுக்கப்புறம் ஃபைனலா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துக்கு இந்த இவ்வளவு தூரம் இங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம். நாங்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு இங்கேருந்து கிளம்பி எத்தனை மணிக்கு சாயங்காலம்னு வச்சுங்களேன். எங்கள் அப்பா நைட் ஆயிரம் ரிட்டர்ன் சொல்கிறாரு. நாங்கள் சாயங்காலம் போகிறோம். இங்கேருந்து போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக 2 பேர் தான் உட்காந்து போயிட்டு இருந்தாங்க, அவங்க வந்துட்டாங்க. அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது திடீர்னு ஒரு சில சவுண்டு வந்துச்சு, அவ்வளோதான். அவருக்கு பின்னாடி இன்னொருத்தர் வந்துச்சு, வந்து அப்படி தூங்கிட்டாரு. 2 பேர்ல ஒருத்தர் தூங்கிட்டாரு, ஒருத்தர் மட்டும் பேசிக்கிட்டே வந்தார். அவர் முடிச்சுட்டு அனுப்பிச்சு பேசிக்கிட்டே வந்தார். அந்த இடத்த தாண்டி போயிட்டோம். போயிட்டு அந்த அவங்க வீட்டுக்கிட்ட போகிற கரெக்டாக வீட்டுக்கிட்ட போகிற இடத்துல வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எழுப்புறாரா வீடு வந்துச்சு எழுப்புறாரு. அவர் எந்திரிக்கவே இல்லை. பின்னாடி உட்காந்தவர் எந்திரிக்கவே இல்லை. அவர் சவாரி வந்தவர் கூட வந்தவர் எழுப்புறாரு, எந்திரிக்கல. பார்த்தா தெரிஞ்சு போச்சு அவர் இறந்து போயிட்டாரு. எங்க அப்பாவுக்கு ஷாக்கு, என்னடா ஆட்டோல போய் இறந்துட்டாருன்னு. அங்க போனவர் என்ன பண்ணிட்டாரு, ஏங்க அவர் சொந்த பிள்ளை திருச்சியில தான் இருக்கு, வேற வழியே இல்லை, நான் தான் இங்க வீட்டுல இருக்கேன், இப்போ இவர் திருப்பி இங்கேருந்து நம்ம வந்து ஆம்புலன்ஸ் பிடிச்சி இவர் திருப்பி அனுப்புறதுக்கு நாங்கள் சும்மா நீங்க எம்டியா தான் போக போறீங்க, இப்போ தாண்டி இவரை கூட்டிட்டு போயிருங்க, அதே இடத்துல போய் இருக்கிற இடத்துல விட்டுருங்க, நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், அங்கே வந்து ஆள் வந்து ரிசீவ் பண்ணிக்குவாங்க. வேற பார்சலை இது ரிசீவ் பண்றதுக்கு எங்க அப்பா திட்டாரு. நான் தனியா வந்தா பிரச்சனை இல்லை, கூட என் பையனை கூப்பிட்டு வந்திருக்கேன், எப்படியோ ஒத்தாளா கூப்பிட்டு போக முடியும் அப்படி. அவரு வழியில ஏதாவது நான் காசு கொடுத்துட்றேங்க, அவரு நீ எப்படியா கொண்டு போய் இறக்கி விட்டுருங்க போதும் அந்த இடத்துல. அவர் சொல்லிட்டேன், நானும் எனக்கு இங்க ஒரு வேலை இருக்கு, அர்ஜென்ட் வேலை முடிச்சு நானும் திருப்பி அங்கே வந்துருவேன், இல்லை நான் கூட ரிட்டர்ன் வந்துடுவேன். அவர் அந்த ஒரு திருச்சிக்காரு தான், எனக்காக தான் வந்து நாங்கள் வேலையை முடிக்க வந்து இப்போ போற வழியில போய் இறந்துட்டாரு. இப்போ வர வழியில இப்போ நான் அவரை வச்சு ஒரு பாடி வச்சு நான் இங்கே என் வேலையும் பண்ண முடியாது, திரும்ப உங்க கூட நான் வர முடியாது, எப்படியாவது அந்த பாடி எடுத்துட்டு போயிருங்க, நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், நீங்க எந்த இடத்துல ஏற்றுலையும் அந்த இடத்துல ஆள் வந்துருவாங்க அப்படின்ட்டாரு. எங்க அப்பா என்னவோ திட்டி பார்த்தாரு, ஒண்ணும் பண்ணாலும் ஒன்றும் நடக்கவே இல்லை. எவ்வளவு நடக்க வேற வழி இல்லை. சரி மிட் நைட் ஆயிடுச்சு, அதாவது கிட்டத்தட்ட அந்த இருட்டுற நேரம் ஆயிடுச்சு, வேற வழி இல்லை. சரி இப்போ என்ன பண்றேன், இப்போ எங்க அப்பா யோசிச்சுட்டு இருக்காரு, இப்போ இவன் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. நைட்டாலும் நான் தூங்கணும் முன்னாடி நிக்க வச்சு ஓட்ட முடியாது, வண்டி பக்கத்தில் வச்சு ஓட்ட முடியாது, எங்க கீழே விழுந்துடும், பின்னாடி படுக்க வச்சுக்கலாம்னு நினைச்சே எனக்கு கூட்டு வந்தது. இப்போ பின்னாடி போனா இருக்கு, போனது பக்கத்துல என்ன உட்கார வைக்க முடியுமா, இல்ல அவர் பக்கத்துல உட்காந்துக்கலாமான்னு குழப்பத்துல எங்க அப்பா பயங்கரமா இருக்க. நான் எங்க அப்பா பக்கம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா நான் பயந்துட்டே நினைச்சிட்டு இருக்காரு எங்க அப்பா. நான் எனக்கு கவனமே தெரியல, அது போனோம்னா நமக்கு என்ன தெரிஞ்சாதான் நம்ம எதாவது பண்ண முடியும். அதெல்லாம் நமக்கு என்ன, அவர் என்னமோ பண்ணிட்டு பாருங்க, என்னமோ பேச சண்டை போடுறாங்க. எங்க அப்பா திட்டினார். எங்க அப்பா எங்க அப்பா முரட்டு ஹைட்டு ஆள், வேற கிட்டத்தட்ட பீமன் மாதிரி இருப்பாரு எங்க அப்பா. அவரு அது நிறைய சம்பவம் நடந்திருக்கு, அது தனி கதை, அதை விட்டுருங்க, இந்த கதைக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் அவரு ஏதாவது எங்க அப்பா மிரட்டுறாருனால எனக்கு பயம் வந்துடும். ஒரு வந்தவர்கிட்ட போய் எப்படி மேட்ரா, கஸ்டமர்கிட்ட மேட்றாரு அப்படிங்கிற அளவுக்கு என்னமோ மேட்ரா, சண்டை போடுற திட்டுறாரு என்னன்னு. கடைசி எப்படி சமாதானம் பண்ணி அவருக்கு ஏத்திட்டு போறது முடிவாயிருச்சு. இப்போ ஏத்தி ரிட்டர்ன் வரும், எங்க அப்பா பேசிக்கிட்டே வராரு, நான் பயந்துருவேன்னு ஏதாச்சும் பேசுறேன். எனக்கு எங்க அப்பா அவ்வளவு நேரம் பேசவே கிடையாது என்கிட்ட. பேசுறாரு, நான் என்ன பண்றேன்னு பாக்குறேன், பின்னாடி திரும்பி பாக்குறான்னு பாக்குறாரு. திரும்ப அந்த ரிட்டர்ன் அந்த இடத்துல வரணும்,
அந்த இடத்துல வரும்போது கரெக்டாக அதே இடத்துல இன்னொரு ஆக்சிடென்ட் ஆகி அங்கே செத்து போயிட்டு கிடக்குறாங்க. எங்கள் அப்பாவுக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு என்ன நினச்சிட்டு யோசனை. எங்கள் அப்பா தனியாக வந்தாருன்னா எதுவுமே யோசிக்க மாட்டார், எல்லாம் நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. நான் அப்படியே முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து எனக்கு நைட்டு ஃபுல்லாக கதை சொல்கிறாரு, தூங்குறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ண. நான் ஒன்றுமே பண்ணல, நான் பாட்டுக்கு அடுத்த என்ன நடந்துன்னு தெரியாது தூங்கிட்டேன். தூங்கிட்டு முடிச்சு நம்ம அதான் ரொம்ப சின்ன பிள்ளை கிடையாது, ரொம்ப பெரிய பிள்ளை கிடையாது, அந்த மாதிரி மிடில் வச்சுக்கங்களேன். திரும்ப அதே ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஓடிடுச்சு. எங்கள் அப்பா ரொம்ப பயந்துகிட்டே இருந்தார், ஒன்றும் நடக்கல. 1.5-2 வருஷம் ஓடிடுச்சு. என் ஃப்ரெண்டு ரொம்ப ரொம்ப உயிர் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கங்களேன். அவனோட ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் பெரிய ஆள் கூட பழக்கம். அவன் வந்து ஆட்டோ ஓட்டுறவன். அவன் ஆட்டோ ஓட்டினா என்ன ஓட்டுறான்னா பெரிய லோட் ஆட்டோ மாதிரி ஒன்று இருக்கும் தெரியுங்களா, குட்டியானன்னு சொல்லுவோம் நம்ம. அந்த குட்டியான ஓட்டுறவன் அவன் வந்து ஒரு பெரிய சவாரி கிடைச்சிருக்கு. அவன் வந்து என்ன பண்றான், இந்த போலாம் அப்படின்னு கூப்பிட்டு அவன் என் ஃப்ரெண்டை கூப்பிடுறான். அவன் என்ன கூப்பிடுறான், வாடா கூட போலான்னு அப்படின்னு. ஏன்னா வரலன்னு எங்கள் அப்பா சொன்னது, வாடா போயிட்டு வந்துடலாம், இங்கே போனால் நம்ம 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வந்தோம், இங்கே போகிறதுக்கு 3/4 மணி நேரம், வரதுக்கு 3/4 மணி நேரம், ஜாலி லீவு நாள் தானே வா அப்படிங்கிறான். சரி ரைட்டு போகணும்னு போகிறோம். போகும்போது ஒன்றும் தெரியல, அந்த இடத்துல கிராஸ் பண்ணிட்டு போயிட்டோம். ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, ஒரு 6:30-7 மணி. அந்த டோட்டல் இருட்டுக்கு மேலே வரும்ல அந்த டைம். ரிட்டர்ன் வரும் பயங்கரமாக அவங்களாம் பேசிகிட்டே வராங்க. நமக்கு என் ஃப்ரெண்டுக்கும் அவன் தான் ஃப்ரெண்டு, எனக்கு இவன் மட்டும் தானே ஃப்ரெண்டு. நான் இவன்கிட்ட பேசிட்டு அவன் ரொம்ப பேசிட்டு வரான் க்ளோஸாக. பேசிட்டு வந்து நல்லா பேசிட்டு இருந்தா ஒண்ணுமே இல்லை. திடீர்னு அந்த இடத்துல ரொம்ப அடிச்சான் ஒரு பிரேக்கப் பாட்ட நட் ரோட்ல. அடிச்ச அடியில நான் கீழே போய் விழுந்துரும், அந்த அளவுக்கு அடிச்சா. திடீர்னு பிடிச்சி நிப்பாட்டேன், ஏன்டா அடிச்சேன், நட் ரோட்ல ஒரு பொம்பளை நிக்குதுடா. திடீர்னு நான் என்னடா பண்ணிட்டோம் அப்படின்ட்டான். யாரா நிக்கிறாங்க, யாருமே இல்லை. நிக்குது பாடுறா அப்படின்னா இறங்கி பார்த்தா யாருமே இல்லை. டென்ஷன் போனா வேகமா போட்டு நட் ரோட்ல ஆள் நிக்குதுங்கிற இல்லைங்க நம்ப மாட்டேன். அப்புறம் அவன் என்ன பண்ணிட்டான், நான் கண்ணு கூட பார்த்தேன் அப்படிங்கிறான் டிரைவரு. அந்த வண்டி ஓட்டு அந்த பையன் கண் கூட பார்த்து நான் பார்க்கற போய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறான். எனக்கு இவங்க நம்மள்ட்ட நடிக்கிறான் எல்லாமே. ஆனா கூட வந்துவேன் விவரமான என் ஃப்ரெண்டு விவரமா, அவனை நம்ப மாட்டேன்ட்டான். ஆனா வந்து கண் கூட பார்த்தேன்ட்டான். அவன் பயந்துட்டு வந்துட்டான். வந்துட்டு கொஞ்சம் தூரம் வண்டி ஓட்டுற யோசிச்சு கொஞ்சம் பொறுமையா ஓட்டிட்டு வந்தான். அதுக்கப்புறம் பேசவே இல்லை, கடைசி வரைக்கும் பேசல. சொன்னவன் பேசிக்கிட்டே வந்தவன் அதுக்கப்புறம் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கோயில் கட்டி வச்சாங்க. கோயில் மாதிரி ஒரு இடம் கட்டி, இப்போயும் நீங்க போனீங்க தெரியும், திருச்சி டு தஞ்சாவூர் ரோட்ல அந்த ஒரு இடத்துல மட்டும் சின்னதா ஒரு எல்லா ஆட்டோ டிரைவர்கள், லாரி டிரைவர்கள்லாம் ஒரு இடத்துல அந்த இடத்துல நிப்பாட்டி 90 வச்சுட்டு ஏஞ்சி போவாங்க. ஒரு 5 நிமிஷம் நிப்பாட்டி வண்டி நிப்பாட்டிட்டு போவாங்க. இன்னமும் அந்த இடம் இருக்கு. இது நம்புறதா நம்பிக்கை இல்லையாங்கிறதுல அடுத்த விஷயம். ஆனா நான் பயந்ததில்லை, என்னை சுத்தி ஆளுக்கார் அந்த இடத்துல பயந்தாங்க. அந்த திரும்ப அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டோட இந்த வாட்டி கூப்பிட்டா நான் போக மாட்டேன்ட்டேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னான். என்னன்னா, அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் ஒரு இடத்துல லோடெல்லாம் இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டு ரிட்டர்ன் வரும்போது அவங்களுக்கு வழி தெரியாம மாட்டிக்கிட்டாங்க. சுத்தி ஒரே இடம் வந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம இந்த படம் வரும்ல, அது பேர் என்ன, ஆவேசம் தியேட்டர் எடுத்தாரு, ரோமாஞ்சம் படத்துல வர சுத்தி அந்த படத்துல பைக்ல சுற்றுவாங்க, ஆட்டோல சுத்தி வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு தென்னை மட்டையெல்லாம் தூக்கி இந்த ஆட்டோ டிரைவர் திடீர்னு கீழே இறங்கி தென்னை மட்டையெல்லாம் தூக்கி கீழே இருந்த தென்னை மட்டை தூக்கி மேலே அடிக்க ஆரம்பிச்சானா. மேலே தொங்குறாங்கன்னு சொல்லி அவங்க அடிக்க ஆரம்பிச்சானா. சும்மா அந்த கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறாங்கன்னு இந்த பையன் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா அந்த இடத்துக்கு கரெக்டாக அந்த இடம் கிராஸ் ஆகும்போது அது மாதிரி நடந்துச்சுப்பாங்க. இன்னமும் அந்த இடம் அப்படியே தான் இருக்கு. அந்த இடத்துல இன்னமும் ஒரு கோயில் மாதிரி ஒரு சின்ன, அதாவது கோயில் மாதிரி கூட கட்டல, ஒரு இடம் மட்டும் வச்சு 90 குங்குமம் மட்டும் வச்சிருப்பாங்க. மஞ்சள் பயங்கரமா தெளிச்சு வச்சிருப்பாங்க. அடுத்து ஆட்டோ டிரைவர் கொடுப்பாங்க. நீங்க சொல்றது எல்லாம் நினைக்கும் போது பயங்கரமான ஒரு பயம் வருது ப்ரோ. உண்மையா ப்ரோ நடந்தது கூட விடுங்க ப்ரோ, நடந்ததை விடுங்க, நீங்க அதை சொல்றீங்க பாருங்க ஒரு விதத்துல ஆத்தாடி இந்த லைட்டை போட்டு நாளா ப்ரோ. அந்த ரோட்ல நான் பல தடவை போயிருக்கேன். ஊர் அங்கதான், தஞ்சாவூர். ஐயா யாருங்கயா நீங்க? ஆனா பிரகாஷ் ப்ரோ தப்பா எடுத்துக்க. நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லும் போது எனக்கு அந்த வடிவேலு காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு. ஆமாமா, எனக்கு பணத்தோட போவார்ல, எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல எனக்கு எப்பவுமே எங்க அப்பா ஞாபகம் வந்தாலே எனக்கு அந்த சவாரி தான் ஞாபகம் வரும். எப்பவுமே ஞாபகம் வரும், பயங்கரமா இருக்கும். இன்னமும் இல்ல அந்த இடத்துல நிறைய இடம் இருக்குங்க. ஆனா அந்த மெயினா கரெக்டா இன்னமும் அந்த கோயில் மாதிரி வச்சு மஞ்சள் தூள் கொட்டி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா. நான் நிறைய இல்ல அதே ரோட்ல 2-3 இடம் இருக்கு. அதே ரோட்ல எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது எப்படின்னா வந்து போன வருஷம் பொங்கலுக்கு நாங்க கார்ல போனோம். கரெக்டா டோல்கேட் தாண்டின உடனே ஃபுல்லாவே மிஸ்ட், ரோடே தெரியல. எல்லா காரு பஸ் எல்லாமே வந்து 10-20ல தான் போகுது. அங்க இருந்து செங்கிப்பட்டி போற வரையும் ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு அப்படியே உருட்டிக்கிட்டே தான் போனோம். இடையில நிறுத்தியெல்லாம் வச்சோம். இல்லங்க, இப்ப ஒரு 25 நாள் 1 மாசத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல போற மாதிரி இருந்துச்சு. ஒரு வேலை போறேன், அந்த இடத்துல எல்லாருமே ரொம்ப ஸ்லோவா தான் ஓட்டு போறாங்க. ஸ்லோவா ஓட்டிட்டு போய் சென்டர் மீடியில குத்தி ஒரு பெரிய கார் வந்து லக்ஸரி கார் அதே இடத்துல அந்த கோயில் வாசல்லே அடிபட்டு கிடக்குங்க. எல்லாமே ஸ்பாட் அவுட்டுங்க.
ப்ரோ அதே அதே இடத்துல மாதிரி பெரம்பலூர்ல திருச்சி எனக்கு ஒரு ரோட்ல ஆச்சரியம் ஒரு ஃபாரஸ்ட் எனக்கு இருக்கும் இல்லைங்க, தெரியுங்களா? எனக்கு ஆச்சரியம் என்னன்னா இந்த இடத்துல டிராபிக் இல்ல, மேடு பள்ளம் இல்ல, ஒண்ணுமே இல்ல, எல்லாமே நல்லா தான் இருக்கு. ரோடு இவ்வளவு பெருசா இருக்கு, அகலமா இருக்கு. இவ்வளவு பெரிய அகலமான ரோட்ல நடு ரோட்ல கொண்டு சென்டர் மீட்டர்ல குட்டி சேர்த்து ஒரு அவ்வளவு பெரிய லக்ஸரி கார் வந்து எல்லாமே வண்டியில உள்ள எல்லாமே ஸ்பாட் அவுட். ஒரு 25 days இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா நான் அந்த இடத்துல போறேன். இன்னமும் அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்துட்டு தான் இருக்கு. ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எப்படி நடக்குதுன்னு தெரியல. அது இருந்துட்டு தான் அதுதான் இருக்கு. ப்ரோ மர்மம். ப்ரோ பெட்ரோல் பங்க் தொப்பூர் இருக்கும் கனவா ரோடு கரெக்டா. இந்த மாதிரி. ப்ரோ ப்ரோ வேற ஏதாச்சும் பத்தி எவ்வளவு பேசுங்க விஷயங்கள் ப்ரோ. வேணா ப்ரூவ் பண்ண இல்ல முடியும். ஆனா யாருன்னா இந்த ரியல் லைஃப் அமானுஷ்யம் இருக்குதா இல்லையான்னு ப்ரூவ் இது என்ன பண்றதும் கடவுள் இருக்குதா ப்ரூவ் பண்றது மட்டும் கஷ்டம். நடுவுல யாரோ வேற இல்ல ஏதாவது எனக்கு தெரியல, பேசுங்கன்னு எனக்கு சொன்னாரு. எனக்கு அவரு கடக்குறாரு. ப்ரோ ப்ரோ ரொம்ப இல்ல ப்ரோ பயமா இருக்கு ப்ரோ. இது நல்லா ஆக்சுவலா இருக்கு. இவருதான் இல்ல ப்ரோ ஆரம்பிச்சாரு. இப்ப நான் வந்துட்டு சும்மாதான் இருந்தேன், சும்மாதான் இருந்தேன். இவர் தான் அந்த டாபிக் நான் பிரகாஷ் ஞாபகப்படுத்தாரு. ப்ரோ. ப்ரோ நைட்ல வேணாம் ப்ரோ, நிறைய பிரகாஷ் ப்ரோ டாபிக் பிடிச்சிக்கிச்சு. கேக்குதா? சொல்லுங்க இல்ல ப்ரோ. ப்ரோ இப்ப எனக்கு என்ன டவுட்னா இதுல பேசுறவங்க எல்லாருமே ஹியூமன் தானான்னு எனக்கு ஒரு டவுட் வருது. பிரகாஷ் ப்ரோ வரலாம். பிரகாஷ் ப்ரோ ஹியூமன் ப்ரோ தான்டா நல்ல நீங்கெல்லாம் டவுட்டியா. இந்த டவுட்டுக்கு நான் வழியா. ஒன்னு பேசுறவனுக்கு ஆன்சர் மட்டும் பண்ணலாமா பயமா இருக்குண்ணே ப்ளீஸ்ண்ணே. ப்ரோ? இல்ல நான் கேக்குறேன். அப்ப டவுட் இருந்தா இல்ல, அப்ப பிரகாஷ் டவுட் இருக்குதா? இருந்தா இங்க டிராபிக் சிக்னல் எங்க இருக்கு, பைசைக்கிள்ஸ் எங்க இருக்கு, மோட்டார் சைக்கிள் எங்க இருக்குன்னு கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றோம். இல்ல உங்க டவுட்டுக்கு ஒரு பிரகாஷ் ப்ரோ ஆன்சர் பண்ணிடுறேன் நானு. அட பயப்படுறவங்களுக்கெல்லாம் யாரை கேட்க பிரகாஷ் கூப்பிடுறோம், ப்ரோ யாருன்னு கேட்டுருவோம், சொல்லுங்க. ப்ரோ இது பெரம்பலூர்ல இருந்து திருச்சி போற இடத்துலயும் அதே மாதிரி ஒரு இடம் இல்ல இருக்கு ஏங்க பாத்தீங்களா? ஏங்க எதுக்காக வெயிட் இந்த இந்த பண்ணுங்க. பாருங்க, ஃபாரஸ்ட் இல்ல எலஃபண்ட் எதுக்கா இல்ல ஃபாரஸ்ட். எதுக்கா இல்ல எதுக்கு இல்ல, ஒரு நிமிஷம். திடீர்னு நீங்க பிரகாஷ் ப்ரோ அதிகமா கேட்டுட்டு இருந்தாங்க, கேட்கறவங்களுக்கு அந்த மாத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா, திடீர்னு நைட்டு 12 மணிக்கு அவங்க காதல பிரகாஷ் ப்ரோ அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும். அண்ணா பயமா அவங்க இருக்குண்ணே, முடிச்சு விட்டுருங்கண்ணே. பிரகாஷ் பிரகாஷ் ப்ரோ ப்ரோ இல்ல அவருக்கு ப்ரோ அந்த அவருக்கு ஃபாரஸ்ட் அந்த கிட்டயும் ரூட் நிறைய மேப்பை ஆக்சிடென்ட் மட்டும் நடக்கும், கரெக்டா சொல்லியிருக்கு ப்ரோ. நடுவுல கொண்டு அவர் போய் அந்த குத்திட்டு ரூட் நடக்கும். மேப்ல தான் பயங்கர இன்வால்வ் ஆயிட்டாரு. பரணி ப்ரோ 10 முடிச்சுக்கலாமா? ப்ரோ இரு ப்ரோ நல்லா தானே ப்ரோ ப்ரோ போயிட்டு இருக்கீங்க இன்ட்ரெஸ்டா இல்ல ப்ரோ 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 நான் இருங்க ப்ரோ. சென்னை டு தஞ்சாவூர் அடிக்கடி அந்த ரூட்ல போவேன், அதனாலதான் கார்லயே போவேன். அங்க அந்த பெரம்பலூர் தாண்டி திருச்சி போற இடத்துல ஒரு ஃபாரஸ்ட் இருக்கும், அங்கேயும் அப்படிதான் ரோடு நல்லா பெருசா இருக்கும், ஆனா நடுவுல போய் முட்டிட்டு லாரி கார் ஏதாச்சும் கவுந்து கிடக்கும். ஆக்சுவலா இதுக்கு விஷால் ப்ரோ சயின்டிபிக்லி ஒரு ரீசன் இருக்கலாம். அவர் சொன்னார்ல தொப்பூர் கணவாயில அங்க ஒரு பெரிய ரீசன் இருக்கு. அந்த மலையை குடைஞ்சி ரோடு போட்டிருப்பாங்க. பயங்கர லைட்டா ஸ்லோவான ஒரு ஸ்லோப் இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு இருக்கும். அந்த இடத்துல போகும்போது எல்லாமே 10 கிலோமீட்டர்ஸ் தான் போவாங்க. ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். இப்பவுமே சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பாருங்க யூடியூப்ல, தொப்பூர் கணவான்றது. ஸோ இந்த மாதிரி சில இடங்கள் ஜியாகிரபிக்கலாவே அமைஞ்சிருக்கும். அதுல அது ஒன் ஆஃப் த பிளேசஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இருக்கும். இல்ல ப்ரோ ப்ரோ தொப்பூர் கணவாய்க்கு ஒரு ரீசன் இருக்கும், ஆனா இது எல்லாமே பிளாட் ஏரியா. இல்ல அதுதான் சொல்றேன். அவர் அந்த சொன்னதும் சரி, பர்டிகுலர் இடத்துல பெரம்பலூர் ஏதாவது இல்ல ப்ரோ தொப்பூர் கணவாயில நான் கார் ஓட்டிட்டு போகும்போது என்னோட ஸ்டியரிங் யாரோ ஒரு சைடு லெஃப்ட் சைடு இழுக்கிற மாதிரியே இருக்கும். நான் ஏதோ ரொம்ப எஃபோர்ட் போட்டு ரைட் சைடு இழுத்து கார் ஸ்ட்ரைட்டா ஓட்டுற மாதிரியே இருக்கும். இதோட என்னன்னா, ஒரு டைம் நான் கார் ஓட்டி ட்ரை பண்ணிட்டு போகும்போது தொப்பூர் கணவால ஆக்சுவலி கொஞ்சம் நான் எப்பவுமே நைட் டிரைவ் போக மாட்டோம். அன்னைக்கு வேற கட்டாயத்துல போக வேண்டியதாயிடுச்சு, வர வேண்டியதாயிடுச்சு. வந்துட்டு இருக்கோம். எனக்கு சேலம் தான் ஊருனால அங்க பக்கம் தான் தொப்பூர் கணவா, பக்கத்துல வந்துட்டேன். ஆனா கரெக்டா லைட்டா எனக்கு சொக்கிடுச்சு. அதுவும் அந்த தொப்பூர் கணவாயிட்டே எனக்கு அப்படியே டக்கு முடிச்சேன்னு ஒரு மாதிரி, அதுவே ஒரு பெரிய ஹாரிஃபிக்கா இருந்துச்சு. ஆஹா அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துல அவ்வளவு ஜாக்கிரதையா ஓட்டணும். சில இடங்கள் அப்படி இருக்கு. ப்ரோ எல்லாரும் கதை சொல்றீங்க, நம்ம மாவீரன் மொபைல் கொஞ்சம் சிரிப்பா ஏதாவது சொல்லுங்களேன். ஏங்க அதாங்க எல்லாரும் நான் சீரியஸா இன்னொரு பயமா சொல்றீங்க. இருக்கு. ப்ரோ ஏங்க சிரிப்பா பயமா இருக்கு இருக்கு. ப்ரோ. அவங்கள மாதிரி இதுல சிரிப்பா 2 இருக்கு. விஷயம். சீரியஸா ப்ரோ நான் இல்ல சொல்றேன் ப்ரோ, என் ரியல் இது லைஃப்ல 2 நடந்தது. விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். ஒண்ணு சயின்ஸ் படி போனோம் அப்படின்னா உடம்பு இறந்துட்ட அப்புறம் நம்ம மெமரிஸ் எல்லாம் பிரெயினோட போயிடும் அப்படின்றாங்க. ஆனா சயின்ஸுக்கும் அப்பாற்பட்டு நிறைய விஷயம் நடக்குது உலகத்துல. அந்த நடக்கிற அந்த விஷயம் தான் மர்மம். அந்த மர்மமான விஷயம் தான் இப்போ நிறைய பேர் இப்ப சொல்றாருல பிரகாஷ். நம்பாதீங்க, இவர் சதுரங்க வேட்டை தான், இவர் சும்மா இல்ல சொல்றாரு. தயவு அந்த செஞ்சு பயமா ரோட்ல இருக்குண்ணே. எதுவுமே இல்ல, மேடு பள்ளம் எதுவுமே இல்ல, கர்வ் இல்ல, எதுவுமே இல்ல. இருந்தும் அங்க ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரே இடத்துல ஃப்ரீக்வெண்டா நடக்குதுன்னா அப்ப ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்குல்ல. அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கு. ப்ரோ மிஸ்ட்ரி இல்ல, எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த ரோட பார்த்தாலே பயங்கரமா டெம்ப்ட் ஆகும் வேகமா ஓட்டணும்ட்டு. அதுல மேபி நிறைய என்னென்னமோ பேரு சொல்றீங்க தலைவா. ப்ரோ டெம்ப்ட் இருக்கலாம். ஆகும்னா அதெல்லாம் கரெக்ட் காரை தான். வேகமா ஓட்டணும் டெம்ப்ட் இல்ல ஆகும். ப்ரோ, ஸ்லோவா தான் அர்ஜுன் இருக்கிற மாதிரி. போனாருன்றாரு பிரகாஷ் ப்ரோ. விஷால் ப்ரோ சொல்லுங்க. இல்ல இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சஜஷன் நான் நிறைய சொல்றேன். விஷயங்கள் நடக்குது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம. அது மாதிரி இந்த நடக்காம ஒருத்தர் பேய் கதையெல்லாம் எடுக்க முடியாது. நம்மள ஸ்பேஸ் விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பண்றதுக்கா பேசுறீங்கன்னு நம்மள விட நினைக்கிறேன். யூஎஸ் ஆமா வேற எதுவுமே இல்ல நம்மள விட அண்ணே. விஷால் ப்ரோ விஷால் விஷால் ப்ரோவா ஒரு அண்ணா? எனக்கு மரியாதை ஃபர்ஸ்ட் நான் சொல்றது கேளு. ஹாலிவுட்ல தான் அதிகமா பேய் கதையை எடுத்திருக்காங்க நம்மள விட.
ஓகேவா? ஆமாண்ணே அவங்க எக்ஸாசிஸ்ட்ல அவங்க இருந்து வந்து இருக்காங்க. எந்த அளவுக்கு டெக்னாலஜில முன்னேறிக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து பேயும் வந்துட்டு அவங்க இருக்குன்னு நம்புறவங்க. அப்பனா பாத்துக்கோ, வெள்ளைக்காரன் பொய் சொல்ல மாட்டான், படிச்சவன் வந்து பொய் சொல்ல மாட்டான்ற ப்ரோ மாதிரிதான் அங்க இருக்கு கதை. நடந்ததை தானே எடுக்கிறானுங்க. காஞ்சூரிங்லாம் அங்க நடந்தது தானே. காஞ்சூரிங்ல இப்போ நிறைய வரப்போற விஷயம் பாட்டு நடக்குது. உண்மை விஷால் ப்ரோ கதை தான் விஷால் அது. ப்ரோ நான் சரி ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ. எனக்கு ஜிகே வந்து ஒரு ப்ரோ நான் பர்சனல் ஒரே ஒரு ஸ்டோரி மிஸ்டர் சொல்லிக்கிறேன். ஜிகே எனக்கு ஒரு பாத்தீங்களா? பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையான இருக்கு. யாரோ உண்மையான பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் காஞ்சூரிங் இருக்கு டானு சொல்றாரு. காஞ்சூரிங் யாரு டான் கை ஏங்க இருக்காங்க. தூக்குங்க. ஒரு மிஸ்ஸிங் நிமிஷங்க அந்த நான் தான் ப்ரோ. ஏங்க பேர் ஒரு சொல்லுங்க. ப்ரோ நிமிஷம் யாராச்சும் இருங்க. ஒரு ஏங்க ஆள் இன்னைக்கு பேசுங்க. ஏங்க முருகேஷ் பேய் தமிழ் நாள் வேணும். பேய்ன்னு டாபிக்கு வரீங்களே ஏங்க. ஏன் எதனா பேசுங்கயா. டாபிக் இல்லைன்னா ஒருத்தரும் கை தூக்குறது இல்ல, பேசுறது அதான் இல்ல. இப்ப அடிச்சு பேயினோட புடிச்சு பிச்சுக்கிட்டு ஓவர்லாப் வந்துட்டீங்க இல்ல விஷால் ப்ரோ ஆகி பாவிங்களா. விஷால் ப்ரோ நான் ஒண்ணு விஷால் ப்ரோ சொல்றேன். வேணும்னே டிஸ்டர்ப் பண்றாரு. அவருக்கு ஏங்க பேச இதுக்கு கம்முனு நிறுத்தவும் இருக்காரு. முடியல. நீ பயப்படல. ப்ரோ யார் கை நான் சொல்றது யார் காமெடியா கை இருக்கும் தூக்க? ப்ரோ. காமெடி பை காமெடியா வேணாம், இருக்கும். இல்ல சீரியஸ் சொல்லுங்க. பை சொல்லுங்க. காமெடி சீரியஸ் பை வேண்டாம்ப்பா. சொல்லிட்டு சீரியஸ் ப்ரோ பே ஒரே தான். நிமிஷம் சி நான் விஷால் ப்ரோக்கு ஒரு ப்ரோ சஜஷன் மட்டும் காமெடியா சொல்லிடுறேன் ப்ளீஸ். கேட்டாங்க அதனால தான் சொல்றேன்னு சொன்னேன். சொல்லுங்க காமெடி சொல்லுங்க வேணாம் சொல்லுங்க. ப்ரோ. ஏங்க பேய் படத்துல ஏங்க ஒரு காமெடினா நிமிஷங்க. நல்லா ஏங்க இருக்காது ஒரு ப்ரோ. நிமிஷங்க. எனக்கு ஏதோ சொல்ல போறாரு சஜஷன். சொல்லுங்க தலைவா. சொல்லுங்க தலைவா. விஷால் ப்ரோ நீங்க அந்த மிஸ்டர் சரி, ஜிகேன்னு ஒரு இங்க வா, யூடியூபர் இங்க அந்த வா. சேனல் ரெண்டு விஷயம் பாத்துருக்கீங்களா? இப்ப சொல்ற கதை தான் கடைசி கதை. நாளைக்கு சாயங்காலம் 8:30 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். 8 to 10 முழுக்க பேய் கதை எல்லாம் ரெடி ஆள பண்ணிட்டு விடுங்க வந்துடுறீங்க. சாமி. சூப்பரா சொல்றீங்க, அழகா நாளைக்கு சொல்றீங்க. ஒரு பயம் இன்னைக்கு வந்து வரமாட்டான். இப்ப சொல்ற கதை கடைசி கதை. இல்ல ஓகேவா? அதாவது இல்ல இல்ல நான் தான் நான் சொல்றேன்னு சொன்னேன். என்னன்னா, அப்போ நான் வந்து சர்வீஸ் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்னன்னா நிறைய டிராவலிங் இருக்கும். ஸோ நான் சென்னை பேஸ்ல ஒர்க் பண்ணிருக்கேன். ஆனா கோயம்புத்தூருக்கு ஒர்க்கு போகணும். போயிட்டு அங்க ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டே பண்ணிட்டு அன்னைக்கு நல்லா அழைச்சி நல்ல ஒர்க்கு வந்துட்டு படுத்து தூங்க போயிட்டேன். கொஞ்ச நேரத்துல வந்து நான் ஆக்சுவலி மல்லாக்க படுத்திருந்தேன் வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து படுத்து தூங்க போனோன்னே திடீர்னு வந்து என் கண் ஏதோ ஒன்று நான் ஆக்சுவலி தூங்கல பட் தூங்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல வந்து திடீர்னு ஏதோ ஒன்று அழுத்துற மாதிரி ஒரு ஃபீல், பயங்கரமா அழுத்துற மாதிரி. எதுவுமே என்னால கை காலில் எதுவுமே மூவ் பண்ணவே முடியல. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கண் முன்னாடி ஒரு கரு 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 கருன்னு ஒரு மாதிரி இதா தெரியுது. எனக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியுது. என்னடா சம்திங் ஏதோ அமானுஷ்யமே இருக்கு அப்படின்ட்டு நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அப்படியே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரமா அப்படியே போராட்டு டப்புன்னு திரும்பி குப்புற படுத்துட்டேன். குப்புற படுத்து காலையில வரைக்கும் நான் வந்து அப்படியே குப்புறதான் கிடக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். பட் நல்லா தெரியுது ஏதோ சம்திங் ஏதோ மேபி அது சில டைம் சொல்லுவாங்க ரொம்ப நமக்கு டயர்ட்னஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வரும் அப்படின்ட்டு. பட் அந்த மாதிரி நான் எப்பவுமே ஃபீல் பண்ணது கிடையாது. அது ஒரு ரியலாவே ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது மீன் ஹரிஃபிக்கா இருந்துச்சு. இவர் சொன்னது எனக்கும் நடந்திருக்கு ப்ரோ. எனக்கும் இந்த மாதிரி இருந்திருக்கு. இல்ல எனக்கும் இதே சேம் ஃபீலிங் இருந்திருக்கு ப்ரோ நைட்ல. நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? நீங்க சொன்னது எல்லாமே இந்த மிஸ்டர் ஜிகேன்னு ஒரு யூடியூபர் இருக்காரு. அவர் பாருங்க இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னு பக்காவா தெளிவா போட்டிருப்பாரு. இல்ல சைக்கலாஜிக்கல் அவர் ரீசன் வீடியோ ஒரு இருக்குதுங்க. 4-5 வீடியோ இருக்கும் இந்த பேய் ரிலேட்டடாவே. சைக்கலாஜிக்கல் ரீசன் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு பேய் மேல இருக்கிற பயம், பேயை மதிக்கவே மாட்டீங்க அதுக்கப்புறம். இல்ல ப்ரோ கரெக்ட் ஒரு தாங்க. சைக்கலாஜிக்கல் ரீசன் தான். பட் என்னன்னா அது ஒரு ஹாரிஃபிக்கா இருக்கும். அந்த டைம்ல வந்து நமக்கு எதுன்னு தெரியாதனால அது ஒரு மாதிரி பயமா இருக்கும். அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, ஆகாஷ் ப்ரோ கை பிரகாஷ் ப்ரோ தூக்கி நான் இருக்காரு. ரீசன் ஓகே. சில இடத்துல சைக்காலஜிக்கலா தாண்டி நடக்குதுல்ல. ஒன்னே ஒண்ணு சின்ன இன்சிடென்ட் ஒண்ணு. இல்ல ப்ரோ சைக்காலஜிக்கல தாண்டி நடக்கவே நடக்காது. இல்ல சைக்காலஜிக்கல் தான் எல்லாமே. அப்படிதான் ஒரு சின்ன சயின்ஸ் பேசி ஒரு ப்ரொஃபசர் இருந்தார் ஒருத்தர். அவருக்கே வந்து ஒரு கோர சம்பவம் நடந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய நான் படிச்சது எனக்கு ரொம்ப பதறிடுச்சு. சுகுமார் ஆக்சுவலி ப்ரோ நிறைய மட்டும்தான் இதெல்லாம் தெரியுது. பேரானாமல் இன்வெஸ்டிகேட்டருக்கே அப்படிதான் அந்த சரி மாதிரிதான் ரைட்டு. இருக்கும். சுகுமார் ப்ரோ கேக்குதா? அந்த லாஸ்ட் கதையோட கதை முடிஞ்சு. இனிமே நாளைக்கு தான் 8:30 மணில இருந்து நாளைக்கு 10:30 மணி வரைக்குமே கதை தான். எல்லாரும் தயாரா இருந்துக்குங்க. நாளைக்கு வந்து இல்ல பிரகாஷ் ப்ரோ, உண்மையாவே எப்படின்னா சயின்ஸ் சைக்காலஜிக்கல் பேசுனவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அமானுஷ்யமா நடந்திருக்குன்ட்டு வந்து ஒரு ஒரு புக்கு தாண்டி நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்லயும் இருக்கும். நீங்க என்ன போய் பாருங்க. பல விஷயங்கள் சரி அதாவது இல்ல நம்பல. நாளைக்கு இல்ல இன்னைக்கு வந்து இல்ல இன்னைக்கு சடனா வந்துட்டோம். அதனால நிறைய பேருக்கு கதை வந்திருக்கிறாரு. இப்ப அஜித் குமார் இன்னைக்கு கதை சொல்லல. எப்பவுமே அவரோட வெர்ஷன் ஒன்று வச்சிருப்பாரு. இன்னைக்கு அவர் சொல்லாம மிஸ் ஆயிட்டா இருப்பாருங்க. அதனால நாளைக்கு வந்து நாளைல இருந்து பிரகாஷ் அவர்கிட்ட ப்ரோ இருந்து ஆரம்பம். பிரகாஷ் ப்ரோ, இல்ல இருங்க. ஏங்க ஸ்கூல் அதுக்கு தூக்கம் ரீசன் இல்ல ஸ்கூல் டிஎம் எல்லாம் அப்புறம் பண்றவங்களுக்கு. பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த முக்கியம் எவ்வளவு இதுவா போயின்னு இருக்கு. பிரேக் விட்டணும். இன்னைக்கு பிரேக் வரும். நாளைக்கு 8:30 ஆரம்பிக்கிறோம். நாளைக்கு வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு கதை சொல்ல போறேன். எப்படின்னா ஒரு ப்ரோ திகில் மறந்து கதை. அந்த போயிடும் ப்ரோ ஃப்ளோ நாளைக்கு. போயிடும் ப்ரோ. கான்செப்ட் பிரகாஷ் இல்ல ப்ரோ, உள்ள நாளைக்கு என்ன சூப்பர். ஸ்பீக்கர்ல இருக்கிறவங்க மட்டும் சொல்லி முடிச்சிட்டோம். பிரகாஷ் ப்ரோ ஏங்க டைம் இழுத்துக்கிட்டே போங்க. மணி பிரகாஷ் பத்தரைக்கு ப்ரோ பத்தரைங்க. ப்ரோ, அப்படியே ஸ்பீக்கர்ல பேசிக்கிட்டே 10:30 என் முடிச்சிடலாம். பண்ணிடுங்க. பேசிக்கிட்டே என் பண்ணிடுங்க. 10:40 வரைக்கும் போவோம் ப்ரோ. பேசிக்கிட்டே எண்ட் ப்ரோ பண்ணிடுங்க. 10:30 10:19 ப்ரோ. முடிச்சிடலாம். 10:40 என்ன வரைக்கும் bro. சொன்னா பேசிட்டு இருக்கப்ப என் பண்ணிருங்க. கேட்டா கிளிச்சுன்னு சொல்லிக்கலான்றாரு. அதெல்லாம் பண்ண வேணாம். நான் என்ன சொல்றேன்னா பார்ட் 2 மாதிரி வச்சுக்கோ. நாளைக்கு வந்து வேணாம் ப்ரோ, சூப்பர் கதையா ஃபுல்லா 10:30 இது பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பீக்கர்ல இருக்கிறவங்களாச்சு பேசிட்டு அவங்க சான்ஸ்க்காக வெயிட் பண்றாங்கல்ல.
யாருன்னா சொல்றீங்களா ப்ரோ? என்னவோ போங்க. சொல்லிடுங்க ப்ரோ, ஸ்பீக்கர்ல இருக்கிறவங்க. நான் இந்த எனக்கு என் ரிலேட்டிவ்க்கு நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன், ரொம்ப சின்னதுதான். ஸோ இந்த இப்போ செத்து போனவங்களுக்குலாம் இந்த படையல் வைப்பாங்கல்ல, இந்த அது எல்லாரு இதுலயும் அந்த சடங்கு இருக்கான்னு தெரியல. அவங்களுக்கு பிடிச்ச நான்வெஜ்லாம் செஞ்சு எங்க ஃபேமிலி இதுல வந்து பிடிச்ச நான்வெஜ் ஐட்டம்லாம் செஞ்சு ஒரு ரூம்ல வச்சுட்டு லைக் வந்துட்டு அந்த ரூம்ல யாரும் படுக்க மாட்டாங்க, அதை லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. லைக் வேற ரூம்ஸ்ல தான் படுத்துப்பாங்க, இல்லைன்னா மோஸ்ட்லி வீட்லயே இருக்க மாட்டாங்க அன்னைக்கு. அடுத்த நாள் வந்து பார்த்தா அது என்னன்னா அதுல அவங்க பிடிச்சதை சாப்பிட்டுட்டு போயிடுவாங்கன்ற மாதிரி ஒரு ஐதீகம் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் வீட்லயோ எனக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்லயோ அந்த அந்த மாதிரி யாரும் எதுவுமே சாப்பிட்ட மாதிரி இல்லை, ஓகேங்களா, வச்ச மாதிரியே தான் இருக்கும். ஆனா ஒரே ஒரு ரிலேட்டிவ் வீட்டுல மட்டும் வந்துட்டு அது லைக் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வச்ச மாதிரியே இருந்துச்சான். கால் அடித்தடமும் இருந்துச்சான் அந்த ரூமுக்கு. ஆனா அந்த கால் அடித்தடம் எப்படி இருந்துச்சுன்னா, எப்படி சொல்ல, ஒரு ஆள் ஓடுது மாதிரி இல்லாம ஒரு பூனை சைஸ்ல ஒரு ஆள் கால் அடித்தடம் இருந்தா எப்படி இருக்கும், நம்ம கிருஷ்ணருக்கு வைப்போம்ல அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பூனை இல்ல, வீட்டுக்குள்ள வந்துட்டு பூனை வருமா நைட் டைம்ல? நீங்க சொல்லுங்க. வீடு எல்லாம் லாக் பண்ணி தான் இருக்கும், வீட்டுக்குள்ள அவங்க பட்டு தூங்கிட்டு தானே இருப்பாங்க. சோ அந்த இது வந்துட்டு கொஞ்சம் லைஃப்ல கொஞ்சம் ஹாண்டிங் ஆயிடுச்சு கேட்கும்போது. ப்ரோ இதே மாதிரிதான் எங்க வீட்டுல ப்ரோ, எங்க தாத்தாவுக்கு பணியாரம் பிடிக்குன்ட்டு சாமி கும்பிட்றப்ப வச்சுட்டு மறுநாள் காலைல பார்த்தா இருக்காது. எனக்கு ரொம்ப நாளா டவுட். பாட்டி வந்து ஒரு வருஷம் ஆச்சு செத்து, கிட்டத்தட்ட 1 வருஷம். இல்ல ப்ரோ, முடிச்சிடுறேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. எனக்கு ரொம்ப நாளா டவுட் எங்க தாத்தா தான் வந்து சாப்பிட்றாருன்ட்டு. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா நான் கண் முழிச்சு பார்த்தா நைட்டு எங்க அக்கா போய் எடுத்து சாப்பிட்டுட்டு வந்து படுத்துட்டாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு நைட் அது மாதிரி வைக்கிறப்பெல்லாம் எங்க அக்கா தான் எடுத்து சாப்பிட்டுருக்காங்கன்ட்டு. எனக்குலாம் உண்மையாலே வந்து வச்சா பாட்டி உண்மையிலே குடிச்சிடுறாங்க ப்ரோ காஃபி. அவங்களுக்கு காஃபி பிடிக்கும்னு வச்சு இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள காலி ஆயிடும் காஃபி. அவ்வளவு வேகமா குடிச்சிடுறாங்களே, என்ன பண்றது? வயசாகுதுன்னா சொன்னா கேக்குறாங்களா என்ன? உயிரோட இருக்காங்களா? ஆமா, இல்லன்னா எப்படி பாருங்க குடிப்பாங்க. இல்ல சுகுமார் ப்ரோ, அவர் சொன்னார்ல, அது உண்மைதான். இப்போ எங்க ஏரியாலையும் இல்ல, எங்க வீட்லயுமே அந்த பழக்கம் இருக்கு. முன்னோர்களுக்கு சாமி கும்பிடும்போது சாமி கும்பிட்டுட்டு கதவை சாத்திடுவோம். நாங்க எல்லாத்தையும் சாத்திட்டு வெளியே வந்துடும். சூடம் அணைஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சோ இல்லை ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சோ உள்ள போவோம். அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் சாமி கும்பிடுவோம், ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு ரியாக்ஷன்ஸ் இருக்கும்பாங்க. ஆனா அவர் சொல்ற பழக்க வழக்கங்கிறது டெல்டா பகுதிகளில் இருக்கு. எங்க வீட்லயே அதை செய்வோம். இந்த பொங்கல் சாமி கும்பிடும் போது. ஆமா ப்ரோ, நானும் டெல்டா தான். டெல்டா பகுதியில் இந்த பழக்கம் இருக்கு. பொங்கல் சாமின்னு கும்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த பொங்கல் சாமி கும்பிடும்போது இந்த பழக்கம் உண்டு. சாமி கும்பிட்டு அவங்களுக்கு பிடிச்சதை தான் சமைச்சு வைப்பாங்க. பிடிச்ச எல்லா ஐட்டமும், அதாவது எப்படின்னா, இப்போ உதாரணமா இப்போ எங்க அப்பாவுக்கு வந்து சரக்கு பிடிக்கும்னா சரக்கையும் வச்சிருவாங்க, பீடி இருக்குன்னா பீடியும் வச்சிருவாங்க. எல்லாமே இப்போ எங்க அம்மாவுக்கு டீ பிடிக்கும், டீயும் வச்சிருவோம். எல்லாமே அந்த அவங்க பிடிச்ச எல்லாமே ஸ்வீட் ஐட்டம், அவங்களுக்கு பிடிச்ச அவங்க விரும்பி சாப்பிட்ற எல்லாத்தையுமே அங்கே வச்சுட்டு படையில போட்டுட்டு அன்னைக்கு படையில போட்டு வெளியே போயிடுவோம், கதவை சாத்திடுவோம். வீட்டுக்குள்ள வர்றதுக்கு யாருமே இருக்காது. உள்ள ரிட்டர்ன் வரும்போது அந்த அதாவது ஒட்டுமொத்த குழம்புலையுமே பார்த்தீங்கன்னா தனியாக வச்சிருப்போம்ல, இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு குழம்பு, ஆனால் படையில இருக்க சாப்பாடோட ருசி கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். நம்ம தனியாக வச்சிருக்க குழம்புங்கிற ருசி வேற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க சாப்பிட்டு போயிட்டாங்க அதனால அந்த ருசி அதில் இருக்காதும்பாங்க. இப்போ படையில உள்ள உணவுல ருசி இருக்காது. ஆனால் அதே உணவு தான் நம்ம செஞ்சு வச்சிருப்போம். அதே உணவு அதாவது சொல்ல போனால் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, குழம்பு குண்டான்ல தான் குழம்பு ஊற்றுறோம். அந்த குழம்பு தான் நம்ம குழம்பு குண்டான்ல இருக்கு. அந்த குழம்பு தனியாக சாப்பிடுவோம். நம்ம சாப்பிடும்போது ருசியா இருக்கும். ஆனால் அந்த படையில இருக்க உணவுக்கு ருசி இருக்காது. ஏன்னா அவங்க சாப்பிட்டு போய் பொருள் அப்படியே தான் இருக்கும், ஆனால் ருசி மட்டும் இருக்காதும்பாங்க. அது படையல் போடும்போது நடக்கிற விஷயம் எங்க வீட்லயுமே நடக்கும். அது டெல்டா பகுதிகளில் பெரும்பாலும் சாமி கும்பிடுற அந்த முறைங்கிறது, முன்னோர்கள் கும்பிடுற முறைங்கிறது இதுதான். அவ்வளவுதான். இதை மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்ட சும்மா மேபி ரொம்ப நேரம் அது வெளியிலே ஊத்தி வச்சிருக்கனால ருசி போயிருக்கும் ப்ரோ. ஏங்க சயின்டிபிக்கா ரீசனா நான் கேட்கறேன், எனக்கு ரீசனா கேட்கறேன். நம்ம சொல்றது பழக்க வழக்க முறையில சொல்றேன். நான் சயின்டிபிக் ரீசனா அதான் ப்ரோ, நான் எங்க வீட்லயே அப்படிதான் பண்ணிருந்தாங்க. எங்க அக்கா எடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது, சாமி எங்க தாத்தா சாப்பிடல, எங்க அக்கா தான் எடுத்து சாப்பிடுறாங்கன்னு தோணுச்சு. எனக்கு உங்க வீட்டுல தெரிஞ்சிருச்சுல, இவங்க வீட்டுல தெரியல, அதனால வந்து இது வரைக்கும் அது எனக்கு கொஞ்சம் மிஸ்டரியாவே இருக்கு.
சரி ரைட் ஓகே. இப்ப போதுமா? ஒருவேளை இருக்கலாம் ப்ரோ. ஆனா 10 போயாச்சா டெல்டா மேல? ரீஜன்ல அது இல்ல இருக்குதான். நான் போஸ்டர் தஞ்சாவூர் சொன்ன சைடு மாதிரி உண்டு. பூனையா கூட இருக்கலாம். ஆனா அது தெரியல, தெரியாத வரைக்கும் அது ஒரு மிஸ்ட்ரி தானே அப்படி சொல்றேன். பேய் இருக்கு. ஓகே பாய். பை. முடிக்கலையே. இல்ல நாளைக்கு பாத்துக்கலாம்ண்ணா. ஒரு 10 ஆயிடுச்சு. அங்க பாரு நாய் 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 நாய். சரி ஓகே பரணி பாய். செல்லத்துக்கு ஓடி போயிட்டான். ஓகே பை பை பை. ஓகே பாய்.